கண்ணா கவனிடா exercise 2.1 numbers and sequences 10th maths Samacheer Kalvi exercise 2.1 first sum. So இந்த 2.1 exercise க்கு முன்னாடி introduction video எதை பத்தி பார்த்திருப்போம் அப்படின்னா Euclid's division lemma and algorithm. ரொம்ப டீடைல்டா நம்ம வந்து பார்த்திருக்க மாட்டோம், லைக் வித் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருக்க மாட்டோம், பட் பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கான்செப்ட் என்னன்றது பார்த்திருப்போம். Euclid's division lemma. ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த 2.1 எக்ஸசைஸ் ஃபுல்லா லெம்மா அண்ட் அல்காரிதம் இதை யூஸ் பண்ணி தான் பார்க்க போறேன்டா. ஸோ என்ன பார்த்தோம், லெம்மா அப்படின்றது இட் இஸ் அ ப்ரூவன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் திஸ் இஸ் ஃபார் டிவிஷன், கரெக்டா? ஸோ டிவிஷன் ஆஃப் எனி இன்டீஜர்ஸ், இதுக்கு தான் வந்து நம்ம இந்த கான்செப்ட் அப்ளை பண்றோம். A equals BQ plus R, இதுதான் வந்து Euclid's division lemmaவோட statement, where B is not equal to 0 and your remainder should be greater than or equal to 0 and less than the divisor. அதுலயும் generalized, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் எந்த இன்டீஜர்னாலும் எடுக்கிறதா இருந்தா அதை நம்ம என்ன பண்ணிருப்போம், மாடுலஸ் ஆஃப் B அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் பார்த்திருப்போம். So this is our statement, right? So இப்போ இது எப்படி வந்து நம்ம அப்ளிகேஷன்ல யூஸ் பண்றது, இதனால நம்ம என்ன யூஸ் அப்படின்றது பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுடைய எக்ஸசைஸோடைய வேர்ட் ப்ராப்ளம்ஸ் தான். எந்த இடத்துல என்ன மாதிரி இதுல எல்லாம் வந்து நீங்க இந்த லெம்மாவை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து இங்க இருக்கும் பாருங்க. Find all positive integers when divided by 3 leaves remainder 2. Find all positive integers. So எந்தெந்த integers எல்லாம், okay, integers அப்படின்றப்ப positive and negative natural numbers will be there, 0 will be in between, கரெக்டா? 0 ஓட ரைட் சைடுல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு என்னதுடா, positive integers, கரெக்டா? towards right increasingல போயிட்டு இருக்கும். and இங்க left side 0 ஓட left sideல இருக்கிறது எல்லாமே negative integers. இந்த நம்பர் லைனை பொறுத்த வரைக்கும் எப்படி, left to right increasing எப்படிடா போகும், left to right இப்படிதான் இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா? இது நீங்க கன்ஃபியூஸே பண்ணிக்க தேவையில்ல. இப்போ -5 பெருசா இல்ல -4 பெருசா அப்படின்னா இதுல எது ரைட் சைடு இருக்குதோ அதுதான் உங்களுடைய பிகர் வேல்யூ, ஓகேவா? அதுக்குதான் வேல்யூ மதிப்பு அதிகம், வேல்யூ ஜாஸ்தி, ஓகேவா? சோ -4 -3 -2 -1 அப்படின்னு இருக்குன்னா -4ஓட -1 பெருசானா -1 தான் பெருசு, ஓகேவா? இது உங்களுக்கு லாஜிக்கும் புரியும். இல்ல ஷார்ட்கட்ல அப்படின்னாலும் நம்பர் லைன்ல டுவர்ட்ஸ் ரைட் சைடு எது இருக்கோ அதுக்கு வேல்யூ அதிகம்னு வச்சுக்கோங்க. சோ இப்போ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அவங்க கேக்குறது என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா find all positive integers. இப்போ இந்த ரைட் சைடுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 எக்ஸெட்ரா இன்ஃபைனைட் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் போயிட்டே இருக்கும். இதுல எந்த இன்டீஜர்ஸ் எல்லாம் when divided by 3, for example நான் சொல்றேன்டா கண்ணா, சரியா? இப்போ நம்ம வந்து 8 அப்படின்ற ஒரு நம்பர் இங்க பாசிட்டிவ் இன்டீஜர் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த 8 இததான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ எப்படி 8ன்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்றோம், அந்த மாதிரி நிறைய இன்டீஜர்ஸ் இருக்கும். நான் இப்போதைக்கு ஒண்ணு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். Find all positive integers. Say for example this is a positive integer. When divided by 3, when divided by 3, 3 ஆல divide பண்றப்ப it should leave a remainder 2, சரியா? It should leave a remainder 2. இப்போ இது எத்தனை டைம்ஸ் போகும்டாக்கன்னா 3 2s are 6, ரிமைண்டர் என்னடாமா 2, கரெக்டா? சோ 3 ஆல டிவைட் பண்றப்ப 2 அப்படின்ற ரிமைண்டர் கிடைக்கணும். 2 அப்படின்ற கோஷன்ட் மேபி எனிதிங், கோஷன்ட் என்னவா வேணாலும் இருக்கலாம், because they haven't mentioned anything. கோஷன்ட் இவ்வளவுதான் இருக்கணும்னு சொல்லி எதுவும் அவங்க மென்ஷன் பண்ணல. they have only mentioned the divisor and the remainder. டிவைசர் இதுவா இருக்கணும், ரிமைண்டர் இதுவா இருக்கணும்னு மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க, கரெக்டா இல்லையாடாமா? சோ இது மாதிரி இப்ப 8 மட்டும் தான் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? கிடையாது. நம்ம 8ன்னு ரேண்டமா ஒரு நம்பர் பிக் பண்ணா அது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சோ இந்த 8 மாதிரியே இன்னும் எந்தெந்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எல்லாம் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி வரும்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ இந்த 8ன்றத நம்ம எந்த பிளேஸ்ல எடுத்திருக்கோம்னு பாருடாமா. we have taken it in the dividends place, we have taken it in the dividends place, கரெக்டா? இப்ப நம்மளோட டிவைசர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னது 3, ரிமைண்டர் என்னவா இருக்கணும் 2. this quotient can be any integers, this quotient can be any integer. so இதுதான் வந்து இந்த கொஸ்டின்ல இருந்து நீங்க புரிஞ்சுக்கிறது. பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் நீங்க ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? to find என்னதுடா கண்ணா, all the positive integers that is when divided by 3 should leave a remainder 2. so அந்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எல்லாமே இப்ப எந்த பிளேஸ் ஆக்கிபை பண்ணுது, நமக்கு டிவிஷன்ல டிவிடெண்ட்ன்ற பிளேஸ் ஆக்கிபை பண்ணுது, கரெக்டாடாமா? நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்க, it should be divided by 3. so given data என்னது, டிவைசர் வந்து நமக்கு 3 தெரிஞ்சிருச்சு. டிவைசர் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு 3.
அண்ட் ரிமைண்டர் should be 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிமைண்டரும் 2ன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இதுல இருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கோஷன்ட் எதுவா வேணாலும் இருக்கலாம். கரெக்டா? கோஷன்ட் கேன் பி எனி இன்டீஜர். இங்கேயும் எனி பாசிட்டிவ் இன்டீஜர் தான், பட் அது வந்து ஸ்பெசிபிக்கா இருக்கும். அதுக்கு வந்து கண்டிஷன் இருக்கு. எந்தெந்த பாசிட்டிவ் இன்டீஜர் செலக்ட் ஆகும் அப்படின்னா, when divided by 3 it should leave a remainder 2. இப்போ 8 என்ற இன்டீஜர் செலக்டட். ஓகேவா? இதே பாருங்க 7 என்ற இன்டீஜர் செலக்ட் பண்ணி அது 3 ஆல டிவைட் பண்றப்ப 3 2s are 6, ரிமைண்டர் இஸ் 1. அப்ப இந்த இன்டீஜர் வந்து செலக்ட் ஆகாது. பட் கோஷன்ட் பாத்தீங்கன்னா எதுவா வேணாலும் இருக்கலாம். 0 1 2 3 எந்த நம்பரா வேணாலும் இருக்கலாம் கோஷன்ட். கரெக்டாமா? சோ இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இது வந்து சாட்டிஸ்ஃபை, இவங்க கொடுத்திருக்கிற क्वेश्चन கரெக்டானே நீங்க செக் பண்ணலாம். எப்படி? நம்மளோட டிவிஷன் லெம்மா என்னது? சொல்யூஷனுக்கு போலாமா? நம்மளோட டிவிஷன் லெம்மா ஸ்டேட்மெண்ட் என்னது? a equals bq plus r. இதுல r வேல்யூ எப்படி இருக்கணும்? கண்டிப்பா it should be less than the divisor. இங்க b என்ன எடுக்கிறீங்களோ அந்த b விட கம்மியா தான் இருக்கணும் and should be greater than or equal to 0. சோ r ஓட வேல்யூ ஒண்ணா 0வா இருக்கலாம், இல்ல 0 விட அதிகமா போயிட்டு இருக்கலாம். பட் இன்னொரு கண்டிஷன் என்னது? டிவைசர் விட கம்மியா இருக்கு. நீங்க வாட் இஸ் த டிவைசர்? 3ங்கிறது தான் டிவைசர். அப்ப 3 விட கம்மி நம்பர் 2. சோ 0 1 2 இந்த மூணு ரிமைண்டர்ல உங்களுக்கு क्वेश्चनல எந்த நம்பர் கொடுத்திருந்தாலும் இட் இஸ் ரைட் when the divisor is 3. இப்ப டிவைசர் 4 ன்னு சொல்லிருந்தாங்கன்னா உங்களோட ரிமைண்டர்ஸ் எப்படி இருக்கும்? r equals 0 1 2 3 3 வரைக்கும் போலாம். ஏன்னா 4 விட கம்மி நம்பருக்கு போகணும். சோ இதுதான்டா நீங்க क्वेश्चனே கரெக்ட்டா அப்படின்றது நீங்க இதுல செக் பண்ணிக்கலாம். இல்ல கிரியேட்டிவ் क्वेश्चन ஏதாவது கொடுத்தாங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பாத்துக்கலாம். சோ இப்ப a equals bq plus r. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? கம்பேர் பண்ணலாமா? a அப்படின்றது என்னது? டிவிடெண்ட். கரெக்டா? இங்க நமக்கு டிவிடெண்ட் என்னது? பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். எந்தெந்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எல்லாம் 3 ஆல டிவைட் ஆகுறப்ப ரிமைண்டர் 2 கொடுக்குதோ அந்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தான் நம்ம இங்க a ல எடுக்க வேண்டியது. கரெக்டா? சோ நம்ம என்ன எழுதலாம்? let a be any positive integer, any positive integer. வெறும் பாசிட்டிவ் இன்டீஜர்னு முடிச்சிட்டா போதுமா? பத்தாது. என்ன கண்டிஷன்? when divided by 3 should leave a remainder 2. when divided by 3 should leave a remainder 2. சரியாடாமா? remainder is 2. சரியா? எழுதியாச்சு. அடுத்தது b அப்படின்றது என்னன்னு பாருங்க. b is the divisor. என்ன டிவைசர் நமக்கு இங்க? 3. b equals 3. and q நமக்கு தெரியுமா? q வந்து any integer னு சொல்லிட்டேன். என்ன கோஷன்ட் வேணாலும் கிடைக்கலாம். நமக்கு கண்டிஷன் அதுல எதுவுமே இல்ல. so q be anything. and r be 2. r ரிமைண்டர் என்னவா இருக்கணும்ட்டாங்க? 2 இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. so r equals 2. இப்ப இந்த r b இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா சாமி? சோ a தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்ப எப்படி 8 ன்னு சொல்லி ரேண்டமா செலக்ட் பண்ணமோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் இந்த a அப்படின்ற வேல்யூ. ஓகேவா? இந்த வேரியபிளுக்கு நிறைய வேல்யூஸ் நமக்கு இப்ப கிடைக்க போகுது. எப்படி? b இருக்கிற இடத்துல 3 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். q இருக்கிற இடத்துல இன்னும் எதுவும் சப்ஸ்டிட்யூட் பண்ணல. பிளஸ் r இருக்கிற இடத்துல என்ன இருக்கணும்? 2 அப்படின்ற நம்பர் இருக்கணும். so a equals 3q plus 2. by comparing it with the division lemma statement. இந்த statement ஓட நம்ம கம்பேர் பண்றப்ப இதான் நமக்கு கிடைக்குது. கரெக்டா எடுத்துக்கோங்க. so 1 இது equation 1. so first என்ன பண்ணலாம்? இப்ப இந்த q இருக்கு பத்தியாடாமா? இந்த கோஷன்ட். நீங்க கோஷன்ட் வந்து இப்ப இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப when q equals 0 ன்னு ட்ரை பண்ற பாருங்க. q க்கு கோஷன்ட் வந்து 0வா இருந்தா நமக்கு கிடைக்கிற பாசிட்டிவ் இன்டீஜர் என்னவா இருக்கும்னு பாருங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் அதாவது 0வா இருந்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரை பண்றேன். 3 into 0 plus 2. Anything into 0 will become 0. So 0 plus 2. 0 plus 2 equals 2. So 2 is a positive integer. When divided by 3 will leave a remainder 2. சரியாடா கண்ணா? So இப்ப 2 வந்து ஆக்சுவலி வந்து 3 விட கம்மியா இருக்கு. So நம்ம இத டிவிடெண்டா வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவாடாமா? சோ இப்ப என்னன்னா நம்ம இந்த 2 அப்படின்றது நம்ம எதுக்கு எடுத்துக்கிறோம்? a அப்படின்ற வேல்யூ இருக்கிற இடத்துல எடுத்துக்கிறோம். புரியுதாடா கண்ணா? நெக்ஸ்ட் பாருங்க. கோஷன்ட் அடுத்தது நான் என்ன ஆப்ஷன் அப்ளை பண்றேன்னா 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா நமக்கு என்ன பாசிட்டிவ் இன்டீஜர் கிடைக்கும்? this is a positive integer, right? பிளஸ்ல இருக்குது. சோ இந்த இன்டீஜரை நம்ம 3 ஆல டிவைட் பண்றப்ப நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும்? 2ன்ற ரிமைண்டர் கிடைக்கும். உடனே இது கம்மியா தானே மேம் இருக்குது, அது எப்படி டிவைட் பண்றது? ஆமா, இது கம்மியா இருக்குது 3 விட. சோ இது அப்படியே ரிமைண்டரா நமக்கு இருக்கும். ஓகேவா? இதை விட +1 இதோட ஆட் பண்றப்ப 3 அப்படின்றப்ப அது எக்ஸாக்ட்டா டிவைட் ஆயிடும். இங்க 2 தான் இருக்கே. சோ இது அப்படியே மிச்சம் தான். ரிமைண்டர் 2. ஓகேவாடா கண்ணா? நெக்ஸ்ட் பாருங்க. a equals இப்ப இந்த 3q plus 2 அப்படின்றத நம்ம क्वेश्चनல கொடுத்திருக்கிற டேட்டா வச்சு எழுதின டிவிஷன் லெம்மா ஸ்டேட்மெண்ட். சோ இப்போ இந்த q இருக்கிற இடத்துல 1ன்ற ஆப்ஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்க போறேன். 1ன்ற ஆப்ஷன் தங்கம். அதே மாதிரி இன்னொரு டவுட் கேட்பாங்க.
ஏன் Q வந்து நம்ம 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம்? ஏன் மைனஸ்? இப்ப இன்டிஜர்ன்ற வார்த்தை வந்துட்டாலே நமக்கு என்னது மைனஸும் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். பட் என்ன கேட்டிருக்காங்கடா கண்ணா, AB எனி பாசிட்டிவ் இன்டிஜர்னு எடுத்திருக்கிறோம். which means நம்மளோட ஆன்சர் என்ன பண்ண போறோம்? ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மளோட A வேல்யூ எப்படி கிடைக்கணும்? நமக்கு பாசிட்டிவா வரணும். So if it should be positive, நம்ம quotient term நம்ம எப்படி தான் எடுக்க போறோம்? இங்க ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும் கண்டிப்பா. So அதனால நம்ம 0ல ஸ்டார்ட் பண்ணி வேல்யூஸ் எடுக்கிறோம். சரியாடா கண்ணா? So Q equals 1 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 3 into 1 is 3 plus 2. So 3 plus 2 5. Okay, next positive integer that is divided by 3, you should leave a remainder 2. Okay, check பண்ணி பாருங்க. இந்த 5ன்ற இன்டிஜரை 3ஆல டிவைட் பண்றப்ப 1 டைம்ஸ் போகும். பாருங்க, இது பாசிட்டிவ்ல எடுத்ததுனால தான், இந்த கோஷன்ட்ட பாசிட்டிவ்ல எடுத்ததுனால தான் இது உங்களுக்கு பாசிட்டிவ்ல கிடைக்குது. சோ 1ன்ற கோஷன்ட் கிடைக்குதா பாருங்க, கரெக்டா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண வேல்யூ தகுந்த மாதிரி வருதா? ரிமைண்டர் என்னடாமா? 2 அப்படின்ற ரிமைண்டர் கரெக்டா சாட்டிஸ்ஃபை ஆகுது. then Q equals 2. இந்த ஆப்ஷன் ட்ரை பண்றப்ப A equals 3Q plus 2 இருக்கிற இடத்துல என்ன பண்ண போறோம்? 3 into 2 plus 2. 3 into 2 6. 6 plus 2 8. So 8 is the next positive integer when divided by 3. பாருங்க 8 நம்ம first randomly select பண்றப்ப நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? அடுத்தது பாருங்க Q equals 3 அப்படின்னு சொல்லி ஒன்னு செக் பண்ணி பார்க்கிறோம். A equals 3Q plus 2ல 3 into 3. Q இருக்கிற இடத்துல 3 substitute பண்றோம். சரியாமா? plus 2. 3 3s are 9. 9 plus 2 எவ்வளவுடாமா? 11. கரெக்டா? 9 plus 2 11. So 11 is a positive integer when divided by 3 will leave a remainder 2. So 11 3ஆல டிவைட் பண்றப்ப 3 3s are 9. ரிமைண்டர் என்னது? 2. கரெக்டாமா? So இது இப்படியே போயிட்டே இருக்கும். கரெக்டா? இன்ஃபைனைட் ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த Q equals 3 மாதிரி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்ல இந்த Q equals 4, 5, 6, 7, 8 இப்படியே இன்ஃபைனைட்டா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு போக உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும் மேல. சோ அடுத்தது பாருங்க, அப்ப நம்ம இதை என்ன எழுதிடலாம்? the positive integers நீங்க இங்க எடுத்திருக்கீங்கல்ல, இந்த Aக்கு வேல்யூஸ் எத்தனை கிடைக்கும்னா எக்ஸெட்ரா நிறைய கிடைக்கும். பட் நம்ம பேசிக்கா நம்ம இங்க கண்டுபிடிச்ச 4 வேல்யூ எழுதிடலாம். So the positive integers when divided by 3 leaves a remainder 2. என்னென்ன ஆப்ஷன்ஸ்னா 2, 5, 8, 11, and dot 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 etc. அப்படின்றதுக்கு நம்ம இந்த dot dot ரெப்ரசென்ட் பண்ணிடுறோம். ஸோ இன்னும் நிறைய பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இந்த ஆப்ஷன்ல இருக்குது அப்படின்றோம். புரியுதாமா? ஸோ இங்க நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. டிவைசர் வந்து 3, ரிமைண்டர் 2. இது ரெண்டும் தான் கண்டிஷன். ஸோ கோஷன்ட் வந்து நீங்க நிறைய சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாக்குறீங்க. Q equals 0, 1, 2, 3. அதையும் பாசிட்டிவா தான் எடுக்கிறோம். ஏன்னா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப இந்த ஏவோட வேல்யூ உங்களுக்கு பாசிட்டிவ்ல கிடைக்கும். வேணும்னா நீங்க கண்டுபிடிக்கிற இந்த வேல்யூஸ் இப்படி பண்ணி பாருங்க, டிவிஷன் பண்ணி பாருங்க, கரெக்டா டேலி ஆகும். பாருங்க எங்க கோஷன் 3 தானே கிடைச்சிருக்குது. இந்த கடைசி ஆப்ஷன் பாருங்க, கோஷன் 3 கரெக்டா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு அந்த மாதிரி வந்திருக்குது. 9 அப்படின்றது வந்து நமக்கு இங்க கிடைச்சிருக்குதா, பிளஸ் இந்த ரிமைண்டர். சரியாடாமா? சோ இந்த லெம்மா யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ணியாச்சு. So this will be our final answer. The positive integers are 2, 5, 8, 11. இப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? So இந்த integers எல்லாம் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா 3ஆல டிவைட் பண்ணி பாக்குறப்ப these numbers will leave a remainder 2. என்னோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு क्वेश्चनல கொடுத்த கண்டிஷன். Thank you டாமா. பாப்பு கவனிடா. Exercise 2.1 numbers and sequences chapterல second sum. Based on Euclid's division lemma. A man has 532 flower pots. 532 flower pots. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க வந்து பேஸ்ட் பண்ணிருக்கேன். சோ இந்த இமேஜ் ரெஃபரன்ஸா வச்சுட்டு நம்ம வந்து இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் டன் சம். He wants to arrange them in rows such that each row contains 21 flower pots. சோ இது என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம கிட்ட இப்ப எவ்வளவு இருக்குது? There are 532 flower pots like this. கரெக்டா? This man wants to arrange these flower pots in such a way that each row should contain 21 flower pots. அப்ப இங்க இருக்கக்கூடிய 500 நான் ஒண்ணே இங்க பேஸ்ட் பண்ணிருக்கேன். So just assume that, imagine that there are 532 flower pots இங்க. So அதை எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 21 in each row அப்படி வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண போறோம். So பாருங்க இந்த இமேஜ் பாருங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ரெஃபரன்ஸ்க்கு நான் இங்க வைக்கிறேன்டா. பாருங்க ஃபர்ஸ்ட் ரோல இப்படி நமக்கு ஒரு 21 ஃப்ளவர் பாட்ஸ் இருக்குது. ஓகேவா? சோ அகைன் என்ன பண்ணலாம்? அடுத்து ஒரு ரோ, அதுல ஒரு 21 ஃப்ளவர் பாட்ஸ். சோ 21 plus 21 42 ஃப்ளவர் பாட்ஸ். அகைன் வந்து நம்ம பேஸ்ட் பண்றப்ப என்ன ஆகும்? அடுத்த ரோல 42 plus 21 அகைன் நமக்கு என்ன கிடைக்கும்? 63 ஃப்ளவர் பாட்ஸ். சோ இந்த மாதிரி 21, 42,
63. இந்த 21 ஆட் ஆயிட்டே போக ஒவ்வொரு ரோலையும் this is first row, this is first row, this is second row. கரெக்டாடா? and this one is third row. இப்படி நம்ம ஒவ்வொரு ரோலையும் நம்ம என்ன பண்ணணும்? there should be 21 flower pots in each row. ஓகேவா? the man is arranging them in rows and each row contains 21 flower pots. So first row 21, second row 21 அப்படின்றப்ப it becomes 42 total. Then third row again 21 add ஆகுறப்ப it becomes 63 and fourth row add ஆகுறப்ப it becomes 84 and fifth row அப்படின்றப்ப 105 இப்படி போயிட்டே இருக்கும். பட் இங்க பாருங்க நான் இங்க 63 வரைக்குமே ஓகே. அடுத்த 104, அடுத்த 84, இந்த 105 இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சு எப்ப இந்த 532 வரும்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு. சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? we can use Euclid's division lemma. சரியாடா? சோ இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இதுல எது டிவிடெண்ட், எது டிவைசர், நம்மளோட கோஷன்ட் என்ன அப்படின்றதுல நம்ம பாத்துக்கணும். ஓகேவாமா? So என்ன பண்றாங்க இங்க how many are there? Total 532 flower pots இருக்கு. இப்ப இததான் நம்ம வந்து ஈக்குவலா டிவைட் பண்ண போறோம். 21 நம்ம டிவைட் பண்ண போறோம். கரெக்டாடாமா? So here our dividend is 532. புரியுதாடா கண்ணா? டோட்டலா நம்ம கிட்ட 532 இருக்கு. இது நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போறோம்னா 21 in each row அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ண போறோம். So this is the total and bigger number. இதை நம்ம டிவிடெண்டா எடுக்கிறோம். டிவைசர் என்ன டக்குன்னு சொல்லிடல. இப்பதான் நம்ம சொன்னோம் 21 flower pots நம்ம split பண்ணணும். In each row there should be 21. So 21, 42, 63 சொல்லி நம்ம numbers எழுதுறதுக்கு பதிலா இப்ப division நம்மால டைரக்டா எவ்வளவு rows இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பண்றோம். So our divisor is 21. Divisor is 21. இப்ப quotient அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. பட் எதை நம்ம quotient எடுப்போம் அப்படின்றது பார்க்கணும்ல. Find the number of completed rows and how many flower pots are left over. So இப்படி 21 அரேஞ்ச் பண்ணிட்டு வரப்ப நமக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து எக்ஸாக்டா கம்ப்ளீட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 21 இருந்துச்சுன்னா அது கம்ப்ளீட்டட் ரோ. ஒரு 8 ஃப்ளவர் பாட்ஸ் மட்டும் ஒரு ரோல இருக்குது அப்படின்னா அது வந்து இன்கம்ப்ளீட். கரெக்டா? சோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ். இந்த நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் இருக்குது பாத்தீங்களா? இதுதான் நம்மளுடைய கோஷன்ட். கரெக்டாடா கண்ணா? தென் how many flower pots are left over? left overன்ற வார்த்தையிலே தெரிஞ்சிரும் this is remainder. கரெக்டா? so 21 நமக்கு எத்தனை rows வருது? number of rows. அதுவும் number of completed rows. completed rows in the sense the row should definitely contain 21 flower pots. அடுத்தது ரிமைண்டர் அப்படின்றது என்னது? இப்படி ரோஸ் கம்ப்ளீட்டடா இருக்குது பாத்தீங்களா? இது இல்லாம எவ்வளவு லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்குதோ அதுதான் நம்மளுடைய ரிமைண்டர். லெஃப்ட் ஓவர் ஃப்ளவர் பாட்ஸ். கரெக்டாடா தங்கம்? ஓகே. இப்ப நம்மளோட யூக்ளிட்ஸ் டிவிஷன் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் இருக்குதா? பாருங்க நான் இங்க பேஸ்ட் பண்ணிருக்கேன். ஜெனரலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் Euclid's division lemma. என்ன சொல்றாங்க? if a and b are any two integers then there exist unique integers q and r. a and b அப்படின்றது நமக்கு இதுல எது? a அப்படின்றது நம்ம ஹையர் வேல்யூ, நம்மளுடைய டிவிடெண்ட். so this is a. a equals 532 and b அப்படின்றது என்னது? டிவைசர். கரெக்டாடா கண்ணா? so b அப்படின்றது டிவைசர். then quotient and remainder நமக்கு கிடைக்கும் q and r where a equals bq plus r. இப்போ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இந்த a equals bq plus r அப்படின்றதுல நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். so 532 equals, நல்லா கவனிச்சுக்கோ, 532 equals bq plus r. b இருக்கிற இடத்துல 21, q இருக்கிற இடத்துல நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். 21 into dash plus ரிமைண்டர் எவ்வளவு வருது இதுவும் நமக்கு தெரியல. கரெக்டா? சோ இத டைரக்டா ஆக்சுவலா செய்யலாம் கண்ணா. 21 into நமக்கு எந்த வேல்யூ வந்தா 532 or நியரர் வேல்யூ கிடைக்கும்ன்றத பார்க்கணும். சோ இத டைரக்டா செய்ய தெரியவங்க டைரக்டா பண்ணிடுங்க. என்ன பண்ணலாம்? 21 into 10 அப்படினாலே 210 தான் கிடைக்கும். கரெக்டா? 21 into 10 அப்படினாலே வெறும் 210 தான் கிடைக்கும். சரி, 21 into 20 பண்ணி பார்க்கலாம். 21 into 2 எவ்வளோ? 42. 0 வரப்ப 420. so 21 20 ஆல மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு எவ்வளவுதான் கிடைக்குது ஆன்சர்? 420 தான் கிடைக்குது. பட் கொஞ்சம் கிட்ட நெருங்கிட்டோம். கரெக்டாமா? so 420. இதுக்கப்புறம் நீங்க ஒரு ரேண்டம் கெஸ்ல பண்ணி பாருங்க. so 21 into இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு 24 பண்ணி பாக்குறேன். ஓகே, 24 பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? இந்த மல்டிப்ளிகேஷன் ஷார்ட்கட்ஸ் தெரியும்னா டைரக்டா ஷார்ட்கட்ல பண்ணுங்க மயிலு. இல்ல அப்படின்னா நீங்க நார்மல் மல்டிப்ளிகேஷன்ல கூட பண்ணலாம். இப்போ 24 கஷ்டமா இருக்குன்னா 25க்கு கூட ஒரு ஷார்ட்கட் இருக்கு. so 25 ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
25 வால மல்டிப்ளை பண்றோம்னா என்ன ஷார்ட்கட்? நம்ம எந்த நம்பர் 25 வால மல்டிப்ளை பண்றோமோ அது பக்கத்துல 2 0. கரெக்டா? 2 0. 25 is nothing but 100/4. 25 அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம்? 100/4 எழுதலாம். இதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல ஷார்ட்கட்ஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம், ரெஃபர் பண்ணிக்கோங்க. So 21 into 25 அப்படின்னு பண்றோம்னா எந்த நம்பரை நம்ம 25 ஆல மல்டிப்ளை பண்ணுமோ அது பக்கத்துல 2 0, then divided by 4, then divided by 4. So 4 ஆல டிவைட் பண்ணா நம்மளோட ஆன்சர் என்ன? 4 5s are 20, ரிமைண்டர் 1. இங்க 10 இருக்கு. So 4 2s are 8, ரிமைண்டர் 2. அப்ப இங்க 20 ஆயிடும். 4 5s are 20. So 525. என்னடா கிடைச்சிருக்கு நமக்கு? 525. இது எதனுடைய வேல்யூ? 21 25 ஆல மல்டிப்ளை பண்றப்ப கிடைக்குது. Then 525 வந்துருச்சா வேல்யூ? கிட்ட வந்துச்சு. பட் இருந்தாலும் அடுத்த வேல்யூவை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவாமா? 21 into 26 எதுக்கோ செக் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இந்த மல்டிப்ளிகேஷன்ல கஷ்டமா இருக்கு, into 26க்கு நான் திருப்பி உட்காந்து பெரிய ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து 25 டைம்ஸ். கரெக்டா? அப்ப 26 டைம்ஸ்க்கு என்ன பண்றோம்னு அர்த்தம்? பிளஸ் 21 இங்க ஆட் ஆகுது. டேபிள்ஸ்னாலே அதுதானே. இப்ப பாரு, நான் இங்க பாத்துருப்பேன் 21 டேபிள் எழுதிட்டு வரேன்னா 21 42 63 84 105 எப்படி எழுதிருப்பேன்? பிளஸ் 21 பிளஸ் 21 பிளஸ் 21 ஒவ்வொரு டைம் ஆட் பண்ணிட்டே வருவேன். So 21 into 25 வந்து equals 525 னா அப்ப 21 into 26 நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? 525 ஓட ஒரு 21 ஆட் பண்ணலாம். 21 டேபிள் தான் பார்த்துட்டு இருக்கோம். So 21 ஆட் பண்ணிக்கலாம். 5 plus 1 6, 2 plus 2 4, again 5. So 546. நமக்கு வர வேண்டிய நம்பரை விட இங்க அதிகமா இருக்கு. So 26th கவுண்ட் நமக்கு தேவைப்படாது. புரியுதாடா? 21 into 26. இந்த 26th கவுண்ட் நமக்கு தேவையில்லை. நம்ம எந்த கவுண்ட் எடுத்துக்கலாம்? 25th கவுண்ட் எடுத்துக்கலாம். So 21 into 25. இங்க என்னடா கோஷன்ட் நமக்கு? 21 into 25. இதனுடைய ஆன்சர் எவ்வளோ? 525. 525. பட் நமக்கு எவ்வளவு வேணும்? 532 வேணும். So minus 525 அப்படின்னா என்ன வரும்? இங்க 7, இங்க ரிமைண்டர், இங்க எதுவுமே இல்ல, 0 0. So only 7 leftovers. So plus ரிமைண்டர் எவ்வளோடா கண்ணா? 7. சரியாமா? So இப்ப இதே இது இல்ல, இந்த மல்டிப்ளிகேஷன்ல எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, நான் சாதாரண டிவிஷன் பண்ணி அதை இதுல எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறேனாலும் பண்ணலாம் தாராளமா. 532 இதை நம்ம எதால டிவைட் பண்ண போறோம்? who is our divisor? 21. இந்த நம்பர் தான் நம்மளுடைய டிவைசர். So 21 வந்து இப்ப 53க்கு எத்தனை டைம்ஸ் போகும் தெரியும்? 2 டைம்ஸ் போகும். கரெக்டா? So அப்ப 42. 21 2s are 42. For 21 டேபிள் வேணா சைடுல எழுதி வச்சுக்கோ மெயில. 21 டேபிள் தெரியல அப்படின்னா ஒன்னொன்னா செஞ்சு பாருங்க. ஓகே? பாருமா, நான் ரெஃபரன்ஸ்க்கு இங்க 21 டேபிள் பேஸ்ட் பண்ணிருக்கேன். சோ அதுல தெரிஞ்சுக்கலாம். சோ இப்ப ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் நம்ம எடுக்கிறோம். 5 பத்தாது. சோ 53 அப்படின்ற நம்பர் எடுக்கிறோம்னா பாருங்க 42 இருக்கு. ஏன்னா அடுத்த கவுண்ட் 63ன்னு வந்துரும். அப்ப நமக்கு 53 விட கம்மியான நம்பர் இருக்கலாம். சோ அப்ப 42, 21 2s are 42ன்னு எழுதுறோம். இங்க என்ன ஆபரேஷன் நடக்கணும்? சப்ட்ராக்ஷன் நடக்கும். சோ 3 minus 2 1, 5 minus 4 1. இப்ப 11 வந்து 10 மாடா 21ல போறதுக்கு பத்தாது. கண்டிப்பா கம்மியா தான் வரும். இந்த ரிமைண்டர் எப்போதுமே நம்ம என்ன டிவைசர் சூஸ் பண்றோமோ அதை விட கம்மியா தான் வரும். அடுத்தது என்ன பண்ணலாம்? 2 comes down. கரெக்டா? we bring 2 down. So 112. இங்க எங்க 112 இருக்குன்னு பாரு. இல்ல. ஆனா 105ம் 126ம் இருக்கு. எப்போதுமே என்ன பண்ணும்? கம்மி வேல்யூ தான் எடுப்போம். So lesser value எடுக்கிறோம் அப்படின்னா 105 எடுக்கணும். So how many times? 5 times. அப்ப 5 times 21 into 5 is 105. So 112 minus 105. இங்க என்ன ஆபரேஷன் நடக்கும்? சப்ட்ராக்ஷன் ஆபரேஷன் நடக்கும். So 112 minus 105 is 7. So இதுக்கு மேல நமக்கு வந்து கீழே கொண்டு வரதுக்கு டிஜிட்ஸ் இல்ல. So இதோட நம்மளோட ரிமைண்டர் ஸ்டாப்ட். இந்த ப்ராசஸ் ஸ்டாப்ட். This is our quotient and this is our remainder. So இதுல என்ன பண்ணலாம்டா? This is our Euclid division lemma, இந்த proven statement. நம்ம ஸ்டேட்மெண்ட் ஃபார்மட்ல எடுத்து எழுதி இருக்கிறோம். So இது ஸ்டார்டிங்லயே உங்களால டைரக்டா இந்த 25 கண்டுபிடிக்க முடியும்னா நீங்க அப்படியே எழுதலாம். இல்ல இந்த ப்ராசஸே எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட், இது டைரக்டால எனக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னா do the division properly இங்க. ஓகேவா? 532 divided by 21 இந்த டிவிஷன் ப்ராசஸ் பண்ணிட்டு what is the quotient here? 25. அது q இருக்கிற இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. And what is the remainder? R7. So plus 7. ரிமைண்டர் எப்போதுமே பிளஸ்ல தான் இருக்கணும். இதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க மெயில. இந்த யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா ரிமைண்டர்னு? Remainder should be greater than or equal to 0. இது greater than 0. Then less than modulus of b. Modulus of b ங்கிறது என்னது இந்த இடத்துல? 21. Modulus of 21 is அதாவது 21 தான் absolute value. அப்ப 21 விட கம்மியா இருக்கு. So satisfied. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது கரெக்ட்.
So what is our quotient? 25. What is our remainder? It is 7. So அப்ப என்ன அர்த்தம்? Number of completed rows. அதாவது 21 நமக்கு place பண்ணிட்டு வரப்ப எத்தனை rowsல 21 flower pots exact completed இருக்கும் அப்படின்னா 25 rows will be there. என்னடா கண்ணா? 25 completed rows will be there and leftover pots வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 7 flower pots will be left over. ஓகேவா? அடுத்த row 26th rowல என்ன இருக்கும் அப்படின்னா 7 flower pots மட்டும் தான் இருக்கும். ஓகேவாமா? சோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதா மயிலு? இது இங்க வந்து இந்த கால்குலேஷன் உங்களுக்கு இது வந்து ரஃப் காலம் தான். நான் பாருங்க இந்த பிளாக் கலர்ல வச்சிருக்கேன் பாத்தீங்களா? இதுக்குள்ள இருக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு ஃபேர் ஒர்க். இந்த கால்குலேஷன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல இல்ல டைரக்டா எனக்கு இது எத்தனாவது கவுண்ட்ல வருதுன்றது கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னா டிவிஷன் ப்ராசஸ் இப்படி பண்ணிட்டு அதை எடுத்து நீங்க ஸ்டேட்மெண்டா எடுத்து எழுதிருங்க. ஸ்டேட்மெண்டா எழுதாம விட்டுறாதீங்க. ஓகேவா? அண்ட் வெரிஃபை வெதர் த ரிமைண்டர் இஸ் லெஸ் தேன் த divisor and greater than or equal to 0. So அதை செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த இடத்துல ரிமைண்டர் greater than b வந்துச்சுன்னா உங்களுடைய ஆன்சர் தப்பு. You should recheck. ஓகேவாமா? So number of completed rows, there are 25 rows with 21 flower pots in each row. There are 25 rows with 21 flower pots in each row. 7 flower pots will be left over. இவ்வளவுதான்டா சம். ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்கடா. இல்லைனாலும் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். ஓகே, சேனல்ல வந்து இதனுடைய ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபேர் ஒர்க்குக்கு யூ கேன் காப்பி திஸ். ஓகே, ஸோ பாருங்க, ஹி வாண்ட்ஸ் டு அரேஞ்ச் தம் இன் ரோஸ். இந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க. இதை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சர் வந்து நீங்க வந்து ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் பேஸ்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேவாமா? ஸோ இதுல இருந்து தான் நம்மளுடைய சொல்யூஷன் ஒர்க் அவுட் ஆரம்பிக்குது. ஜெனரலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் யூக்ளிட் டிவிஷன் லெம்மா உங்க ரெஃபரன்ஸ்க்காகவும் நான் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். யூ கேன் ரெஃபர் தட். தேங்க்யூமா. Papu, Gavnida, numbers and sequences, exercise 2.1, third sum. So these sums are based on Euclid's division lemma, introduction video and previous ரெண்டு sum post ஆயிருக்கும். Prove that the product of two consecutive positive integers is divisible by 2. So third sum வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா to prove. We have to prove what? That the product of two consecutive positive integers. So அப்படியே ரிவர்ஸ்ல வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்டீஜர்ஸ்னா என்னன்னு தெரியும், கரெக்டா? சோ பாருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் இங்க போஸ்ட் பண்றேன். எக்ஸாம்பிளுக்கு இல்ல, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. சோ இதுல என்னன்னு பாருங்கம்மா, நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் அண்ட் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். 0 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கும். 0வோட ரைட் சைட்ல இருக்கிறது எல்லாமே they are called positive integers and 0வோட லெஃப்ட் சைட்ல இருக்கிறது எல்லாமே என்னது? negative integers. Both positive and negative natural numbers comprises of integers. ஓகேவா? இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து integers ஆகுது. So இதுல நம்ம இப்ப எதை கன்சிடர் பண்ண போறோம்னா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்ன்ற ஸ்டெப்ல இருந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அடுத்தது பார்க்கணும். அப்ப நமக்கு இதுல எதுதான் வேலை? 0 எடுக்க வேண்டாம். பிகாஸ் 0 இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நாட் நெகட்டிவ். அப்ப 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1 2 3 4 5 6 7 8 and it goes on. கரெக்டா? சோ இந்த 1 2 3 4 இந்த ரைட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தான் நம்ம இப்ப கன்சிடர் பண்ண போறோம். two consecutive positive integers. அப்ப consecutive என்னன்னு சொல்லியிருக்கேன்? அடுத்து இருக்கக்கூடியது. கரெக்டா? நெக்ஸ்ட் நம்பர். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 அப்படின்ற நம்பர் இருக்குன்னா இதனுடைய consecutive integer எது? 4. 4 அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா இதனுடைய consecutive என்னது? 5. consecutive அப்படின்றப்ப அடுத்தடுத்த integers எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். So 2 consecutive positive integers அப்படின்ட்டாங்க. அடுத்தது என்னன்னு பாருங்க, product of two consecutive positive integers. So ஜெனரலா பார்க்கணும். இதுல நம்ம எடுத்து 3 4 இந்த ரெண்டு நம்பரோட மட்டும் பர்டிகுலரைஸ் பண்ணி கேட்டிருக்காங்களா? கிடையாது. We have to prove that product of two consecutive positive integers is divisible by 2. அப்ப எந்த ரெண்டு consecutive integers positive integer எடுத்தீங்கனாலும் அதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா வரக்கூடிய அந்த ப்ராடக்ட், அந்த ஆன்சர் should be divisible by 2. புரியுதாடாமா? என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப 3 and 4 இந்த ரெண்டு consecutive integers எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதனுடைய ப்ராடக்ட் ஆஃப் two consecutive positive integers plus 3 plus 4 is divisible by 2. So அப்ப 3 4 are என்னது? 12. இது divisible by 2 yes. So divisible by 2 அப்படின்றப்ப இது ப்ரூவ் ஆயிடுது. அடுத்தது இது மாதிரி வெறும் 3 4க்கு மட்டும் தான் செக் பண்றோமா? இல்ல, எக்கச்சக்கம் infinite numbers will be there in the right side of the integer number line. கரெக்டா? So இப்போ for example 7 and 8, 7 8 அடுத்தடுத்த integers தானே, positive integers தானே, அது ரெண்டோட ப்ராடக்ட் பார்க்கலாம். 7 into 8 56. 7 8s are 56. 56 divided by 2 exactly divide ஆகும். கரெக்டா? So 28. 56 divided by 2 அப்படின்றப்ப 28.
சோ இத தான் நம்மள வெரிஃபை பண்ண சொல்றாங்க. இப்படி எடுத்து ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு பேருக்கும் நம்ம செக் பண்ணிட்டு இருக்க முடியுமா? கிடையாது. அப்ப நம்ம ஜெனரலா வந்து ஒரு அசம்ப்ஷன் பண்ணணும். சரி, ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். Let a positive integer be x. Let a positive integer be x. இப்பதான் நம்மளுடைய fair work ஆரம்பிக்குதுடா. இது வந்து உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக இந்த டேபிளும் சரி அண்ட் இந்த டேபிளுக்கு இந்த சைட் போடுறது எல்லாமே உங்களுடைய ரெஃபரன்ஸ் கால்குலேஷன்ஸ்க்காக, ரஃப் கால்குலேஷன்ஸ். So let a positive integer be x. அப்ப இதனுடைய consecutive positive integer, let the consecutive positive integer be அப்படி எழுதிக்கலாம். Okay, let the consecutive positive integer be x plus 1. என்னடா கண்ணா, இப்ப 3 அப்படின்ற நம்பர் எடுக்கிறீங்கன்னா 4 எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? 3 plus 1. கரெக்டா? 7 அப்படின்ற நம்பர் எடுக்கிறீங்கன்னா 8 எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? 7 plus 1. சோ x அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா அதனுடைய அடுத்த நம்பரை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்? x plus 1. ஓகேவா? சரி, இது வந்து ஜெனரல் ரெப்ரசன்டேஷன் தாமா. ஓகே, x x plus 1 அப்படின்றது ஒரு ஜெனரல் ரெப்ரசன்டேஷன். இதுல அடுத்த ஒரு டவுட் வரும். ஓகே, இங்க பாசிட்டிவ் இன்டிஜர்னு வருது. இந்த பாசிட்டிவ் இன்டிஜர்ல ஆட் ஈவன் சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரி இருக்குமே. ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு ரெண்டு கேட்டகரி இருக்கும். கரெக்டா இல்லையா? பாருங்க, இது 3 அப்படின்றது ஆட் நம்பர். இதனுடைய கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ன்றப்ப 4. ஓகே, 3 4. அடுத்தது 8 அப்படின்னு ஒரு ஈவன் நம்பர் எடுக்கிறோம்னா இதனுடைய கன்சிக்யூட்டிவ் ஒரு ஆட் நம்பர். சோ இப்படி ஈவன் நம்பர் தனியா, ஆட் நம்பர் தனியான்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு கேட்டகரி இருக்கும். இந்த பாசிட்டிவ் இன்டிஜர்லயே ஆட் பாசிட்டிவ் இன்டிஜர், ஈவன் பாசிட்டிவ் இன்டிஜர்னு இருக்குது. அப்ப அது ரெண்டுத்துக்கும் நம்ம தனித்தனியா செஞ்சுக்கலாமா? சோ இப்ப நம்ம ரெண்டு கண்டிஷன்ல வந்து நம்ம இந்த சம சால்வ் பண்ண போறோம். First case என்னன்னு பாத்தீங்கன்னா case 1, when x is odd, when x equals odd. அடுத்த கேஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா when x is even. ஓகேவா? சோ இது மாதிரி நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த odd நம்பரையும் ஈவன் நம்பரையும் நம்ம ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஒரு ஃபார்ம் படிச்சிருப்போம். ஓகே, எக்ஸாம்பிள் சம்ஸ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, if you take a letter variable m, if you take a variable m, ஓகே, இது ஆடாவும் இருக்கலாம், ஈவனாவும் இருக்கலாம். கரெக்டா இல்லையாடாமா? சோ இப்ப இந்த m அப்படின்ற நான் வேரியபிள் எடுக்கிறேன்னா இது பாசிட்டிவ்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா பிளஸ் எம் மைனஸ் எம்லாம் நான் எதுவும் எடுக்கல. இது பாசிட்டிவ் இன்டிஜர்னு எடுத்துக்கிறேன். இது ஆட் அப்படின்னா, ஈவன் அப்படின்னா என்னன்னு பண்ணலாம்னா பாருங்க, ஈவன் அப்படின்னா யூ பெட்டர் ரெப்ரசென்ட் இட் as 2m. எந்த ஒரு நம்பரையுமே நீங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பிகம் an ஈவன் நம்பர். கரெக்டா இல்லையா? எந்த நம்பர் வேணாலும் எக்ஸாம்பிள் வெரிஃபை பண்ணி பாருங்கம்மா. 7 அப்படின்னு ஒரு ஆட் நம்பர் எடுக்கிறேன், அதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணனா இட் பிகம்ஸ் 14. இட் வில் பிகம் an ஈவன் நம்பர். கரெக்டா இல்லையா? சோ எந்த ஒரு ஈவன் இன்டிஜரையும் நீங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? 2m அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, இப்ப m அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுக்கிறீங்கன்னா அது நீங்க என்னன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ஈவன் பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு சொல்லி பர்டிகுலரைஸ் பண்ணி ஸ்பெசிபிக்கா சொல்றீங்க அப்படின்னா யூ கேன் ரெப்ரசென்ட் இட் as 2m. இப்போ 8 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இட் வில் பிகம் 9 அப்படின்னு ஒரு ஆட் நம்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இட் வில் பிகம் 18. So it becomes an even number. So நீங்க என்ன சொல்லலாம்? 2m அப்படின்றது ஒரு ஈவன் நம்பர் அப்படின்னு எடுத்துடலாம். எந்த ஒரு நம்பரையுமே 2 ஆல மல்டிப்ளை பண்றப்ப it will definitely be an even number. அப்ப ஆட் நம்பர் அப்படின்னு என்ன சொல்லலாம்? இந்த நம்பர்ஸ்லயே பாருங்க, ஒரு ஈவன் நம்பர் இருக்குதுன்னா அதுக்கு அடுத்த நம்பர் ஆடா தான் இருக்கும். இப்ப 4 இருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்த நம்பர் ஆட் தான். 6 இருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்த நம்பர் ஆட் நம்பர். அதே மாதிரி ஆட் நம்பர் எடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது ஈவன் நம்பர். ஆல்டர்னேட்டா தான் இருக்கும். நம்பர் லைன்ல நம்பர்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் எப்போதுமே எப்படி இருக்குது? 1 2 3 4 அப்படின்னு இருக்கப்ப 1 ஆட் அப்படின்னா அடுத்தது ஈவன், அடுத்தது ஆட், அடுத்தது ஈவன், அடுத்தது ஆட், அடுத்தது ஈவன், இப்படிதான் இருக்கும். ஆட் ஈவன் தான் இருக்கும். சோ இப்ப ஈவன் நம்பரை நீங்க 2m எடுக்கிறீங்கன்னா ஆட் நம்பரை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? 2m plus 1. கரெக்டா இல்லையா? இது ஈவன் நம்பர். ஈவன் நம்பருக்கு அடுத்த நம்பர் நமக்கு ஆட் நம்பரா தான் இருக்கும். சோ plus 1 அடுத்த நம்பர் அப்படின்றப்ப எவ்வளவு ஆட் பண்ணுவோம்? plus 1. சக்சசிவ். கரெக்டா? சக்சசிவ் டிஜிட், கன்சிக்யூட்டிவ் டிஜிட். 2m plus 1 அப்படின்றது என்னவா இருக்கும் செல்லம்? ஆட் நம்பர். புரியுதா? ஈவன் நம்பர்ன்றது 2m, அப்ப ஆட் நம்பர் அப்படின்றது 2m plus 1. இப்ப நம்ம x தானே நம்ம பாசிட்டிவ் இன்டிஜர்னு எடுத்திருக்கிறோம். அப்ப இங்க m அப்படின்ற வேரியபிளுக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்றோம்? x அப்படின்றத எடுக்கிறோம். சோ ஆட்னா அது என்ன எழுதுவோம்? 2x plus 1. ஆட் அப்படின்னா என்னடா சொல்ல எழுதணும்? 2x plus 1. Let 2x plus 1 be any odd positive integer. Let 2x plus 1 be any odd positive integer. வெறும் odd integer எழுதாத, odd positive integer. ஏன்னா இந்த ரைட் சைட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸை பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். அடுத்தது பாருங்க,
let 2m அப்படின்னா ஈவன் நம்பர்னு பார்த்தோமா? சோ let 2m க்கு பதிலா xன்ற வேரியபிள் நம்ம அசியூம் பண்ணிட்டோம். அதனால நான் xன்னு எடுத்துக்கிறேன். let 2x ஈக்குவல்ஸ் இது என்னது? ஈவன் நம்பர். இங்க 2m அப்படின்றது ஈவன் எடுத்திருக்கோம். இங்க m க்கு பதிலா xன்றதுனால let 2x be any even நம்பர்னு மட்டும் எழுதினா பத்தாதுல. இங்க என்ன வார்த்தை கொடுத்திருக்காங்களோ அதை யூஸ் பண்ணுங்க. பாசிட்டிவ் இன்டீஜர். கரெக்டா? அப்ப ஈவன் பாசிட்டிவ் இன்டீஜர். ஓகேவா செல்லம்? So let 2x be any even positive integer. 2x plus 1 அப்படின்னா it can be any odd positive integer. இப்படி நம்ம அசியூம் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் x அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். அதனுடைய கன்சிக்யூட்டிவ் இன்டீஜர் நம்ம என்ன எடுக்கிறோம்? x plus 1 எடுக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் x நம்ம என்ன எடுத்துக்கலாம்டா? 2x plus 1 அப்படின்னு எடுக்கிறோம். சரியாமா? சோ இப்ப நம்மளோட क्वेश्चन என்னது? இப்ப நம்ம அசியூம் பண்றதெல்லாம் பண்ணிட்டோம். பாசிட்டிவ் இன்டீஜர்னா xன்னு எடுத்துக்கிறோம். அதனுடைய கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜரை x plus 1ன்னு எடுத்தோம். சம் சால்வ் பண்றப்ப x equals oddன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் பார்ப்போம். x equals evenன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் பார்ப்போம். இப்ப இந்த கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸோட ப்ராடக்ட் கரெக்டாமா? சோ அப்ப x x plus 1 ஓட ப்ராடக்ட். அவங்களோட क्वेश्चन படி நமக்கு என்னது? as per the question given நமக்கு என்னதுமா? x x plus 1 அப்படின்ற இந்த நம்பரோட ப்ராடக்ட். இது ரெண்டோட ப்ராடக்ட் x into x plus 1 ஈக்குவல்ஸ் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். கரெக்டா இல்லையா? என்ன ஆன்சர் கிடைக்கும்? x into x என்னது? x ஸ்கொயர். x into x என்னதுடா? x ஸ்கொயர். x into 1 என்னது? x. சோ x ஸ்கொயர் plus x அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. ஆன்சர் கிடைக்குது. இந்த ஆன்சர் வந்து divided by 2, divisible by 2 இருக்கும் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். சோ இப்போ இந்த x into x plus 1 equals x square plus x. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். பட் இதை நம்ம என்னன்னு சொல்லிட்டேன்? கேஸ் 1 and கேஸ் 2 ரெண்டு கேஸா நம்ம ரெண்டு சிச்சுவேஷன்ஸ்ல பார்ப்போம்னு சொன்னேன். சோ இப்போ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் படி நம்ம என்ன பண்ணணும்னா x இருக்கிற இடத்துல 2x plus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். x இருக்கிற இடத்துல என்னடா பண்ண போறோம்? 2x plus 1. அதாவது இந்த x வந்து ஆட் பாசிட்டிவ் இன்டீஜரா. இது வந்து ஜெனரல் வெறும் பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்றதுக்கு ரெப்ரசன்டேஷன். இது ஆட் நம்பரா இருந்தா எப்படி, ஈவன் நம்பரா இருந்தா எப்படின்றத நம்ம அசியூம் பண்ணணும். சோ இப்போ x இருக்கிற இடத்துல நான் ஃபர்ஸ்ட் கேஸ் படி என்ன பண்ண போறேன்னா 2x plus 1ன்றத சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஆட் நம்பரா இருந்தா என்னன்னு? x ஸ்கொயர். So 2x plus 1 the whole square plus x இருக்கிற இடத்துல again என்னது? 2x plus 1. இது case 1. ஓகே, criteria condition number 1 odd நம்பரா இருந்துச்சு அப்படின்னா எப்படி என்னோட சிச்சுவேஷன் மாறுது? So 2x plus 1 அப்படின்றது என்னதுடாமா? a plus b the whole square ஃபார்மட்ல இருக்கா செல்லம்? a plus b the whole square. அப்ப a square plus b square plus 2ab. கரெக்டா? a அப்படின்றது என்னது? 2x. 2x the whole square da. அப்ப a square na என்னதுடா? 2x the whole square plus b square na b என்னதுங்க? 1. அப்ப 1 square plus 2ab. அப்ப 2 into a என்னது? 2x. 2x into b என்னது? 1. Okay. So a plus b the whole square expand பண்ணிட்டோம். அது இல்லாம என்ன இருக்கு? plus 2x plus 1 இருக்கு. plus 2x plus 1 இருக்கு. அதை எடுத்து எழுதிருங்க, மறந்துடாதீங்க. இப்ப இது வந்து நம்மளோட ஃபார்முலாடா, இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. a plus b the whole square வந்து a square plus b square னு எக்ஸ்பாண்ட் ஆகுது. அடுத்தது என்னது? 2x the whole square என்னது? 4x square. 2 2s are 4. x வந்து எக்ஸ்பாண்ட் ஆச்சுன்னா x square plus 1 plus 2 into 2 4. 4 into x 4x. 4x into 1 4x again. Okay. So plus 4x plus இங்க என்ன இருக்குது? 2x plus 1 இருக்கு. plus 2x plus 1. ஓகேவாமா? இப்ப நம்ம சிமிலர் இதெல்லாம் பார்க்கணும். 4x ஸ்கொயர் மாதிரியே இன்னொரு டேர்ம் ஏதாவது இருக்குதா? லைக் டேர்ம்ஸ் ஏதாவது இருக்கா? x ஸ்கொயர் மாதிரியே வேற ஏதாவது டேர்ம்ஸ் இல்ல. அப்ப இந்த 4x ஸ்கொயரை அப்படியே எடுத்து எழுதிருங்க. அடுத்தது 1 இருக்கு. இது மாதிரியே லைக் டேர்ம்ஸ் ஏதாவது இருக்கா? இங்க ஒரு 1 இருக்கு. இதுவும் கான்ஸ்டன்ட், இதுவும் கான்ஸ்டன்ட். சோ plus 1 அப்படின்னா plus 2. அடுத்தது 4x 2x. இது ரெண்டும் லைக் டேர்ம். கரெக்டா? லைக் டேர்ம்ஸ் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கிறது. இதுவும் பாருங்க x வேரியபிள் இருக்கிறது, இதுவும் x வேரியபிள் இருக்கிறது. So 4 apples plus 2 apples அப்படி எடுத்துக்கோ. 4x plus 2x 6x. So இத ஆர்டரா அரேஞ்ச் பண்ணீங்க ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா அப்படின்னா 4x square plus 6x plus 2. இது மூணுத்துலயும் உங்களுக்கு எதுடா செல்லம் காமனா இருக்கு? 2 அப்படின்ற நம்பர் காமனா இருக்குமா? கண்டிப்பா. So 4ல x ஸ்கொயர்ல இருந்து 2 காமனா வெளியில எடுத்துட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? ரிமைனிங் 2x ஸ்கொயர் இருக்கும். 6xல இருந்து 2 காமனா எடுத்திருந்தீங்கன்னா என்ன இருக்கும்? 3x அப்படின்றது ரிமைன் ஆகும். பிளஸ்
2ல இருந்து 2 அப்படியே காமனா எடுத்துட்டா இங்க என்ன இருக்கும் 1 கரெக்டா சோ 2 into 2x square plus 3x plus 1 இதோட முடிஞ்சது பாருங்க இங்க உங்களுக்கு என்ன இருக்குதுடா செல்லம் 2 அப்படின்றது இருக்குது கரெக்டா சோ இங்க 2 இருக்குதுன்னா it will definitely be என்னது divided by 2 it is divisible by 2 அப்படின்னு அர்த்தம் புரியுதாமா நான் என்ன சொல்றேன்னு இங்க வெளியில நம்ம 2 காமனா எடுத்துட்டோம் கரெக்டா சோ அப்ப இங்க வந்து divided by 2 அப்படின்னு போடுறப்ப இது வந்து உள்ள இருக்கக்கூடியது ஒரு நம்பரா இருக்கும் x க்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஒரு நம்பர் கிடைச்சிரும் so 2 into multiply ஆனா அது என்ன ஆயிடும் even number all even numbers are divisible by 2 அதுதான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஓகேவா இங்க எப்படி மேம் இது இருக்குதுல இது divisible by 2 நான் எப்படி கன்க்ளூட் பண்றதுன்னா இந்த எக்ஸுக்கு நீங்க ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க இப்ப நீங்க எந்த கேஸ் பாத்துட்டு இருக்கீங்க ஆட் நம்பர் கிரைட்டீரியா பாத்துட்டு இருக்கீங்க இங்க உள்ள எந்த வேல்யூ வேணாலும் வரட்டும்டா இப்ப எக்ஸுக்கு நீங்க 7ன்னு ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த உள்ள இருக்கிற இந்த ஈக்குவேஷனுக்கு 7 அப்படின்னு ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றீங்கன்னா இங்க என்ன நம்பர் வேணாலும் வரட்டும் ஓகேவா பட் வெளியில இப்படி 2 அப்படின்னு சொல்லி 2 ஆல மல்டிப்ளை ஆகிறப்ப உள்ள எந்த நம்பர் இருந்தாலும் யூ டோன்ட் ஹாவ் டு வரி உங்களோட ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் ஈவன் நம்பரா வரும் all even numbers will be divisible by 2 கரெக்டா அப்ப நீங்க என்ன தாராளமா என்னன்னு சொல்லலாம் இந்த நீங்க கிடைக்கிற ஆன்சர் வந்து எனக்கு divisible by 2 இது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தாராளமா சொல்லலாம் புரியுதாடா கண்ணா நான் என்ன சொல்ல வரேன்னு இதுல இருந்து 2 காமனா வெளியில எடுக்கிறீங்க ரிமைனிங் உள்ள என்ன வருதுன்றத பத்தி நீங்க ஏன் கவலைப்பட தேவையில்ல if it is multiplied by 2 உங்களோட ஃபைனல் ஆன்சர் ஒரு ஈவன் நம்பரா தான் வரும் ஈவன் நம்பர்ஸ் will be divisible by 2 சரியாமா இப்ப அடுத்தது பாருங்க ஈவன் இன்டீஜருக்கு பார்க்க போறோம் ஆட் இன்டீஜர் கேஸ் பார்த்தாச்சு இப்ப அடுத்தது என்னடா சொல்ல பார்க்க போறோம் ஈவன் இன்டீஜர் பார்க்க போறோம் ஈவன் இன்டீஜருக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் 2x அப்படின்ற ஒரு ரெப்ரசன்டேஷன் எடுத்திருக்கிறோம் என்னமா 2x அப்படின்ற ஒரு ரெப்ரசன்டேஷன் எடுத்திருக்கிறோம் சோ இதுதான் நம்மளுடைய கொஸ்டின் என்னது ரெண்டு கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை மல்டிப்ளை பண்ணா அதுல வர ப்ராடக்ட் டிவிசிபிள் பை 2வா இல்லையான்றது செக் பண்றதா நம்மளுடைய கொஸ்டின் சோ ரெண்டு கன்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ்னா நம்ம என்ன எடுத்தோம் x x plus 1 அத ரெண்டையும் மல்டிப்ளை பண்றப்ப நமக்கு x ஸ்கொயர் plus x ன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது என்னமா x ஸ்கொயர் plus x ன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது இப்போ இந்த x ஸ்கொயர் plus x ல நம்ம எதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் 2x அப்படின்றது சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் ஈவன் இன்டீஜரா இருந்தா இது வந்து ஜெனரலா வெறும் பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்றதுக்கான அசம்ப்ஷன் அதுல நம்ம ஆட் ஈவன் ரெண்டு கேஸ் பாக்குறோம் இப்ப x இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் 2x அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அப்ப 2x the whole square x ஸ்கொயர்னா 2x the whole square plus x இருக்கிற இடத்துல again என்னது 2x ஓகேவா 2x the whole square னா 2 2s are 4 x into x x square so 4x square plus 2x 4x square plus 2x இதுலயும் நம்ம என்ன பண்ண போறோம் 2 காமனா வெளியில எடுக்க போறோம் அப்ப 2x ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ரிமைனிங் இருக்கும் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன ரிமைனிங் இருக்கும் 2x ஸ்கொயர் இருக்கும் அடுத்த டேர்ம்ல எடுத்தோம்னா என்ன இருக்கும் x மட்டும் இருக்கும் கரெக்டா சோ 2 into இதுவும் again என்னது உள்ள என்ன ஈக்குவேஷன் வந்தாலும் நீங்க கவலைப்பட தேவையில்ல x எந்த நம்பரா இருந்தாலும் அது 2 ஆல இங்க வெளியில இருக்கிற நம்பரோட மல்டிப்ளை ஆகுறப்ப இங்க உள்ள நீங்க எந்த வேல்யூ வேணாலும் x க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் 123 1224 என்ன வேல்யூ வேணாலும் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனாலும் அது 2 ஆல மல்டிப்ளை ஆகுறப்ப it will become an even number அப்ப இதுவும் என்னது divisible by 2 தான் கரெக்டா அப்ப hence proved உங்களுக்கு இங்க வெளியில into 2ல வந்ததுனால இங்க என்ன ஆயிடுது this both numbers will be divided by 2 அப்படின்றது ப்ரூவ் ஆயிடுது புரியுதாடா சோ அப்ப இவங்க கேட்டது வந்து நீங்க ப்ரூவ் பண்ணிடுறீங்களா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா prove that the product of two consecutive integers அது நீங்க என்ன எடுக்கிறீங்க consecutive positive integer ஒரு positive integer x ன்னு எடுக்கிறீங்க அப்ப அதனுடைய consecutive positive integer x plus 1 ன்னு எடுக்கிறீங்க சோ இதனுடைய ப்ராடக்ட் அப்ப x into x plus 1 அதனுடைய ப்ராடக்ட் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் plus x ன்னு கிடைக்குது இந்த x ஸ்கொயர் plus x வந்து divisible by 2வா இல்லையான்னு செக் பண்றோம் இந்த x ஸ்கொயர் plus x வந்து டைரக்டா நம்ம செக் பண்ணல ஏன் அப்படின்னா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எடுத்தோம்னா அதுல போத் ஆட் அண்ட் ஈவன் நமக்கு கிரைட்டீரியால வருது அப்ப ஆட் ஒரு கேஸாவும் ஈவன் ஒரு கேஸாவும் பாக்குறோம் ஆட் அப்படின்றது நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் xன்ற இடத்துல 2x plus 1 ன்னு ரெப்ரசென்ட் பண்றோம் x இருக்கிற வேண்டிய இடத்துல நம்ம என்ன பண்றோம் 2x plus 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம் ஈவன் நம்பரா இருந்தா என்ன பண்றோம் 2x அப்படின்னு மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்றோம் கரெக்டா அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் நான் இங்க கொடுத்திருக்கிறேன் ஓகேவா சோ இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப x ஸ்கொயர் plus x அப்ப 2x plus 1 the whole square plus 2x plus 1 சோ இந்த ஃபார்முலா a plus b the whole square ன்னு ஒரு ஃபார்முலா பேசிஸ்ல வருது சோ அதை எக்ஸ்பாண்ட் பண்ற மாதிரி எப்படி a square a plus b the whole square ஃபார்முலா எக்ஸ்பாண்ட் பண்றீங்களோ அது மாதிரி இதையும் எக்ஸ்பாண்ட் பண்றீங்க
சோ இதுக்கப்புறம் லைக் டேர்ம்ஸ் அடிஷன் பண்றீங்க, பண்ணிட்டு ஒரு இது டேர்ம் வருது, அதுக்கு வெளியில 2 காமனா எடுக்கிறப்ப இது என்னன்னு ப்ரூவ் ஆயிடுது ஆட்டோமேட்டிக்கா, இட் இஸ் divisible by 2. சோ என்னன்னு எழுதிடுறீங்க, hence proved. என்ன ப்ரூவ் பண்ணிருக்கீங்க, product of two consecutive positive integers. Two consecutive positive integers. நீங்க அதுவும் வெறும் ஜெனரலா கூட ஃபைண்ட் அவுட் பண்ணல, consecutive positive integers அப்படின்றதுல ரெண்டு கிரைட்டீரியாவையும் நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஈவன் அண்ட் ஆட் ரெண்டு கிரைட்டீரியாவையும் ப்ரூவ் பண்ணியாச்சு. அது ஈவன் நம்ம பாசிட்டிவ் இன்டீஜரா இருந்தாலும் சரி, ஆட் பாசிட்டிவ் இன்டீஜரா இருந்தாலும் சரி, இட் வில் பி divisible by 2. will be divisible by 2. இத வந்து நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஓகேவாடா கண்ணா, புரியுதா? சோ இது ஸ்லோவா திருப்பி ஒரு டைம் போட்டு பாருங்கடா, ரொம்ப ஈஸி. ஓகேவா? நீங்க ஜெனரலா பாசிட்டிவ் இன்டிஜர் அசம்ப்ஷன் பண்ணி ஆட் ஈவன் ரெண்டு கேஸா ஸ்ப்ளிட் பண்றீங்க. நான் ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகேவாமா? சோ திருப்பியும் கூட வீடியோவை போட்டு பாருங்க, கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ரொம்ப ஈஸி. ஓகே, இது காம்ப்ளிகேட்டட்னே நினைக்க வேணாம். என்னடா எக்ஸ் ஏ பி சின்னு சம்பந்தமே இல்லாமலாம் வருதுன்னா நினைக்கவே வேண்டாம். நல்லா ஒரு இமேஜினேஷனுக்கு கொண்டு வந்துக்கோ. ஓகே, ஒரு நம்பர் இருக்கு, அதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா ஈவன் நம்பரா தான் வரும். வேணா ஒரு 10-15 எக்ஸாம்பிள் இங்க ட்ரை பண்ணி பாரு. 89 சம்பந்தமே இல்லாம ஒரு நம்பர் எடுத்து பாரு, அதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணு, அப்ப அது ஃபைனல் ஆன்சர் ஈவன் நம்பரா வருதா? ஓகே, இது என்னன்னு புரிஞ்சிருச்சு, 2m ரெப்ரசென்ட் பண்றது எதனாலன்னு புரியுது. அப்படியெல்லாம் உட்காந்து நிறைய ரெஃபர் பண்ணி போட்டு பாத்தீங்கன்னா போக போக சம்ஸ் ஈஸி ஆயிடும் இன்னும். ஓகேவா தங்கம்? தேங்க்யூ. பாப்பு கவனிடா. Fourth sum, exercise 2.1, based on Euclid's division lemma. Fourth sum, when the positive integers a, b and c are divided by 13. So positive integers அப்படின்ட்டாங்க. So first integers என்னன்னு பார்ப்போம். 0 ஓட ரைட் சைட்ல இருக்கிறது எல்லாமே positive integers and 0 ஓட towards left sideல இருக்கிறது எல்லாமே negative integers. So நம்ம இப்ப எதை கன்சிடரேஷன்ல கொண்டு வரோம், 0 1 2 3, ஐ மீன் 0க்கு இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த 1 2 3 4 அப்படின்ற இந்த integers தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ண போறோம். The respective remainders are 9 7 10. இப்போ இந்த ரைட் சைடுல there are infinite positive integers. கரெக்டா? கவுண்ட்லெஸ்ஸா போயிட்டே இருக்கும். இதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு 3 integers எடுத்துக்கணும். ஓகேவா? 3 integers எடுத்தோம் அப்படின்னா they are divided by 13. ஓகேவா? இதுல இருந்து ஒரு 3 integer ஜெனரலா எடுக்கிறதுனால they have given it as variables. எக்ஸாக்டா இந்த 3 நம்பர் தான் எடுக்கிறோம்னு சொல்லாம ஜெனரலா எடுத்து வந்து ஒரு ப்ரூஃப் மாதிரி பண்றோம். சோ அப்ப a அப்படின்ட்டு ஒரு நம்பர், b அப்படின்ற ஒரு நம்பர், c அப்படின்ற ஒரு நம்பர், இது மூணுமே நம்ம வேரியபிள்ஸ் சொல்லுவோம். பட் ஆக்சுவலி வந்து ஜெனரல் ரெப்ரசன்டேஷன். ஓகேவாமா? இந்த 3 நம்பரையும் நம்ம தனித்தனியா வந்து 13ஆல டிவைட் பண்றப்ப, இப்ப a அப்படின்ற இடத்துல ஒரு நம்பர் இருக்கிறதா அசியூம் பண்ணீங்கன்னா இதை 13ஆல டிவைட் பண்றப்போ நமக்கு ஒரு கோஷன்ட் கிடைக்கும் கண்டிப்பா. கரெக்டா? சோ நம்ம என்ன பண்ணலாம், இது ஃபர்ஸ்ட் நம்பர்ன்றதுனால q1 அப்படின்னு டினோட் பண்றேன். என்னடா கண்ணா, a அப்படின்ற ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் எடுக்கிறேன். அவங்க கொடுத்ததுபடி abc அப்படின்றது 3 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ a இந்த 13ஆல டிவைட் பண்ணனா q1 அப்படின்னு ஒரு கோஷன்ட் கிடைக்கும். அது ப்ராசஸ் போனதுக்கு அப்புறம் ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைக்குதா, 9 அப்படின்ற ரிமைண்டர். இங்க பாருங்க ரெஸ்பெக்டிவ்ன்ற வேர்ட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஃபர்ஸ்ட், செகண்டுக்கு செகண்ட், தேர்ட் லெட்டருக்கு தேர்ட், அப்படி மேட்ச் பண்ணிக்கணும். ஸோ a அப்படின்றத டிவைட் பண்றப்ப we get 9 as ரிமைண்டர். அதே மாதிரி b அப்படின்ற நம்பரை நம்ம 13ஆல டிவைட் பண்றப்ப we get a new quotient q2. ஓகேவா? புதுசா டினோட் பண்ணிக்கலாம். q2ன்ற ஒரு கோஷன்ட் கிடைக்கும். அதுக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்குதுன்னா 7. கரெக்டாடா கண்ணா? 7 அப்படின்ற ரிமைண்டர். சோ அதே மாதிரி தேர்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் யாரு, c. இந்த c அப்படின்ற இந்த இன்டீஜரை வந்து 13ஆல டிவைட் பண்றப்ப we get 10 as the reminder. சோ அதுக்கு ஒரு புது கோஷன்ட் கிடைக்கும் அண்ட் ரிமைண்டர் என்னடா 10. ஓகேவாமா? So 9 7 10 are the reminders for the integers a b c respectively when divided by the divisor 13. சரியாடா கண்ணா? இப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்கன்னு பாருங்க. show that a plus b plus c is divisible by 13. நம்ம இதுல இருந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, இது வந்து given data, நமக்கு given dataவை நமக்கு புரியுற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி நான் இங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். a plus b plus c is divisible by 13. இந்த divisible by 13 அப்படின்னாலே என்ன அர்த்தம், நமக்கு ரிமைண்டர் 0 வர மாதிரி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஓகேவாடா கண்ணா? சோ இதுவும் நம்ம 13ஆல டிவைட் ஆகுதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்றோம். எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? சோ ஃபர்ஸ்ட் இது வந்து டிவிஷனா, நம்ம டிவிஷன் அப்படின்னா இந்த சம்ஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் என்னது, யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. அப்போ இது ஒவ்வொன்றையுமே நம்ம வந்து அந்த டிவிஷன் லெம்மா அந்த ஸ்டேட்மெண்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணலாமா? சோ ஜெனரலைஸ்ட் ஃபார்ம் ஆஃப் யூக்ளிட்ஸ்
யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா நமக்கு தெரியும் கரெக்டாமா? சோ இங்க நான் பேஸ்ட் பண்ணிருக்கேன் பாருங்கம்மா. இது என்னது யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா? லைக் a and b are any two integers then there exists unique integers q and r. சோ இப்போ இதுல நமக்கு a அப்படின்றது என்னதுறாக்கனா டிவிடெண்ட். a அப்படின்றது டிவிடெண்ட். நம்ம எந்த நம்பரை டிவைட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ that is the number. ஓகேவா? b அப்படின்றது டிவைசர். எந்த நம்பரால by which number we should divide. by which அப்படின்றது ஓகே. அப்ப b அப்படின்றது டிவைசர். ஓகேவாமா? இப்படி இருக்கிறப்போ we'll get a quotient and a remainder. so இப்ப a அப்படின்ற இந்த டிவிடெண்ட 13 டிவைசரால பண்றப்ப we get a quotient 1. அதை நான் ரெப்ரசென்ட் பண்றது அப்படி பண்ணிருக்கேன். we get a quotient, unique quotient and a remainder. remainder உங்க கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க. சோ இதை இப்ப நம்ம எழுதணும்னா என்ன பண்ணுவோம்? a அப்படின்ற இந்த டிவிடெண்டுக்கு what we get, b அப்படின்ற டிவைஸருக்கு பதிலா what can we represent? 13 அப்படின்றத நம்ம எழுதிடலாம். கரெக்டாடாமா? 13 அப்படின்றத நம்மளோட டிவைசர் b, பிகாஸ் அது வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. சோ b equals 13 அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா செல்லம்? a equals 13, சாரி a equals 13 கிடையாது. a equals இந்த bq plus r அப்படின்றதுல 13 into q. அடுத்தது என்னதுல 13 into q வந்து நமக்கு தெரியுமா? தெரியாது. சோ நம்ம ஜெனரலா ரெப்ரசென்ட் பண்றது எப்படி பண்ணிருக்கோம்? q1 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். பிளஸ் r ரிமைண்டர் எவ்வளவு? இதுக்கு ரிமைண்டர் வந்து 9. ஓகேவாமா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் எழுதிட்டோம். அடுத்தது b அப்படின்ற இந்த நம்பருக்கு, இந்த இன்டீஜருக்கு, பாசிட்டிவ் இன்டீஜர், செகண்ட் இன்டீஜர். ஓகேவா? இந்த டிவிடெண்டுக்கு சேம் டிவைசர் 13. இதுக்கு வந்து புது கோஷன்ட் ஒன்று கிடைக்கும். சோ q2 அப்படின்னு எடுக்கிறோம். பிளஸ் இதனுடைய ரிமைண்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா 7. சரியாடா கண்ணா? அடுத்தது c. c அப்படின்ற இந்த பாசிட்டிவ் இன்டீஜர், இதை நம்ம டிவிடெண்டா சூஸ் பண்றப்ப we divided with the same divisor 13. அப்ப we'll get a new quotient q3. இதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு quotient கிடைக்கும். சோ q3 ன்னு சொல்லி வேரியபிள் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். பிளஸ் இதுக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்குது நமக்கு அப்படின்னா 10. நம்ம பாருடாக்கன்னா இங்க ரெப்ரசென்ட் பண்ணிருப்போம். இது ரஃப் காலம் ஒர்க் மாதிரி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய ரெப்ரசென்டேஷன், டிவிஷன் லெம்மாவோட ரெப்ரசென்டேஷன். சோ a ஈக்குவல்ஸ் இப்படி இருக்குது. இப்ப நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா a plus b plus c is divisible by 13. என்ன சொல்லலாம்? a plus b plus c is divisible by 13. அதாவது இது மூணு தனித்தனியா ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். அப்ப இது மூணும் நமக்கு ஆட் பண்ணி ஒரு இன்டீஜர் கிடைக்குதுன்னு வைங்க. இந்த a plus b plus c அப்படின்றது நியூ இன்டீஜர். இங்க எழுதிக்கலாமா? இது வந்து ஒரு நியூ பாசிட்டிவ் இன்டீஜர் that is obtained by adding all these three integers. This is a new positive integer that is obtained by adding all these three integers. Okay வா செல்லம்? So new positive integer இல்ல அப்படின்னா இதுதான் நம்மளுடைய இப்ப என்னன்னு எழுதலாம்? new dividend. இதுதான் நம்மளுடைய new dividend. புரியுதாடா கண்ணா? So new dividend என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா a plus b plus c. அப்ப இந்த a-வை நம்ம இங்க என்ன ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம்? இது வேணா நீட்டா எழுதிக்கோங்க. 13 இன்டூன்னு போட்டிருக்கிறல, டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்? 13 q1 எழுதலாம். ஏன்னா ஒரு வேரியபிளையும் நம்பரையும் மல்டிப்ளை பண்றப்ப அந்த இடத்துல நீங்க மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போடணும்ன்ற நீடு இல்ல. சோ 13 q1 plus 9 அப்படின்னு நீட்டா எழுதிக்கோங்க. இங்க என்னது? 13 q2 plus 7. அடுத்தது இங்க என்னது? 13 q3 plus 10. இப்படி நீட்டா எழுதிக்கோங்க. ஓகே, 13 q1 plus 9 அப்படின்றது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட் a. 13 q2 plus 7 அப்படின்றது என்னது? நம்மளுடைய செகண்ட் டிவிடெண்ட். 13 q3 plus 10 அப்படின்றது என்னது? நம்மளுடைய தேர்ட் டிவிடெண்ட். ஓகேவா? டிவிடெண்ட் இஸ் நதிங் பட் தி நம்பர் which we are dividing. ஓகேவா? சோ இப்போ இங்க புது டிவிடெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? by adding all these three. கரெக்டா? இந்த மூணுமே நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு அந்த புது நம்பர் கிடைச்சிரும். அப்ப என்னது? 13 q1 plus 9. இது ஃபர்ஸ்ட் நம்பர். அடுத்த செகண்ட் நம்பர் என்னது? 13 q2 plus 7. இது கூட இன்னொன்னு என்ன ஆட் பண்ணோம்? 13 q3 plus 10. அப்ப இந்த புது இன்டீஜர் கிடைக்கிறதுக்கு நம்ம மூணுத்தையும் ஆட் பண்றோம். சோ இப்போ என்னடா கண்ணா? 13 q1 is different term. So 13 q1 எழுதிடுறோம். அடுத்து 13 q2வையும் எடுத்து எழுதிக்கலாம். 13 q2. ஓகேவாமா? அடுத்தது 13 q3வையும் எடுத்து எழுதிடலாம். ஓகே, இது மூணையும் நம்ம ஆட் பண்ண முடியாது because they are not like terms. q1 q2 q3 மூணு டிஃபரெண்ட் கோஷன் கிடைக்கும்ன்றதுனால. அடுத்தது என்னது? 9 7 10. இது வந்து நமக்கு லைக் டேர்ம்ஸ். கரெக்டாமா? சோ இது மூணையும் ஆட் பண்றப்ப என்னது? 9 plus 7 எவ்வளோ? 10 plus 7 ஞாபகம் வச்சுக்கோங்க 17. அப்புறம் ஒன்னு ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. சோ 16. 16 plus 10 என்னது? 26 plus 26. அப்ப இது டோட்டலா உங்களுக்கு என்னது? obtained new dividend or new positive integer that is obtained by adding all these three positive integers. இதுதான் உங்களுடைய நியூ டிவிடெண்ட். ஓகேவா? இப்ப இது ஒரு நம்பர். இந்த நம்பர் வந்து நம்ம இப்படி ஆல்பபெட்டிக்கலா நமக்கு வந்திருக்கு. ஓகேவா?
இந்த நம்பரை நம்ம 13ஆல டிவைட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். கரெக்டாடா? அதுதான் நம்மளுடைய வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஷோ தட் a plus b plus c is divisible by 13. இப்ப a plus b plus c யோட வேல்யூ என்னன்றத கண்டுபிடிச்சிட்டீங்க. This is the new value that is obtained. இப்ப இது 13ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். பார்க்கலாமா? இந்த நம்பர் எடுத்துக்கிறீங்க. ஓகே, இந்த 13q1 plus 13q2 plus 13q3. அப்ப இதுதான் அந்த புது நம்பர் a plus b plus c. இதுல என்ன பண்ணலாம்? இது டிவைட் ஆகுதான்னு பாக்குறதுக்கு இது எல்லாத்துலயும் பாருங்க 13 காமனா இருக்காடாமா? இது எல்லாத்துலயுமே 13 அப்படின்ற நம்பர் காமனா இருக்கா? 26லயும் ஒரு 13 இருக்கும் நமக்கு. சோ 13 அப்படின்றத நான் காமனா எடுத்துக்கிறேன். தட் இஸ் கோயிங் டு பி த டிவைசர். கரெக்டா? 13 காமனா எடுத்தோம்னா ரிமைனிங் என்னது? அந்த கோஷன்ட் கிடைச்சிடும். நம்ம இதை 13ஆல டிவைட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா 13 காமனா எடுக்கிறோம். ரிமைனிங் என்ன இருக்குது? இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல q1 இருக்கு. அடுத்த டேர்ம்ல என்ன இருக்கும்? q2 ரிமைனிங் இருக்கும். அடுத்த டேர்ம்ல என்ன இருக்கும்? q3 ரிமைனிங் இருக்கும். அடுத்த டேர்ம்ல என்ன இருக்கும்? 2 அப்படின்ற நம்பர் ரிமைனிங் இருக்கும். பிகாஸ் 13 into 2 தான் 26. கரெக்டா? சோ டிவைசர் 13. இது டோட்டலா என்னதுடா? கோஷன்ட். இது டோட்டலா கேபிட்டல் Q கூட ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாமா? இல்ல Q4 னு கூட ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒண்ணு. இது புது கோஷன்ட். நியூ கோஷன்ட் obtained for the new dividend. ஓகேவா? பட் the same divisor 13 அப்படின்ற டிவைசரே தான் வந்திருக்குது. இந்த எல்லா டேர்ம்ஸ்லயும் உங்களுக்கு 13 அப்படின்றது வருது. சோ 13 காமனா நீங்க வெளில எடுத்துட்டீங்க அப்படின்னா பாருங்க 13 வெளில வந்துருது. ரிமைனிங் உள்ள என்ன இருக்குடா? q1 plus q2 plus q3 plus 2 plus ரிமைண்டர் வேற ஏதாவது இருக்குதா நமக்கு? இந்த நம்பர்ல ரிமைண்டர் மாதிரி ஏதாவது கிடைக்குதா? கிடைக்கல. பிளஸ் 0. சரியாமா? உடனே இந்த 2 தயவு செஞ்சு ரிமைண்டர் நினைச்சுக்காதடாமா. என்னன்னு பாருங்க, இது டோட்டலா வந்து நமக்கு நம்பர். கரெக்டா? ஒரு புது பாசிட்டிவ் இன்டீஜர். நியூ பாசிட்டிவ் இன்டீஜர் that is obtained by adding all these three single positive integers. இந்த மூணு தனித்தனி பாசிட்டிவ் இன்டீஜர்ஸையும் நம்ம ஆட் பண்ணி ஒரு புது இன்டீஜர் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதை நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்ப இந்த நம்பரை 13ஆல டிவைட் பண்ண முடியுதான்னு பாக்குறோம். சோ 13 இந்த 4 நம்பர்லயும் காமனா வெளியில எடுக்க முடியுது. 4 டேர்ம்ஸ்ல இருந்துமே, இந்த 4 ரெப்ரசன்டேஷன்ல இருந்துமே நம்மளால என்ன பண்ண முடியுது? காமனா வெளியில எடுத்துட முடியுது. அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த இது அப்படியே டோட்டலா உங்களுக்கு என்னது? கோஷன்ட். சரியா செல்லம்? சோ 13 into q plus உங்களுக்கு இங்க ரிமைண்டர் எதுவும் கிடையாது. ரிமைண்டர் இஸ் 0. சோ இப்ப என்ன எழுதலாம்? since 13 is multiple. கரெக்டா? இதாவது இந்த நம்பர் வந்து மல்டிபிள் ஆஃப் 13 மாதிரி வருது. 13 into some number. இந்த டோட்டல் q உங்களுக்கு என்னது? some value, some number. கரெக்டா? so some number அப்படின்றப்ப 13 into some numberன்றப்ப it is a multiple of 13. என்னடா எழுதலாம்? it is a multiple of 13. அப்ப என்னன்னு சொல்லலாம்? multiple of 13 in the sense 13 is the factor here. 13 is the divisor here. பாருங்க அழகா வருதானே? இந்த a plus b plus c நீங்க டோட்டலா என்ன பண்ணுங்க? கேபிட்டல் ஏன்னு வச்சுக்கோங்க. என்ன வச்சுக்கோங்க? கேபிட்டல் ஏன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவல்ஸ் இதை நம்ம பின்னு எடுத்துக்கலாமா? b. இது டோட்டலா q எடுக்கிறோம். bq பிளஸ் 0 என்னது? ரிமைண்டர் r. கரெக்டா? a ஈக்குவல்ஸ் bq பிளஸ் rன்றதுல வருது. a ஈக்குவல்ஸ் bq பிளஸ் r. a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? a பிளஸ் b பிளஸ் cன்ற அந்த புது நம்பர். b இருக்கிற இடத்துல 13 இருக்குது. q இருக்கிற இடத்துல q1 plus q2 plus q3 plus 2 சொல்லி ஒரு வேல்யூ இருக்குது. plus r இருக்கிற இடத்துல 0ன்ற ரிமைண்டர். so a equals bq plus r in Euclid's division lemma-வை satisfy பண்ணுது. கரெக்டாடா? satisfies the Euclid's division lemma. so what is the divisor here? 13 is the divisor. அப்ப நீங்க தாராளமா சொல்லலாமா? a plus b plus c, therefore a plus b plus c is divisible by 13 எழுதலாமா? இங்க கண்டிப்பா எழுதலாம். ஓகேவா? since 13 becomes a divisor here, it satisfies Euclid's division lemma. புரியுதாடா கண்ணா? Euclid's division lemma எழுதிட்டு நம்ம என்ன எழுதலாம்? therefore it is divisible. a plus b plus c is divisible by 13 அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். இது உங்களுக்கு இன்னும் இல்ல எனக்கு இந்த வேரியபிளா வரதெல்லாம் புரியல அப்படின்னா நான் வேல்யூ வச்சே சொல்றேன்டா இத. ஓகேவா? சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் என்னது? a equals 13q1 plus 9. அடுத்த நம்பர் பாசிட்டிவ் இன்டிஜர் என்னது? 13q2 plus 7. அடுத்த தேர்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் c ஓடது என்னது? 13q3 plus 10. இப்படிதான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தோம். கிவன் டேட்டாவை கொஸ்டின்ல கொடுத்திருந்த இந்த டேட்டாவை நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தோம். கரெக்டாடா? 1 2 3 இந்த மூணு லெம்மா ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தோம். இப்போ இது அப்படியே நம்பர்ஸா சப்ஸ்டியூட் பண்ணி நான் சொல்றேன் பாருங்க. இப்போ q1 இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்றேன். q1 இருக்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் கோஷன்ட் வந்து நம்ம 0ன்னு வச்சுக்கலாம். 13 into 0 is 0. so 0 plus 9 equals 9. ஓகேவா? சோ உங்களோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் பாத்தீங்கன்னா 9.
அடுத்தது இந்த கோஷன்ட் 2 இடத்துல நான் 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஒரு டிஃபரெண்ட் கோஷன் ட்ரை பண்றேன். 13 into 1 is 13. 13 plus 7 is 20. கரெக்டா? 13 plus 7 equals 20. அடுத்தது இந்த இடத்துல நான் 2 அப்படின்ற வேல்யூ கோஷன்ட் 3 வந்து நான் 2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாக்குறேன். இந்த இடத்துல ஏன் சப்ஸ்டிடியூஷன் பண்ணல, ஏபிசில நீங்க ஏன் சப்ஸ்டிட்யூட் பண்ணலடா, கோஷன்ட் வந்து நமக்கு நிறைய கோஷன்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பண்றப்ப நமக்கு டிஃபரெண்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் இங்க கிடைக்கும். ஓகேவா? நம்ம எந்த பாசிட்டிவ் இன்டிஜர்னு கண்டுபிடிக்கிறதா நம்மளோட ப்ரையாரிட்டி. அதனால இதுக்கு நீங்க வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. இப்ப இது 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 13 2s are 26, 26 plus 10 என்னடா 36. சரியாமா? சோ இப்ப இந்த மூணு நம்பருமே என்னது செப்பரேட்டர், இட் இஸ் டிவிசிபிள் பை 13 பட் லீவ்ஸ் ரிமைண்டர். ஃபர்ஸ்ட் ஒன்ன நம்ம 13 ஆல டிவைட் பண்றப்ப இது 10ஆவது, சோ 9 அப்படியே ரிமைண்டர். அடுத்தது 20 13 ஆல டிவைட் பண்றப்ப we'll get 7 as a reminder. Then 36 அப்படின்ற நம்பரை 13 ஆல டிவைட் பண்றப்ப we'll get 10 as a reminder. இல்ல இதுவும் நான் வெரிஃபை பண்ணி பார்க்கணும்னா you can verify. 13 இது அப்படியே 10ஆவதுடா. சோ நம்மளோட கோஷன் 0, இது 9 அப்படியே என்னது நமக்கு ரிமைண்டர். ஓகேவா? அடுத்தது 20 அப்படின்ற நம்பரை 13 ஆல டிவைட் பண்ணி பாருங்க. we'll get the quotient 13 ones are 13. ரிமைண்டர் என்னது 7. அடுத்தது 36 13 ஆல டிவைட் பண்ணி பாருங்க. 13 2s are 26, so ரிமைண்டர் 10. பாருங்க 9 7 10. ஓகே, இது ஒரு புது கோஷன்ட், இது ஒரு டிஃபரெண்ட் கோஷன்ட், இது ஒரு டிஃபரெண்ட் கோஷன்ட். நம்ம இது மட்டும் தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். இது கரெக்ட்டா பாருங்க டாலி ஆகுது. 9 7 10 னு சொல்லி கரெக்ட்டா டாலி ஆகுது. ஓகேவா? இது மாதிரி நீங்க இங்க டிஃபரெண்ட் கோஷன்ஸ் போட சாரி ஃபார் எக்ஸாம்பிள் 3 4 5 னு வேற நம்பர் ட்ரை பண்ண வேற ஆன்சர்ஸ் கிடைக்கும். பட் இந்த ரிமைண்டர்ஸ் 9 7 10ன்றது அப்படியே கிடைக்கும். ஓகேவா செல்லம்? சோ 9 7 10 ரிமைண்டர் சேம் டிவைசர் 13. இப்ப நம்மளோட விஷயம் என்னது? a plus b plus c அப்படின்னு கிடைக்கக்கூடிய அந்த புது நம்பர் நியூ டிவிடெண்ட் should be divisible by 13. அதுதான் விஷயம். கரெக்டா? சோ இப்ப நம்மளோட புது நம்பர்ஸ் யாரு? 9 plus 20 plus 36. 9ன்றது a, 20ன்றது b, 36ன்றது c. சோ a plus b plus c ன்றப்ப 9 plus 20 plus 36. 20 plus 36 56. 56 plus 9 எவ்வளோ? 65. சோ நம்மளோட நியூ டிவிடெண்ட் யாரு? 65. சோ இந்த 65 நீங்க ஒரே நம்பரா ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம் பாருங்க. இததான் நம்ம இங்க என்ன எழுதி இருக்கிறோம்? 13q1 plus 13q2 plus 13q3 plus 26. இந்த நாலுமே சேர்ந்து இந்த டோட்டலா இந்த 65 நம்ம இங்க எழுதுற பத்தியா, அதுதான் இங்க இப்படி வந்திருக்குது. பிகாஸ் இங்க 9 நமக்கு ஒரு நம்பரா கிடைச்சத நம்ம அங்க என்ன எழுதி இருக்கிறோம்? 13q1 plus 9. ஃபர்ஸ்ட் இன்டிஜரை நம்ம இப்படி ஆல்பபெட்டிக்கலா ரெப்ரசென்ட் பண்றோம். அடுத்தது 20 நீங்க ஒரே நம்பரா நம்ம ரெப்ரசென்ட் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கிறது. நம்ம இங்க என்ன எழுதி இருக்கிறோம்? அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் 13q2 plus 7. செகண்ட் நம்பர் நமக்கு இதுதான். அடுத்து 36 நமக்கு ஒரு தேர்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் கிடைச்சிருக்கு பாருங்க. இது ஆக்சுவலி இங்க என்ன நம்ம அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் இதுக்கு 13q3 plus 10. சோ இங்க எப்படி நம்ம இந்த மூணு நம்பரையும் ஆட் பண்ணி நமக்கு 65 ன்னு ஒரு நம்பர் கிடைக்குதோ, அதே மாதிரி நமக்கு இங்க டோட்டலா ஒரு நம்பர் கிடைச்சிருக்குது. அது என்னது? 13q1 plus 13q2 plus 13q3 plus 26. இந்த நம்பரை அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷனா ஒரு ஜெனரல் எக்ஸ்பிரஷனா பண்ணிடுறோம். பர்டிகுலரா இந்த மூணு நம்பருக்கு தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? கிடையாது. நம்ம இது நிறைய சப்ஸ்டிட்யூட் பண்ண டிஃபரெண்ட் வேல்யூஸ் கிடைக்கும். சோ எல்லாத்துக்குமே இது சாட்டிஸ்ஃபை ஆகும். அதனால நம்ம இப்படி அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷனா பண்றோம். ஓகேவாமா? சோ 65ன்றது 13 ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? 13 into 5. கரெக்டா? 13 into 5 equals 65. சோ 13 இதுல இருந்து எடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்னது? 5. அந்த 5 தான் நம்ம என்ன சொல்றோம்? கோஷன்ட்னு சொல்றோம். சோ 65 அப்படின்ற நம்பரை நம்ம என்ன பண்ணலாம்? டிவிஷன்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம்னா 65 வந்து a டிவிடெண்ட், நம்மளோட டிவிடெண்ட். 13 அப்படின்றது டிவைசர் b. 5 அப்படின்றது கோஷன்ட். இப்ப ரிமைண்டர் ஏதாவது வருதா? 13 into 5 equals 65. அப்படியே டாலி ஆகுது. சோ பிளஸ் 0. இல்ல எனக்கு லெம்மாவா எழுத தெரியல, ஸ்டேட்மெண்ட்லயே டைரக்டா எழுத தெரியலன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? டிவிஷன் பண்ணி பார்க்கலாம் தாராளமா. சோ 13 இது எத்தனை டைம்ஸ் போகும்? 65 5 டைம்ஸ் போகும். 13 டேபிள் எழுதிக்கோட ரெஃபரன்ஸ்க்கு. 13 5s are 65. சோ அப்ப என்னது? ரிமைண்டர் 0. இப்ப நான் என்ன பண்றேன்? 65a இருக்கிற இடத்துல எழுதுறேன், 13b இருக்கிற இடத்துல எழுதுறேன். கோஷன்ட் 5, ரிமைண்டர் 0. bq plus r, a equals bq plus r. இதுதான் நான் இங்க சொன்னேன். புரியுதாடா? பாருங்க, b இருக்கிற இடத்துல 13 அப்படின்னு சொன்னா q இருக்கிற இடத்துல நமக்கு சிம்பிளா இங்க 5 ன்னு வருது. பட் அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் ஜெனரலா பாக்குறப்ப நமக்கு என்னது? q1 plus q2 plus q3 plus 2. இது டோட்டல். அதனால தான் நான் கேபிட்டல் Q அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. பிளஸ் ரிமைண்டர் ஏதாவது வருமா? அதனால தான் இந்த 2 ரிமைண்டர் நினைச்சுக்காதேன்னு. இந்த டோட்டலா ஒரு நம்பர். ஓகேவா? சோ r அப்படின்றது என்னது? நமக்கு இங்க 0. பாரு 0 ன்னு வருதா? செல்லம், இது வந்து just for your understanding I have done here.
நீங்க இது வந்து உங்களோட கால்குலேஷன்ல இதுவும் நம்ம எக்ஸாம்ல பண்ணணுமான்னு நினைச்சுக்காதீங்க. உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் நம்பர்ஸ் வச்சு இங்க சொல்லி கொடுத்திருக்கிறேன். ஆக்சுவலா this is enough. அவங்க என்ன கொடுத்திருக்காங்க 13q1 plus 9 13q2 plus 7 13q3 plus 10 இதான் நமக்கு கிடைச்சிருக்கிற அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன், வேரியபிள்ஸ் அண்ட் நம்பர்ஸ் கலந்த மாதிரி. சோ இத வச்சுதான் நீங்க சம்ம ப்ரொசீட் பண்றீங்க. இது வந்து ஜஸ்ட் ஃபார் யூ அண்டர்ஸ்டாண்டிங். வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, ரிவர்ஸ்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த கால்குலேஷனை பாத்துருங்க. பாத்துட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இது மேல இருக்கிற இந்த எக்ஸாக்ட் கால்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, நம்பர்ஸ் வச்சு இந்த கால்குலேஷன் பாத்துட்டீங்கன்னா மேல இருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். புரியுதாடாமா? சோ இப்போ நீங்க என்ன சொல்லிடுவீங்க, இந்த மாதிரி வந்துருச்சுன்னா 65 is divisible by 13 எழுதுவீங்க. அதுதான் நம்ம எழுதிருக்கோம். 65 is nothing but the value obtained by adding a plus b plus c. So a plus b plus c is divisible by 13 அப்படின்னு எழுதிடுறோம். புரியுதாடாமா? சோ உங்களுடைய ஃபேர் ஒர்க் அப்படின்னா என்னது, இந்த யூக்ளிட் டிவிஷன்ல நம்ம ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி இது மூணும் எழுதுறீங்க. தென் யூ டூ த ஸ்டெப்ஸ். a பிளஸ் b பிளஸ் c அப்படின்ற புது நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு யூ டூ த ஸ்டெப்ஸ். அந்த நம்பர் 13ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கிறதுக்கு 13 காமனா 4ல இருந்து எடுக்க முடியுது. அப்ப இது எல்லாமே நமக்கு என்னதுடா, கோஷன்ட். இந்த 13ன்றது டிவைசர், ரிமைண்டர் எதுவுமே கிடையாது. ஸோ 0 அவ்வளவுதான். இது மட்டும் எழுதினா போதும். இதுவும் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் டிவிஷன் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். புரியுதாமா? தேங்க்யூ டக்கண்ணா. அப்போ கவனிடா, exercise 2.1 fifth sum. Okay, based on Euclid's division lemma and algorithm. அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம். Euclid's division lemma அப்படின்னா என்ன கான்செப்ட் அப்படின்றது கான்செப்ட்க்கு ஒரு வீடியோ. தென் இப்போ fifth sum பார்க்கலாம்டா. Prove that square of any integer. Prove that square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4. சோ ஃபர்ஸ்ட் இன்டீஜர் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். இன்டீஜர் நம்பர் லைன் பாருங்க, இங்க போஸ்ட் பண்ணிருக்கேன். சோ 0 பாசிட்டிவ், 0 ஓட ரைட் சைடுல இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் இன்டீஜர், 0 ஓட லெஃப்ட் சைடுல இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். கரெக்ட்டா? சோ போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் will be there. சோ இப்போ அவங்க எனி பாசிட்டிவ் இன்டீஜர், எனி நெகட்டிவ் இன்டீஜர் அப்படியெல்லாம் எதுவும் கொடுக்கல. ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர்னு சொல்லி ஜெனரலா கொடுத்துட்டாங்க. அப்போ நெகட்டிவ் இன்டீஜர்ஸும் எடுக்கலாம், பாசிட்டிவ் இன்டீஜர்ஸும் எடுக்கலாம். இதுல என்னன்னு பாருங்க, ஸ்கொயர் ஆஃப் அப்படின்றப்ப இப்ப -3 அப்படின்ற இந்த இன்டீஜர் நான் செலக்ட் பண்றேன்னா -3 ஸ்கொயர் பண்றப்ப என்ன ஆகும், இந்த மைனஸ் ஸ்கொயர் ஆகி எப்படியும் பிளஸ் ஆயிடும். சோ பிளஸ் 9 கிடைக்கும். மைனஸ் இன்டு மைனஸ் பிகம்ஸ் பிளஸ், 3 into 3 becomes 9. So plus 9. அதே plus 3 பண்ணீங்க அப்படின்னாலும் you will get plus 9 only. ஓகேவா? சோ அதனால தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, question square of any integer அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ நீங்க எடுக்கிறது எல்லாமே வந்து ஜெனரலா என்ன பண்ணலாம், let x be any integer. Let x be any integer. நீங்க இது பாசிட்டிவ் இன்டீஜர் நெகட்டிவ் இன்டீஜர்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும்ன்ற நீடு இல்ல. ஏன்னா அதை நம்ம ஸ்கொயர் பண்றப்ப எப்படியுமே எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். ஓகேவா? பிகாஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் மாறிடும். ஆனா இது ப்ரீவியஸ் சம் ஒரு இதுல பார்த்திருப்போம். integers அப்படின்றப்போ both odd numbers and even numbers will come into account. கரெக்ட்டா? odd integersம் இருக்கும், even integersம் இருக்கும். சோ அப்ப இந்த x be any integerன்னு எடுக்கிறோம் பாத்தீங்களா, இதுல நமக்கு ஒண்ணே ஒண்ணு இருக்குது. என்ன, இந்த x ரெண்டு விதமா எடுக்கணும். கேஸ் 1 என்ன, odd, and கேஸ் 2 என்னது, even. ஓகே, so first case x is equals odd and இன்னொரு கேஸ் என்ன பார்க்கலாம், when x is even. அதாவது xன்றது இதுல இருக்கக்கூடிய எந்த இன்டீஜர் வேணாலும் அப்படின்னு சொல்லி காமனா ரெப்ரசென்ட் பண்றோம். தென் என்ன பண்ணிடுறோம், இந்த xலயே ரெண்டு சினாரியோ பாக்குறோம். ஒன்னு வந்து இந்த x ஆட் நம்பரா இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 3 5 7, அதே மாதிரி -1 -3 -5 -7. இட் மே பி எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், பட் ஆட் அண்ட் ஈவன் சொல்லி நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம். சோ x ஆடா இருந்தா என்ன, x வந்து ஈவன் நம்பரா இருந்தா எப்படி அப்படின்றது நம்ம சினாரியோவை ஸ்ப்ளிட் பண்றோம். சோ அதுக்கு முன்னாடி square of any integer அப்படின்னு தான் சொல்லிருக்காங்கடா கண்ணா. கரெக்ட்டா? so if you consider x be any integer, நம்ம இங்க என்ன பண்றோம், square of that integer அப்படின்னு வரப்ப square of the integer அப்படின்றப்ப நமக்கு என்ன வரும், x square, x into x, which means x square. கரெக்டாடா? so x square அப்படின்றது தான் நம்ம இப்ப என்ன பண்றோம்ன்றத பார்க்கணும். ஓகேவாமா? so அடுத்தது பாருங்க, odd நம்பரா இருந்தானே ஈவன் நம்பரா இருந்தா ப்ரீவியஸா சொல்லிருப்பேன். ஈவன் நம்பர் அப்படின்றப்ப இப்போ ஒரு m அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே it will become an even number. கரெக்ட்டா? 2ஆல மல்டிப்ளை ஆகிருக்குதுன்றப்ப it is divisible by 2. only even numbers will be divided by 2. கரெக்ட்டாடா? சோ அப்ப இது டெஃபினட்டா என்னவா தான் இருக்கும், ஈவன் நம்பரா தான் இருக்கும்.
அடுத்தது ஆட் நம்பர் அப்படின்றப்ப அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் சொன்னேன் பாருங்க இந்த நம்பர் லைன்ல ஈவன் நம்பர் இருக்குதாடா ஈவன் நம்பருக்கு அடுத்த நம்பர் என்னவா தான் இருக்கும் ஆட் நம்பரா தான் இருக்கும் பாருங்க அடுத்தது 4 இருக்கா 4க்கு அப்புறம் என்ன வரும் 5 சோ ஈவன் நம்பருக்கு நெக்ஸ்ட் நம்பர் will be an odd number சோ அப்ப என்ன எழுதலாம் ஈவன் நம்பர் நான் 2m ன்னு எடுக்கறேன்னா ஆட் நம்பர் 2m plus 1 அப்படினு கன்சிடர் பண்ணலாம் 2m plus 1 அப்படினு சொல்லி அஸ்யூம் பண்ணலாம் 2m அப்படின்றது ஈவன் நம்பர் 2m plus 1 அப்படின்றது ஆட் நம்பர் சோ இப்ப x odd அப்படின்றப்ப நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணலாம் 2m plus 1 be any odd integer positive negative தேவையில்ல சோ இது என்னது any odd integer அவ்வளவுதான் ஓகேவாமா சோ x ஈவனா இருக்கிறப்ப அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் 2m அப்படின்னு மட்டும் 2 into m அத இது என்னது any even integer புரியுதாடாமா சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த x இருக்கிற இடத்துல ஆடா இருந்துச்சு அப்படின்னா நம்ம 2m plus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் இந்த x இருக்கிற இடத்துல ஈவனா இருந்துச்சு அப்படின்னா we should substitute 2m ஓகேவாமா சோ இப்போ என்ன क्वेश्चन திருப்பி படிக்கலாம் square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4 so what is our divisor now when divided by 4 so the number by which it is divided அப்படின்றப்ப our divisor is 4 பாருங்க இது rough calculation கிடையாது so what can we write here divisor equals 4 சரியா 4 ஆல தான் நம்ம டிவைட் பண்றோம் what is our dividend square of any integer அதாவது அந்த x square அப்படின்றதா நமக்கு இங்க என்னடாமா dividend x square அப்படின்றதா நமக்கு இங்க dividend ஓகேவாமா divisor இந்த square of any integer for example இப்ப 4 அப்படின்னு ஒரு integer எடுக்கிறோம்னா 4 square என்ன 16 இப்ப இந்த 16 நம்ம 4 ஆல டிவைட் பண்றப்ப ரிமைண்டர் வந்து either 0 or 1 வரணும்னு சொல்றாங்க இப்ப 3 ன்ற integer எடுக்கிறோம்னா 3 square 9 சோ 9 வந்து நம்ம 4 ஆல டிவைட் பண்றோம்னா ரிமைண்டர் either 0 or 1 வரணும்னு அர்த்தம் சோ நம்மளோட டிவிடெண்ட் என்னது எந்த இன்டிஜர் எடுக்கிறோமோ அந்த இன்டிஜரோட ஸ்கொயர் சோ x square is the dividend 4 is the divisor and quotient வந்து நமக்கு இங்க வந்து இது கிடையாது givenல கொடுக்கல quotient என்னவா வேணாலும் இருக்கலாம் நீங்க எந்த டிவிடெண்ட் எடுக்கறீங்களோ அதனுடைய ரெஸ்பெக்டிவ் quotient உங்களுக்கு கிடைக்கும் so let it be q itself ஓகேவா அது வேரியபிளாவே இருக்கட்டும் ரிமைண்டர் வந்து என்னவா இருக்கணுமா 0 or 1 இது யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவை பாருங்க satisfy பண்ணுதான்னு பாருங்க ரிமைண்டர் should be greater than or equal to 0 and less than the divisor இங்க divisor 4 so 4 விட கம்மி தான் இந்த 0 1 இந்த ரெண்டு ரிமைண்டர்ஸுமே உங்களுக்கு என்னது 4 விட lesser value தான் and also equal to 0 condition criteria நமக்கு satisfied so dividend divisor quotient remainder எடுத்து எழுதியாச்சு கரெக்டாமா இப்போ என்ன பண்ண போறோம் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா படி நமக்கு டிவிடெண்ட் தெரிஞ்சிச்சு டிவைசர் தெரிஞ்சிச்சு சோ உடனே இத கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னு நினைச்சிராதீங்கம்மா டிவிஷன் லெம்மானோனே a equal bq plus r அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணி செய்றோம் அப்படின்றதுல கிடையாது we just have to prove நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்குன்னு எதுவும் கிடையாது இங்க நம்ம prove மட்டும் தான் பண்ண போறோம் சோ prove என்னது square of any integer இப்படி இருக்குதான்னு சோ அப்ப square of any integerன்றதை நம்ம x square னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம் கரெக்டாடா சோ அப்ப இது என்ன பண்ணலாம்னா x square இருக்கிற இடத்துல நல்லா கவனிச்சுக்கோ x square இருக்கிற இடத்துல நம்ம இப்ப odd நம்பரா odd integer-ஆ இருந்தா அதை நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் 2m plus 1 the whole square x இருக்கிற இடத்துல 2m plus 1 and square எழுதுறோம் so square இது என்ன ஃபார்மட்ல இருக்கு a plus b the whole square ஃபார்மட்ல இருக்கு so a plus b the whole square ஃபார்முலா என்ன a square plus b square plus 2ab இதுல எது a 2m அப்படின்றது a 1 அப்படின்றது b கரெக்டாமா சோ இப்போ என்ன பண்ணலாம் x square equals இது இருக்கிறதை எக்ஸ்பாண்ட் பண்ணோம்னா 2m the whole square a square இருக்கிறதுல 2m the whole square which means 2 2s are 4 m into m square 4m square plus b square 1 square correct 1 square is 1 then again 2 into a என்னது 2m b என்னது 1 so into 1 சரியாமா அடுத்தது 4m square plus 1 2 into 2 4 4 into m 4m into 1 4m anything into 1 is same thing correct so 4m square plus 4m இருக்கிறப்ப இது ரெண்டுலயும் எதுல செல்லும் காமனா இருக்கு 4 காமனா இருக்கு அப்ப 4 காமனா எடுத்தோம் அப்படினா இதுல ரிமைனிங் என்ன இருக்கு m ஸ்கொயர் காமன் ரிமைனிங் இருக்கு இதுல என்ன ரிமைனிங் இருக்கு m ரிமைனிங் இருக்கு கரெக்டாமா சோ 4 into m square plus m அப்படின்றது இருக்கு அது இல்லாம இங்க பாருங்க 4m ஸ்கொயர் நம்ம இங்க கீழ எடுத்து எழுதிட்டோம் அதே மாதிரி இத மல்டிப்ளை பண்ணி கீழ எடுத்து இங்க ஒரு 1 ரிமைனிங் இருக்குது பாத்தீங்களா சோ plus 1 என்னடாமா plus 1 இதையே எடுத்து எழுதிருங்க
இங்கே பாருங்க, நான் அதை மட்டும் தனி கலர்ல எழுதுறேன், ஏன்றது அப்புறம் புரியும் பாருங்க. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து மட்டும்தான் நம்மளால 4 காமனா எடுக்க முடியுது. இந்த +1 அப்படின்ற இந்த டேர்ம்ல இருந்து நம்மளால 4 வந்து காமனா வெளியில எடுக்க முடியாது. பிகாஸ் இருக்கிறதே அங்க 1 அப்படின்ற வேல்யூ தான். கரெக்டா? a² + b² + 2ab. இதுல a² 2ab நமக்கு கரெக்டா 4 வர மாதிரியான டேர்ம்ஸ். இந்த b² அப்படின்ற டேர்ம் அப்படியே தான் இருக்குது. சோ அதை அப்படியே எடுத்து எழுதுறோம். இப்ப இது ரெண்டுத்துல இருந்து 4 காமனா எடுத்து எழுதிடுறோம். இது என்னதுடா? நம்மளோட ரிமைண்டர். இப்ப நான் ஸ்டார்டிங்லயே டே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடாதீங்கடா அப்படின்னு சொன்னேன்னா, பிகாஸ் சப்ஸ்டிட்யூட் ஃபர்ஸ்ட்லயே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணிட்டு கடைசியா இந்த ஃபார்ம்ல கொண்டு வந்தோம் அப்படின்னா தட் இஸ் ப்ரூவிங். ஓகேவா? ஒரு சம்ம ப்ரூவ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நீங்க இருக்கிற ஸ்டெப்ஸ் வச்சு ப்ரொசீட் பண்ணிட்டே வாங்க. கடைசியா உங்களுக்கு அந்த யூக்ளிட் டிவிஷன் லெம்மா ஸ்டேட்மெண்ட் மாதிரி வருதா கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ப்ரூவ் ஆயிடும். ஓகேவா செல்லம்? சோ இப்போ இங்க என்னது? x² தான் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு வரோம். ஓகேவா? x² அப்படின்றது ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டிஜர் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். அது ஆடா இருந்தா என்ன கிரைட்டீரியான்றது பாத்துட்டு வரோம். சோ x² = 4 × m² + m + 1. இப்போ இது எந்த ஃபார்மட்ல இருக்குன்னு பாருங்க. x² நம்ம இங்க என்ன எடுத்து எழுதிருக்கோம்? டிவிடெண்ட்னு எழுதிருக்கோம். டிவிடெண்ட் வந்து யூக்ளிட் டிவிஷன் லெம்மா படி என்னது? a. கரெக்ட்டா? அடுத்தது 4 அப்படின்றது நம்ம என்ன எழுதிருக்கோம்? டிவைசர். யூக்ளிட் டிவிஷன் லெம்மால டிவைசர் வந்து b ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். தென் இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறது அப்ப என்னவா இருக்கும்? கோஷன்ட். ஓகேவா? எந்த ரெஸ்பெக்டிவ் இது இந்த x க்கு என்ன வேல்யூ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பெக்டிவ் வேல்யூ உங்களுக்கு இங்க கோஷன்ட் கிடைக்கும். சோ q பிளஸ் என்னது? ரிமைனிங் என்ன இருக்குது? இங்க ஒரு ரிமைண்டர் இருக்குது. இந்த ரிமைண்டர் ஒன்னு இருக்குது. ஓகேவாடாமா? சோ இப்ப பாருங்க டாலி ஆகுது பாருங்க. டிவிடெண்ட் டிவைசர் வந்து 4 அவங்க சொன்ன மாதிரியே அண்ட் ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைச்சிருக்குது? 1 அப்படின்ற ரிமைண்டர் கிடைச்சிருக்குது. எப்போ? when the integer is odd நமக்கு ரிமைண்டர் 1 கிடைக்குது. எப்போ? 4 ஆல டிவைட் பண்றப்ப. சரியாடா? so this is a and this is b and this one is q. m² + m அப்படின்றது q. இந்த டேர்ம் தனியா விட்டு போகுது. so this is the remainder left over. ஓகேவாமா? இப்போ இதே இத நம்ம அப்படியே என்ன பண்றோம்? ஈவன் நம்பருக்கு செய்றோம். ஓகே? இப்போ x² அப்படின்றதா டிவிடெண்ட். x² இருக்கிற இடத்துல நான் எதை சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்? ஈவன் இன்டிஜரா இருந்தா 2m அப்படின்றது. இங்க 2m + 1 பண்ணோம். இப்போ ஈவன் அப்படின்றதுனால we are substituting 2m. இப்ப 2m அடுத்தது என்னது? x²ன்றப்ப 2m the whole square. இங்க 2m² ன்னு மட்டும் எழுதிராத, அது தப்பு. 2m அப்படின்றது x ஓட ரீப்ளேஸ்மென்ட். so x² அப்படின்றது 2m the whole square. சரியாமா? so 2 × 2 4, m × m m². 4m². சிம்பிள். x² = 4m². இங்க ஏதாவது ரிமைண்டர் உங்களுக்கு இருக்குதா? எந்த டேர்மும் கிடையாது. கரெக்ட்டா? இப்போ நம்ம இத கம்பேர் பண்ணலாமா? நம்ம டிவிஷன் லெம்மா ஸ்டேட்மென்ட்டோட a = bq + r ஓட x² அப்படின்றது a because it is the dividend. 4 அப்படின்றது டிவைசர் b. a = b. m² அப்படின்றது என்னது? இந்த x² ல என்ன வேல்யூ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்க கோஷன்ட் கிடைக்கும். so bq plus r இருக்குதா? இல்ல. which means plus 0 இருக்குதுன்னு அர்த்தம். plus 0 அப்படின்னா there is no remainder. கரெக்ட்டா இல்லையா? so plus r. இதுவும் a = bq + r ஃபார்மட்ல இருக்கு. இதுவும் a = bq + r ஃபார்மட்ல இருக்கு. here the remainder equals 1 and here the remainder equals 0. so அவங்க क्वेश्चनல வந்து ப்ரூவ் பண்ண சொன்ன மாதிரியே நம்ம டாலி ஆகுது பாருங்க. when divided by 4 it leaves either 0 as remainder or 1 as remainder. even number ஆ இருந்தா it leaves 0 as remainder. if it is odd integer then it leaves 1 as a remainder. so நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவாடாமா? so ஸ்டார்டிங்லயே சப்ஸ்டிட்யூஷன் கிடையாது. நம்ம ஒரு இன்டிஜர் x ன்னு எடுக்கிறோம். ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டிஜர்ன்றப்ப x² அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த x² க்கு நம்ம ரெண்டு சினாரியோ பார்க்கறோம். first is odd when x is equals odd integer and second scenario is when x equals even. so substitute பண்ணி a = bq + r ஓட கம்பேர் பண்றப்ப it gets tallied, satisfied. சரியாடாமா? that is it. so இந்த மாதிரி சைடுல கூட எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவாமா? டிவிடெண்ட் = x², டிவைசர் என்ன, क्वेश्चनல இருந்து இந்த மாதிரி given data மாதிரி எடுத்து உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எழுதுறதுனா எழுதிக்கோங்க. அண்ட் நீங்க பாருங்க 2m அப்படினா ஈவன் 2m + 1. இந்த previous சம்லயே பார்த்திருப்போம். இப்போ நம்ம பார்க்கறோம். இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாமா? thank you டா. சாத்து கவனிடா. numbers and sequences 10th standard math second chapterல exercise 2.1 6th sum. so இவ்வளவு நேரம் வந்து நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா பேஸ் பண்ணி, அதாவது அந்த ப்ரூவன் ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட்? a = bq + r. ஒரு டிவிஷன் ப்ராசஸ் எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட்டா ரெப்ரசென்ட் பண்றது and இது யூஸ் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபர்ஸ்ட் 5 ப்ராப்ளம்ஸ்ல பார்த்திருக்கோம். இப்போ 6th sumல பாருங்க. use Euclid's division algorithm to find the highest common factor. so algorithm அப்படின்னா என்னன்றது அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோல பார்த்திருப்போம். இருந்தாலும் நம்ம ஒரு ரிவிஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் புக்ல இருக்கிறத நம்ம படிச்சிரலாம்டா. சரியா?
So என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Theoremல if a and b are positive integers such that a equals b cube plus r. இது வரைக்கும் நம்மளுடைய division lemma. Okay. Then every common divisor of a and b is a common divisor of b and r respectively and vice versa. Which means நம்ம இதை எப்படி நான் சொல்லி கொடுத்திருந்திருப்பேன். நம்ம வந்து ஒரு நம்பர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 73 அப்படின்னு ஒரு நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம 4 ஆல டிவைட் பண்றோம். Which means இது a, இது b. எது greater value that will become a and the smaller value will be b. Dividend and divisor. So இப்போ 4 ones are 4. Remainder 3. இங்க 3 comes down. So 4 8s are 32. இப்போ remainder என்னடா தங்கம் நமக்கு 1. Okay. 33 minus 32 it is 1. இப்ப இந்த ரிமைண்டர் இருக்குது பாத்தியா அப்படியே அடுத்த ஸ்டெப்போட டிவைசரா மாறிடுது. This remainder becomes divisor of the next step. பாருங்க அப்படியே இதுல கண்டினியூ பண்றேன். சோ இப்போ இங்க என்னது இந்த 4 இருக்குது இல்லமா இந்த 4 வந்து நம்மளுடைய டிவிடெண்ட் ஆயிடும். This 4 will become the dividend. ஓகேவா? சோ இப்போ என்னது again quotient 1 4 is 4. So remainder 0. இந்த 0 அப்படின்ற ஸ்டெப் வந்துட்டா this process should terminate. So நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு division process பண்றீங்க. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் 73 தான் நம்மளோட dividend. So 73 equals எது நம்மளோட divisor 4. 4 into what is the quotient here 18. 4 into 18 plus remainder கரெக்டா a equals b cube plus r. Remainder என்ன 1. Okay. அடுத்த ஸ்டெப்ல இப்போ என்ன ஆயிடுது this 4 becomes the dividend. அப்படியே இந்த சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்க 4 தானே உள்ள இருக்குது அடுத்த ஸ்டெப்ல இந்த 4 அப்படியே இங்க வந்துருது. So 4 equals இப்ப எது நம்ம டிவைசரா சூஸ் பண்ணோம் a b அப்படின்னு இருக்குது. இந்த b வந்து அடுத்த ஸ்டெப்ல a வா மாறிடுது. அப்ப this r will become our divisor. This remainder அப்படியே remains as the divisor. So 1. இப்ப இதனுடைய quotient என்ன 1 into 4 plus remainder என்னடா 0. So plus 0. 0 வந்துட்டா அந்த இதோட ஸ்டெப் வந்து டெர்மினேட் ஆயிடும். ஓகேவா? இப்ப இந்த அல்காரிதம் ஏன் சொல்றோம் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இந்த ஸ்டெப் பாருங்க ரிப்பீட் ஆகுது. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இது. ஓகேவா? இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா HCF கண்டுபிடிக்கிறதுக்கு. கரெக்டா? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். Euclid's division algorithm provides an easier way to compute the highest common factor of two given positive integers. So நம்ம இங்க பண்ண ஸ்டெப் தான் அவங்க இங்க கொடுத்திருப்பாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரா. a equals b cube plus r. கரெக்டாமா? இப்போ என்ன இது இந்த b வந்து அடுத்த ஸ்டெப்ல டிவிடெண்ட் ஆயிடணும். a இருக்கிற இடத்தை ரீப்ளேஸ் பண்ணிடணும். So b equals and remainder என்ன பண்ணும் இந்த b இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிடும். This becomes the divisor. Divide the previous steps divisor become the dividend. Remainder becomes the divisor. புரியுதாடா? b a வா மாறிடும் r b ஆ மாறிடும். இந்த arrow மார்க்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியா இருக்கணும்னா. சோ இப்போ என்ன பண்றோம் r அடுத்தது அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு புது quotient and remainder கிடைக்கும். ஒரு நியூ quotient and remainder. இப்ப பார்த்தோன்னே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆகும்? இந்த r வந்து இப்ப divisor placeல இருக்குது. So this will become the dividend in the next place and என்ன ஆகும்? இந்த remainder will become the divisor in the next step. R1. இதுக்கு என்ன ஆகும்? புது quotient and remainder. New quotient and remainder Q2 and R2. ஓகேவாடா? New quotient and remainder கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்லயும் இந்த A, B அப்படின்ற places replace ஆயிட்டே இருக்கும். Dividend and divisor replace ஆயிட்டே இருக்கும். புரிஞ்சுதாடா? The dividend and divisor get replaced. எது வரைக்கும் நமக்கு இப்படி replace ஆயிட்டே போகும்? இந்த remainder 0 ஆகுற வரைக்கும் replace ஆயிட்டே போகும். highest common factor கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம எப்படி highest common factor கண்டுபிடிப்போம்? இந்த 0 வருது பாத்தீங்களா ஒரு ஸ்டெப் அந்த ஸ்டெப்ல இருக்கக்கூடிய டிவைசர் தான் நம்மளுடைய HCF. அந்த ஸ்டெப்ல இருக்கக்கூடிய டிவைசர் தான் நம்மளுடைய HCF. HCF is also known as GCD. கரெக்டா? greatest common divisor. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ற இந்த ரெண்டு நம்பருக்கும் HCF யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம இப்படி டிவிஷன் லெமா ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிப்பீட்டடா பண்ணிட்டு வரப்ப லாஸ்டா ஒரு டிவைசர் வருது பாத்தியா இந்த டிவைசர் தான் நம்மளுடைய HCF and it is also known as GCD. சரியாமா? So அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா will always produce remainder 0 at some stage and அந்த ஸ்டேஜோட நம்ம டெர்மினேட் பண்ணிரணும். repeated application of division lemma. ஓகே ஒரு டிவிஷன் ப்ராசஸ் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். ஓகேவா? நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சதுதான் HCF by repeated division method படிச்சிருப்பீங்கல்ல சோ அதேதான். ஓகே பட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அதை represent பண்ணுவோம். ஓகே repeated division then HCF of two positive numbers is denoted by a comma b. a comma b னா for example 46 and 24 HCF கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? HCF of
46,24. A எப்போதுமே ஹையர் வேல்யூவா இருக்கணும், B வந்து லெசர் வேல்யூவா இருக்கணும். தென் இதுலயே வந்து 3 நம்பர்ஸ்க்கு இருக்கிறது கூட நம்ம சம்ல இருக்கிற எக்ஸசைஸ்ல 2 நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல, ஃபைண்டிங் HCF of 3 நம்பர்ஸ் அப்படின்றது இருக்கும். சோ அதுவும் உங்க புக்ல இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? We can apply Euclid's division algorithm twice. எப்படி பிரிக்கிறோம்னா, to find the highest common factor of 3 positive integers using the following procedure. இப்ப பாருங்க 3 positive integers இங்க இருக்குது, 3 நம்பர்ஸ் இருக்குது. அதுல நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் 2 நம்பர் எடுத்துக்கிறோம். அதுல எது பெரிய வேல்யூ, ஹையர் வேல்யூவோ we take it as A and the lesser value is taken as B. ஓகேவா? இந்த ABக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு HCF கண்டுபிடிச்சிடுவோம். HCF of A, B அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுவோம். And that can be denoted as D. That can be denoted as D. ஓகேவா? இப்ப இந்த 2 நம்பரோட HCF கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதை D ன்னு ரெப்ரசென்ட் பண்றோம் பாத்தீங்களா? இந்த D க்கும் ரிமைனிங் இருக்கு பாத்தீங்களா, தேர்ட் இன்டிஜர், இந்த தேர்ட் இன்டிஜரையும் வந்து நம்ம HCF கண்டுபிடிக்க போறோம். நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்ச ஃபர்ஸ்ட் 2 நம்பரோட HCF and இந்த விட்டு போன லெஃப்ட் ஓவர் இந்த தேர்ட் இன்டிஜர். இப்ப இது ரெண்டோட HCF தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். HCF of D and C. ஓகேவா? இதுலயும் நம்ம என்ன பண்ண போறோம்னா D, CA வரும்ன்றது கிடையாது. எது ஹையர் வேல்யூ அதை நம்ம டிவிடெண்ட் இடத்துல எடுத்துக்கணும். எது லெசர் வேல்யூவோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டிவைசர் இடத்துல எடுத்துருவோம். ஓகேவாடாமா? புரிஞ்சுதா? சோ 3 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கு என்ன பண்ணுவோம், இந்த அல்காரிதத்தை நம்ம 2 டைம் ரிப்பீட் பண்ணுவோம். for the first 2 numbers and then the HCF of the first 2 numbers, then the third number. ஓகேவா? HCF of the first 2 numbers is represented by D and the D க்கு third நம்பருக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ இது உங்க புக்ல இருக்குடா, வேணும்னா இதை ரெஃபர் பண்ணுங்க. அதுக்காக நான் புக்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சம்க்கு போறேன். ஓகேவா? So இப்ப sum பார்க்கலாம்டா. Use Euclid's division algorithm to find the highest common factor of first subdivision பாருங்க, 340 and 412. கரெக்டா? So இப்ப நம்மளோட வேலை என்ன, இதுல எது higher value we consider that as A. கரெக்டா? That is the dividend. And the lesser value will become the divisor, that is equal to B. So what is the statement here? Euclid's division lemma, A equals BQ plus R, where B வந்து என்னது, B should not be equal to 0. B should not be equal to 0 because divisor cannot be 0. And இன்னொரு condition என்னடா, this remainder should be greater than or equal to 0 and less than modulo of B. ஓகேவா? அதாவது B எப்படி இருந்தாலும் ஓகே, நெகட்டிவ் இன்டிஜரா இருந்தாலும் பாசிட்டிவ் இன்டிஜரா இருந்தாலும் அப்சல்யூட் வேல்யூ பாசிட்டிவா தான் கன்சிடர் பண்ணுவோம். So A equals BQ plus R. இதுதான் நம்மளோட டிவிஷன் லெமாக்கான ஸ்டேட்மெண்ட். இப்ப இதுல டைரக்டா வந்து நம்மளால கோஷன்ட், அதாவது எத்தனை டைம்ஸ் போகுதுன்றத கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா we can go for division. ஓகேவாமா? சோ இப்ப நம்ம இதுல டிவிஷன் ப்ராசஸ் கொண்டு போறோம்னா, which is B here 340. 340 is the divisor. So 340, அடுத்தது என்னதுடா, 412 is the dividend. So அதை உள்ள எழுதிடுறோம். 340, 412 பக்கத்து பக்கத்துல இருக்குதா, இது 2 டைம்ஸ் அப்படினாலே 300 plus 300 என்னது, டபுள் ஆகுறப்ப 600 ஆயிடும். சோ இங்க 1 டைம் தான் போகும். 1 டைம்ஸ் அப்படின்றப்ப 340. அடுத்தது என்ன பண்ணணும், ரிமைண்டர் கால்குலேட் பண்ணணும். ரிமைண்டர் கால்குலேட் பண்றதுக்கு what is the procedure here? Subtraction. 2 minus 0 2, இங்க 1 இருக்குதா. சோ இது என்ன பண்ணுவோம், 6 borrow பண்ணி செய்யறப்ப 6 plus 1 7. okay, then இங்க 3 minus 3 0, borrow பண்ணதுனால இது ஒன்னு ரெடியூஸ் ஆயிரும். so 3 minus 3 0. 72 is the remainder. இப்ப இதோட நம்ம சம் முடிஞ்சுதா, ரிமைண்டர் 0 வரணும். கரெக்டா? சோ அப்ப இதனுடைய ஸ்டெப் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். A என்னது 412. 412 equals B என்னது 340. 340 into Q என்னதுடா, கோஷன்ட் இங்க 1. ஓகே, BQ plus R. கரெக்டா? plus R. plus R அப்படின்றப்ப what is the remainder here? 72. இப்ப நம்மளோட நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னதுமா, this divisor will become the dividend for the next step. அப்ப 340 இப்ப dividend ஆயிரும். ஏன்னா இந்த ரிமைண்டர் வந்து டிவைசரை விட இப்போது சின்ன நம்பர் தான். சோ அப்ப என்ன ஆகும், பெரிய நம்பர் நமக்கு டிவிடெண்ட் பிளேஸ்க்கு வந்துரும். இந்த சின்ன நம்பர் என்ன ஆயிடும், டிவைசர் பிளேஸ்க்கு வந்துரும். 72 is the divisor now. ஓகேவா? சோ பாருங்க, அப்படியே நான் இங்க எழுதுறேன். 72 இங்க எழுதிட்டு இந்த உள்ள வந்து நம்ம என்ன பண்ணிடணும், டிவிடெண்ட் எழுதணும். which will become the dividend now? This 340 will become the dividend. கரெக்டாடா? so 340.
அடுத்தது என்ன பண்ணலாம் பாருங்க 72 வந்து 70 டேபிள்னு வச்சுக்கோங்க 72 டேபிள்ல டைரக்டா எடுக்காது 70 டேபிள் நமக்கு ஈஸி which means 7 டேபிள் இப்ப 7 1s are 7 7 2s are 14 கரெக்டா 7 3s are 21 7 4s are 28 7 5s are 35 so 70 டேபிள் அப்படின்னா என்ன ஆகும் உனக்கு 0 0 0 0 பக்கத்துல வரும் so 350 எந்த கவுண்ட்ல 5th கவுண்ட்ல உனக்கு 350 கிட்ட வந்துருது அப்ப நம்ம 70 டேபிளுக்கு எங்க எடுப்போம் 4th கவுண்ட் கிட்ட செக் பண்ணா 280 கிட்ட வருது சோ 72க்கு நம்ம என்ன பண்ணலாம் 4th கவுண்ட்ல செக் பண்ணி பார்க்கலாம்டாமா புரியுதா சோ 4th கவுண்ட் எடுத்தீங்க அப்படின்னா 72 into 4 என்ன பண்ணலாம் 4 2s are 8 4 7s are 28 so 4 7s are 10 288 இப்போ இங்க என்ன பண்ணும் சப்ட்ராக்ஷன் பண்ணும் எதுக்காக ரிமைண்டருக்கு கண்ணா இது நான் என்ன பண்ணிருக்கேன்னு புரிஞ்சுதா இந்த கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது புரியுதா 72ன்றது நம்மளோட டிவைசர் வேணும்னா 72 டேபிள் எழுதுங்க ஓகேவா இல்ல அப்படின்னா இது 70th டேபிள்னு நினைச்சுக்கோங்க 70 அப்படின்றது நத்திங் பட் 7 டேபிள் கரெக்டா 7 டேபிள் எழுதிட்டு பக்கத்துல 0 எழுதிட்டே வரலாம் 7 டேபிள் எழுதுறது ஈஸி 7 14 21 28 35 அப்படின்னு எழுதுறோம் சோ இதுல 5th கவுண்ட்ல நமக்கு 315 வந்துருது 70 டேபிள்னு பாக்குறப்ப அப்ப நம்ம 4th கவுண்ட் போறோம் ஏன்னா இங்க 340 தான் இருக்குதே அப்ப 4th கவுண்ட்க்கு போறப்ப 280 சோ அப்ப 72 டேபிளுக்கும் நான் 4th கவுண்ட் செக் பண்ணி பாக்குறேன் செக் பண்ணி பாக்குறப்ப 288 தான் கிடைக்குது இப்ப இதனுடைய ரிமைண்டர் பாக்குறோம் அப்படின்னா என்னடா வரும் 8 plus 2 சோ இங்க 3 மாறிடுச்சுன்னா again 2 plus 3 5 so 52 இங்க borrow பண்ணதுனால இது 2 மாறிடும் 0 2 minus 2 0 ஓகேவாமா சோ இப்ப நம்மளோட ஸ்டெப் என்னது 72 into 4 72 quotient என்னதுடா BQ கரெக்டா BQ plus R அப்ப 72 into 4 plus remainder என்னதுடாமா 52 இப்ப இதோட நம்ம ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சா டிவிஷன் அல்காரிதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சா கிடையாது ரிமைண்டர் இன்னும் 0 ஆகல கரெக்டா சோ நம்ம ப்ரொசீஜர் இன்னும் ரிப்பீட் ஆகும் ஓகேவாமா இங்க பாருங்க ப்ரீவியஸ் ஸ்டெப்ல நான் ஆரோ மார்க் போடல சோ ஆரோ மார்க் போடுறதுக்காக எழுதிடுறேன் அண்ட் இப்ப இந்த ஸ்டெப்ல நமக்கு again என்னது this divisor is larger than the remainder கரெக்டா எப்பவுமே ரிமைண்டர் வந்து நமக்கு டிவைசரோட கம்மி வேல்யூவா தான் வரணும் அதுதான் கரெக்ட் so this divisor will become the dividend in the next step and this remainder will become the divisor of the next step புரியுதாமா என்ன சொல்றேன்னு so 72 equals 52 a equals b அப்படி நிக்குது q plus r கண்டுபிடிக்க போறோம் 52 இந்த 52 எந்த நம்பரை டிவைட் பண்ண போகுது this 72 டிவைட் பண்ணும் கரெக்டா previous step ஓட டிவைசரை இந்த ரிமைண்டர் வந்து டிவைட் பண்ண போகுது 52 72 பார்த்தாலே தெரிஞ்சிரும் ஒன் டைம் தான் போகும் கரெக்டாமா சோ ஒன் டைம்னா 52 ones are 52 ரிமைண்டர் என்னது 20 2 minus 2 0 7 minus 5 2 ரிமைண்டர் வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணி கண்டுபிடிப்போம் ரிமைண்டர் is 20 சோ இப்போ இந்த டிவிஷன் ப்ராசஸை நம்ம அந்த ஸ்டேட்மெண்டா ரெப்ரசன்ட் பண்ணுமா 72ன்றது டிவிடெண்ட் ஓகே இருக்குது 52ன்றது டிவைசர் ஓகே இருக்குது வாட் இஸ் தி கோஷன்ட் b into q தெரியுதா a equals bq plus r இந்த ஸ்டெப் தான் நம்ம பண்றோம் so b into qன்றப்ப 1 plus what is the remainder டா 20 remainder என்னது 20 so next step என்னது again start from divisor becomes the dividend 52 equals okay va 52 equals this remainder will become the divisor 20 into என்னன்னு கண்டுபிடிக்கணும் அதாவது 20 நம்மளோட டிவைசர் இந்த டிவைசர் எந்த நம்பரை டிவைட் பண்ண போகுது previous step ஓட இந்த டிவைசர் this will become the dividend here கரெக்ட்டா so 20 ரிமைண்டர் அப்படியே இங்க பாருங்க இந்த ப்ரொசீஜர் பார்த்தாலே உங்களுக்கு நீட்டா புரிஞ்சிடும் ரிமைண்டர் அதை அப்படியே வச்சு டிவைசர் பண்ணிடுறீங்க உள்ள மட்டும் previous இதோட எடுத்து எழுதிடுறீங்க so இது கிரேட்டர் நம்பர் இது ஸ்மாலர் நம்பர் எத்தனை டைம்ஸ் போகும் 22s are 40 கரெக்ட்டா so 22s are 40 2 minus 0 2 5 minus 4 1 so இப்போ என்னடா 20ன்றது டிவைசர் so டிவைசர் கோஷன்ட் இங்க நமக்கு என்னது 2 so 20 into 2 b into q plus r என்னது ரிமைண்டர் இப்ப 12 ரிமைண்டர் வந்து 12 ஓகேவா so 50 equals 20 into 2 plus 12 எழுதியாச்சா அடுத்த ஸ்டெப் என்னது நம்மளோட ரிமைண்டர் இன்னும் 0 ஆகல so this remainder will become the divisor for the next step இந்த டிவைசர் இருக்கிறது நமக்கு உள்ள டிவிடெண்டா வந்துரும் ஓகே ஆரோ மார்க் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணோம்னா 20 equals 12 into அப்புறம் பிளஸ் ரிமைண்டர் ஓகேவா இதுதான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம் 12 2s are 24 நமக்கு தெரியும் கரெக்ட்டா இல்லையா 12 2s are 24 அப்ப 12 1 டைம்ஸ் தான் இங்க 12 1 is 12 ரிமைண்டர் 8 புரியுதாடாமா
So இப்போ இதை எழுதலாமா 12 into 1 12 into 1 plus remainder எவ்வளோ 8. இப்போ அடுத்த ஸ்டெப்ல நமக்கு என்ன ஆகணும் this will become the dividend. 12 பெரிய வேல்யூ ஸோ டிவிடெண்ட் ஆயிடுது. 8 வந்து ரிமைண்டர் இந்த டிவைசரோட சின்ன வேல்யூவா தான் இருக்கும். ஸோ இப்போ இது டிவைசர் ஆயிடுது. இதை நம்ம டைரக்டாவே பண்ணிடலாமாமா? இதுக்கப்புறமா நமக்கு டிவிஷன் தேவையா? சரி நம்ம ஃபர்ஸ்ட் டைரக்டா பண்ணிடலாம், அப்புறமேட்டு டிவிஷனும் செஞ்சிடலாம். ஓகேவாமா? ஸோ 8 into 1 ஏன்னா 8 2s are 16 அப்படின்னு ஆயிடும். 8 into 1 8. இன்னும் எவ்வளவு வேணும் 12 ஆகிறதுக்கு 4 வேணும். கரெக்டா 8 plus 4 தான் 12. ஸோ இன்னும் ரிமைண்டர் வந்து நமக்கு 4. இப்ப கரெக்டா ஆயிடுச்சா டேலி ஆயிடுச்சா 12 அப்படின்றது. இது இங்கேயும் செஞ்சு பார்த்துடலாமா 8 அப்படியே ரிமைண்டர் வந்து டிவைசர் ஆயிடுது. இந்த 12 வந்து நமக்கு உள்ள வந்துரும். ஸோ 8 1s are 8 ரிமைண்டர் 4. ஓகேவாமா? ஸோ அடுத்தது என்னடா கண்ணா இங்க வந்து இந்த 8 will become the dividend now. This 8 will become the dividend and this 4 will become the divisor. So 8 equals 4 into dash. 4 into என்னது நம்மளே பார்த்தோன்னு சொல்லிடலாமே 4 2s are 8. கரெக்ட் தானே? 4 டேபிள் எல்லாம் தெரியும் தானே? 4 into 2 8. ஏதாவது ரிமைண்டர் இருக்கா? பிகாஸ் 8 அப்படியே நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ரிமைண்டர் இஸ் 0 பிளஸ் 0. புரியுதா? இல்ல எனக்கு இந்த ஸ்டேட்மெண்டா எழுதுறது புரியல அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் இங்க செய்யலாம் 4. ஓகே இந்த ரிமைண்டர் வந்து அப்படியே டிவைசர் ஆயிடுது. அடுத்த ஸ்டெப் அடுத்த டிவிஷன் ப்ராசஸோட டிவைசர். இந்த 8 என்ன ஆகும் உள்ள வரும். ஸோ 4 8 இருக்குது. ஸோ எத்தனை டைம்ஸ் போகும் 4 2s are 8. 8 minus 8 is 0. 8 minus 8 is 0. ஓகேவா? சோ அதுதான் நம்ம இங்க ரெப்ரசென்ட் பண்றோம் 4 into 2 plus 0. இப்ப பாருங்க இந்த ஸ்டெப்ல நமக்கு 0 வந்துருச்சு. சோ இந்த ப்ராசஸோட நமக்கு என்ன ஆயிடும் டெர்மினேட் ஆயிடுது. ஏன் இதோட டெர்மினேட் பண்ணும் அப்படின்னு டவுட் கேட்டாலும் நமக்கு என்னது டிவைசர் cannot be 0 அப்படின்னு பார்த்திருக்கோம். நம்ம இந்த ஸ்டெப்ல எல்லாம் என்ன பண்ணிட்டு வரோம் வர ரிமைண்டரை அப்படியே அடுத்ததோட டிவைசர் ஆக்குறோம். இப்ப இங்க ரிமைண்டர் 0 ஆயிடுச்சுடாக்கன்னா சோ அப்ப அடுத்ததோட டிவைசர் ஆக முடியாது. பிகாஸ் b should not be equal to 0. சோ இந்த ஸ்டெப்போட நமக்கு ப்ராசஸ் டெர்மினேட் ஆகுது. இந்த டெர்மினேட் ஆகுது பாத்தீங்களா ஒரு ஸ்டெப். இந்த லாஸ்ட் ஸ்டெப்ல இருக்கக்கூடிய டிவைசர் தான் நம்மளுடைய HCF, highest common factor or greatest common divisor. சோ இந்த 0 வருது பாத்தீங்களா ரிமைண்டர். சோ இந்த ஸ்டெப்ல இருக்கக்கூடிய ஃபேக்டர் ஆர் டிவைசர், இந்த டிவைசர் தான் நம்மளுடைய HCF. சோ எதனுடைய HCF நம்ம எந்த சமுக்கு பண்ணிட்டு இருக்கோம் 340 and 412. சோ HCF of எப்படி எழுதணும் 412, 340. ஏன் எப்படி எழுதுறோம் A, B. A is the higher number dividend and B is the lesser number divisor. HCF of 412, 340 is 4. என்னடாக்கனா 4. எந்த மெத்தட்ல கண்டுபிடிச்சிருக்கோம் repeated division method. actually இத நம்ம என்ன பண்றோம் பாருங்க. இது first division statement lemma. இது second Euclid's division lemma. இது third. அடுத்தது fourth statement. அடுத்தது fifth statement. then sixth statement. seventh statementல நமக்கு என்ன ஆயிடுச்சு division lemmaல நமக்கு HCF கண்டுபிடிச்சிட்டோம். So HCF of 412, 340 equals 4. So புரிஞ்சுதாடா? நம்ம ஒவ்வொரு டிவிஷன் ப்ராசஸ் பண்ண அது வந்து அப்படியே ஸ்டேட்மெண்டா ரெப்ரசென்ட் பண்ணிட்டே வருவோம். ஓகேவாமா? புரிஞ்சுதா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்? So பாப்போம் பாருங்க அடுத்த சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன். Use Euclid's division algorithm to find the HCF of 867 and 255. சரியாமா? So இப்ப இந்த சப்டிவிஷன்ல again நம்மளோட first step என்னது? We have to choose A and B. A is your dividend, that is your higher value. correct? And B is your divisor, that is the smaller value. அப்ப A இங்க வந்து 867 எடுக்கிறோம். B வந்து 255 எடுக்கிறோம். ஓகேவாமா? So A equals division lemma statement என்னது நமக்கு தெரியுமா? என்னது statement? A equals BQ plus R. A equals BQ plus R. இதுல நமக்கு என்ன ஆகும் புது quotient and remainder கிடைச்சிட்டே இருக்கும். and next stepல வந்து நமக்கு B should become our dividend and R should become our divisor. ஓகேவா? ஏன்னா எப்பவுமே remainder will be less than the divisor. அப்ப எது பெரிய வேல்யூவா இருக்கும் இது ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப B and R கம்பேர் பண்றப்ப B தான் வந்து bigger வேல்யூவா இருக்கும். சோ அதை நம்ம டிவிடெண்டா எடுப்போம். remainder smaller வேல்யூவா இருக்கும். சோ அதை டிவைசரா எடுப்போம் அடுத்த ஸ்டெப்ல. சோ இதுதான் நம்மளோட Euclid's division lemmaக்கான ஸ்டேட்மெண்ட். B should not be equal to 0 ஒரு கண்டிஷன். அப்பதான் ஏன் இத வந்து நம்ம இந்த கண்டிஷன் எழுதுறோம். கடைசி ஸ்டெப்ல ரிமைண்டர் 0 ஆவறப்ப that remainder cannot become the divisor for the next step. அதோட வந்து நம்மளோட process terminate ஆயிரணும். and இன்னொன்னு என்னது the remainder should be greater than or equal to 0 and less than the
மாடுலஸ் ஆஃப் b. மாடுலஸ் ஆஃப் bன்றது எந்த இன்டிஜருக்கு வேணாலும் காமனா ஜெனரலைஸ்டா எடுக்கிறப்ப. ஓகேமா. சோ இப்போ நம்ம டிவிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன சார்? 255 is the divisor. So 255 வெளியில எதை டிவைட் பண்ண போறோம்? which number we are going to divide? 867 அப்படிங்கிற நம்பரை டிவைட் பண்ண போறோம். சோ இதனுடைய ரஃப் கால்குலேஷன் பாருங்க. இப்போ 255ன்ற டேபிள் வந்து நம்மளால வந்து டைரக்டா கால்குலேட் பண்ண முடியாது எத்தனை டைம்ஸ் கவுண்ட்ன்றது. சோ என்ன பண்ணுங்கம்மா, ரவுண்டட் ஆஃப் ஆயிடுங்க எப்போதுமே. லைக் 200 டேபிள் இல்ல 250. 200 டேபிள்ன்றதா ஐயோ அது மட்டும் ஈஸியா அப்படின்னா ஈஸி தான். எப்படி? இப்ப 200 டேபிள் இஸ் நதிங் பட் 2 டேபிள நீங்க எழுதிடலாம். 2 4 6 8 10 அப்படின்ட்டு. தென் என்ன பண்ணுவீங்க, பக்கத்துல 2 ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கணும். இப்படி பக்கத்துல எழுதிக்கணும். கரெக்டாமா? சோ இதுதான் வந்து நம்ம 200 டேபிள் அப்படிங்குவோம். 250 அப்படின்னாலும் இது ஒரு ரவுண்டட் ஆஃப் வேல்யூவா இருக்கிறதுனால டக்கு டக்கு நம்மளால அடுத்த மல்டிபிள கண்டுபிடிக்க முடியும். எப்படி? 250 ஃபர்ஸ்ட் மல்டிபிள் அப்படின்னு வச்சுக்கோங்க. 250 is your first multiple. ஸோ செகண்ட் மல்டிபிள்க்கு என்ன பண்ணுவீங்க, இன்னும் ஒரு 250 ஆட் ஆகும். 250 plus 250 500. அதாவது கொஞ்சம் இல்ல என்னால அடிஷன் டக்கு டக்குன்னு பண்ண முடியாத மாதிரி பிகர் வேல்யூவா இருந்தாலும் அப்படின்றவங்க 250 சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா 200 சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா கண்ணா? ஸோ 250 500 அடுத்து ஒரு 250 ஆட் ஆகிறப்ப என்ன ஆகும்? 750. எகைன் ஒரு 250 ஆட் ஆகுறப்ப என்ன ஆகும்? 1000. ஏன் நான் இங்க 1000ஓட ஸ்டாப் பண்ணிடுறேன், இன்னும் மல்டிபிள்ஸ் எழுதாம போறேன் அப்படின்னா, இங்க நம்மளோட நம்பரே என்னதுதான்டா? 867. கரெக்டா? சோ 867 ஒரு நம்பரோ இல்ல 867க்கு கம்மியாவும் நம்ம ஒரு நம்பர் சூஸ் பண்ணலாம். சோ இப்ப நான் 200 டேபிள்னு எடுத்தேன்னா பாருங்க, 4th கவுண்ட்ல 800 கிடைக்குது. என்னடா சொல்லும்? 4th கவுண்ட்ல 800 கிடைக்குது. சோ அப்ப நான் 255க்கும் ஒன்னா 4th கவுண்ட் செக் பண்ணலாம். இல்ல அப்படின்னா 3rd கவுண்ட் செக் பண்ணலாம். என்னமா? இல்ல அப்படின்னா 3rd கவுண்ட் செக் பண்ணலாம். 255 into 3 செக் பண்ணலாம். சோ இதுல எதுக்கு வந்து எனக்கு 867 or below that number அப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இல்ல நான் 250 டேபிள் எடுக்கிறவன் அப்படின்னா என்ன பண்ணலாம் பாருங்க, 1000 4th கவுண்ட்லயே உங்களுக்கு 1000 வந்துருது. 1 2 3 4. சோ 250 into 4 1000 வந்துருது. அப்ப 3rd கவுண்ட் நீங்க சூஸ் பண்றீங்க. ஓகேவாமா? சோ 255 அப்படின்ற இந்த டிவைசருக்கு நீங்க என்ன மல்டிபிள் செக் பண்ணி பாக்குறீங்க? 3rd கவுண்ட் 3rd மல்டிப்ளையரை சூஸ் பண்ணி பாக்குறீங்க. ஓகேவாமா? சோ இப்ப பாருங்க 200 சூஸ் பண்ணி செய்யறவங்க பாருங்க, 250 இல்ல நான் டைரக்டா 200 டேபிள் தான் எனக்கு ஈஸி எடுக்கிறதுக்கு அப்படின்றவங்க 4th கவுண்ட் செக் பண்ணும், 3rd கவுண்ட் செக் பண்ணும். ஓகேவாமா? சோ 4 5s are 20, ரிமைண்டர் 2. 4 5s are 20, 20 plus 2 22, ரிமைண்டர் 2. 4 2s are 8, 8 plus 2 10. So 1010. So இது நமக்கு சூஸ் ஆகாது. ஓகேவா? செலக்ட் ஆகாது. அப்ப அடுத்தது என்ன பண்ணலாம்? 255 into 3க்கு போலாம். 3 5s are 15, 5 ரிமைண்டர் 1. 3 5s are 15, 15 plus 1 16, 6 ரிமைண்டர் 1. 3 2s are 6, 6 plus 1 7. So 765. ஓகேவாமா? So 255 into 3 என்னடா கண்ணா? 765. So இது வந்து 867 விட கம்மியா தான் இருக்கு. So we can choose this one. So 255 into 3. Quotient இங்க என்னடா? 3 equals 765. அடுத்தது என்ன பண்ணும் ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு? We should subtract. 7 minus 5 2, 6 minus 6 0, 8 minus 7 1. So 102 தான் நம்மளோட ரிமைண்டர். இப்ப 250 அப்படின்ற டேபிளை சூஸ் பண்ணிருக்காங்க. 255க்கு பதிலா 250ன்ற டேபிள் சூஸ் பண்ணிருக்காங்க. டைரக்டா இந்த 3rd கவுண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க நியரா போறீங்க அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட கவுண்ட் வந்து டைரக்டா கிடைச்சிரும். இந்த மாதிரி 2 இது ட்ரை பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. So 255 into 3 அப்படின்னீங்கன்னா என்ன பண்ணும்? 765 is the answer. So நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகேவாமா? சோ இப்ப இந்த டிவிஷன் ப்ராசஸ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? We should represent it in the division lemma. கரெக்டா? சோ இங்க A என்னதுடா? What is the dividend? 867. 867 equals 255 is a divisor B. கரெக்டா? Into Q. B Q. Q என்னது? quotient 3. 255 into 3 plus remainder. கரெக்டா? remainder என்னடா இங்க? 102. 102. அடுத்த ஸ்டெப்ல நமக்கு என்ன ஆகும்? இது அப்படியே பாருங்க, ரிமைண்டர் வந்து இப்படி நம்ம இப்படி ஒன்னு போட்டு டிவைசர் அப்படின்னு கொண்டு வந்துரும். இந்த ரிமைண்டர் should become the divisor for the next step. அப்ப உள்ள இருக்கிற டிவிடெண்ட் என்னது? இந்த 255 is the dividend. கரெக்டாடாமா? சோ அப்ப இங்கேயும் அதை ரெப்ரசென்ட் பண்ற பாருங்க. 255 டிவிடெண்ட் பிளேஸ்க்கு போயிரும். 102 அப்படின்றது டிவைசர் பிளேஸ்க்கு வந்துரும். ஓகேவா? அதை எழுதலாமா நம்ம இங்க? 255 dividend இப்போ and 102 is the divisor. பாருங்க அதே ஸ்டெப் இருக்குதுங்க. Again இப்ப இந்த 102 அப்படின்றப்ப what table should that we choose?
100 table. 100 table is nothing but one table. அப்படியே நம்ம 0 0. 100 table ஈஸியா எழுதிடுவீங்க. 100, 200, 300, 400. கரெக்டாமா? சோ இப்போ என்ன பண்ணலாம்? 255 இருக்கு. அப்ப நம்ம எந்த கவுண்ட் செக் பண்ணலாம்? செகண்ட் கவுண்ட் செக் பண்ணலாம், இல்ல தேர்ட் கவுண்ட் கூட செக் பண்ணலாம். ஓகேவாமா? இப்ப டைரக்டா என்ன சொல்லலாம்? செகண்ட் கவுண்ட். தேர்ட் கவுண்ட்டுக்கு 300 போயிருது. சோ 300ன்றது 255 விட அதிகம். அப்ப நான் செகண்ட் கவுண்ட் செக் பண்றேன். இப்ப 102க்கு நான் என்ன பண்ணணுமா? into 2 பண்ணி பார்க்கிறேன். செகண்ட் கவுண்ட், செகண்ட் மல்டிப்ளையர். So 2 2s are 4, 2 zeros are 0, 2 1 is 2, 204. So இங்க quotient என்னது? 102 into 2. Sorry, greenலயே பண்ணிடலாம், அப்பதான் understand ஆகும். So 102 into 2 equals 204. Remaining என்னமா? 5 minus 4 1, 5 minus 0 5, 2 minus 2 0. So remainder is 51. இங்க அந்த quotient எழுதிடலாமா நம்ம? 102 அப்படின்றது divisor. இந்த divisor choose பண்றப்ப what is our quotient? 2. So 102 into 2 plus remainder எவ்வளோ கண்ணா? 51. So next stepல என்ன ஆகும்? நமக்கு this 51 remainder இருக்கிறது will become the divisor for the next step. And உள்ள dividend என்ன ஆகும்? இந்த 102 அப்படி dividend ஆயிடும். கரெக்டா? So இங்கே அதை நம்ம represent பண்ணலாமா? 102 will become the dividend and 51 will become the divisor. So அதை எழுதிடலாம். 102 equals 51 into quotient remainder. இப்ப நம்ம அந்த division process பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேவா தங்கோ? அடுத்தது பாருங்க. So இப்ப என்ன பண்றோம்? 51 அப்படின்னா 50th table. அதாவது 5 table பக்கத்துல 0. 51 அப்படின்னா என்ன சொல்லும்? 50th table. 5 table பக்கத்துல 0. So 5 table என்னது? 5, 10, 15. So இப்ப பாருங்க பக்கத்துல 0 எழுதிட்டோம் அப்படின்னா this becomes 50th table. கரெக்டாமா? So இது பாருங்க 51s are 50, 52s are 100. So 52s are 100. இதுதான் நமக்கு கவுண்ட் கரெக்டா வரும். அப்ப 51 அப்படின்ற இந்த டிவைசருக்கு நம்ம எந்த கவுண்ட் எடுக்க போறோம்? into 2. 2 1s are 2, 2 5s are 10. முடிஞ்சது. So கரெக்டா பாருங்க 102 கிடைச்சிருக்கு நமக்கு இங்க. So 51 into 2 equals 102. Remainder is 0. இதோட இந்த process should terminate because இந்த 0 divisor வந்துட்டதுனால like remainder வந்துட்டதுனால next stepக்கு இதால divisor ஆக முடியாது because as per Euclid division நம்ம b should not be equal to 0. So அப்ப இங்க quotient எழுதிடலாமா கண்ணா? என்ன வருது? 51 into 2. கரெக்டா? quotient வந்து 51 into 2. 51 into 2 ஓட வேல்யூ என்னது? 102. அப்ப ரிமைண்டர் நமக்கு இங்க என்னது? 0. சரி, இப்ப இந்த ஸ்டெப்பை முடிச்சிட்டோம். ரிப்பீட்டட் டிவிஷன் இது. அதை வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் லெம்மாவாவும் நம்ம வந்து இங்க எழுதியாச்சு. சோ இப்ப இதுல நம்மளோட ஆன்சர் என்ன? நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த லாஸ்ட் ஸ்டெப், the step in which you get remainder as 0, அந்த ஸ்டெப்ல இருக்கக்கூடிய டிவைசர், that will be your GCD, greatest common divisor or highest common factor, HCF. ஓகேவா? சோ இந்த டிவைசர் தான் என்னது? இந்த ரெண்டு நம்பருக்கும் காமனா இருக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஓகேவா? சோ இப்போ இத என்ன எழுதிடலாம்? HCF of, கவனிச்சுக்கோமா, HCF of A, B, which means 867, 255 equals, இந்த ஸ்டெப்ல இருக்கக்கூடிய டிவைசர் யாரு? A equals B 51. வேணும்னா கம்பேர் பண்ணி எழுதிக்கோங்கம்மா திருப்பியும். A equals B into Q plus R. கம்பேரிங் என்னது? A வந்து உங்களுக்கு இந்த AB வந்து doesn't mind. ஓகே, இந்த B தான், இந்த A வந்து doesn't mind. டிவிடெண்ட் வந்து அடுத்த ரிப்பீட்டட் டிவிஷன்ல மாறிட்டே வரும். சோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய B தான் இப்ப நமக்கு விஷயமே. ஓகேவா? this is our factor, the highest common factor or greatest common divisor. So B equals 51. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா கண்ணா? புரிஞ்சுதா? சோ அடுத்த சப்டிவிஷன் போயிடலாமாடா? இது பாத்துக்கிட்டீங்களா? தேர்ட் சப்டிவிஷன். Use Euclid's division algorithm to find HCF of 10,224 and 9,648. First step is to determine A and B. A will be the higher value, greater value, that is 10,224. So this will be our dividend. Correct ah kanna? Dividend ah irukum. And divisor, idனுடைய divisor, what is the divisor? B. B ங்கிறது என்ன வேல்யூ எடுப்போம்? அப்ப 9,648 and this is our divisor. So அடுத்தது நமக்கு என்ன தெரியணும்? Euclid's division algorithm is a repeated application of Euclid's division lemma where A equals BQ plus R. A is the dividend, B is the divisor, Q and R quotient remainder. கரெக்டாமா? கண்டிஷன் என்னது? B should not be equal to 0 and இன்னொரு கண்டிஷன் என்னது? Remainder should be greater than or equal to 0 and less than mod B. அதாவது டிவைசரை விட கம்மியா இருக்கணும்.
சரியாமா? so this is our statement. இப்போ இந்த அப்ளிகேஷனை நான் ரிப்பீட் பண்ண போறோம். இப்போ என்ன பண்ணுவோம்? 9000 நம்மளோட நார்மல் டிவிஷன் ப்ராசஸ். 9648 divides what number? 10224. so பாருங்க 9000 10000 பக்கத்து பக்கத்துலயே இருக்குது. இதுக்கு நீங்க டேபிள் பார்க்கணும், ரவுண்ட் ஆஃப் பண்ணி டேபிள் கண்டுபிடிக்கணும்ன்ற நீடே ஆக்சுவலா இங்க இல்ல. கரெக்டாமா? ஏன் அப்படி சொல்றேன்? 9000 டபுள் பண்ணோம்னா 18000. so 2 times போனாலே அங்க ஆன்சர் நமக்கு என்ன ஆகும்? 18000ல தான் வரும். so அப்ப 9000 1s are அப்படி எடுப்போம். 1s are அப்படின்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 9648. அப்படியே இதே நம்பர் 9648 into 1 is 9648. what is the remainder? we have to do the subtraction process in order to find the remainder. அப்ப இங்க என்னது? 6. ஓகேவா? ஏன்னா கம்மியா இருக்குது. இப்ப borrow பண்ணுவோம். 12 இது வந்து இது 1 மாறிடும், இது 14 அப்படின்னு மாறும். so 14 minus 8 அப்படின்றப்ப 6. சரியாடா கண்ணா? இதுல அந்த ப்ராசஸ்ல நீங்க பண்ணிடுங்க. ஓகே, தென் இங்க என்னது? 7 and இங்க என்னது? 4 plus 1 5. ஓகே, இங்க 9 மாறிடும் பிகாஸ் borrowing process நடந்துட்டே வரதுனால இங்க கடைசி இது 9 மாறிடும். 9 minus 9 0. so 576 is the remainder. first இந்த process நம்ம என்ன பண்ணணும்டா கண்ணா? அந்த division statement lemma இருக்குது பாத்தீங்களா? இதுல நம்ம represent பண்ணணும். so what is A? 10224 equals what is B here? 9648 into quotient நம்ம என்னடா கண்ணா கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 அப்படின்றது. then plus remainder எவ்வளவு கிடைச்சிருக்குது? 576. ஓகேவாமா? so நம்மளோட next step என்னது? 648 576 compare பண்றப்ப which is the longest greater number? 9648. so this will become our dividend in the next step and this remainder will become the divisor for the next step. so 9648 equals 576 into dash. கரெக்டா? இப்போ 576 இங்க என்னது உள்ள? 9648. இது அப்படியே இங்க வந்துரும். so இங்க என்னது ரக்கனா? எத்தனை டைம்ஸ் போகணும்னு பார்க்கணும். பாருங்க 576 நம்ம டபுள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1000 something அப்படிதான் கிடைக்கும். கரெக்டா? பட் இங்க இருக்கிறது என்னது? 9000. அப்ப நமக்கு இங்க வேல்யூ எவ்வளவு பெருசா வரும். அப்ப 576 into 10 அப்படின்றது பார்க்கலாம்டா. 1 2 3 4 டைரக்டா பண்றதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்றதுக்கு பதிலா டைரக்டா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருங்க? 10 ஓடது கவுண்ட் கண்டுபிடிச்சிருங்க. ஈஸி. 5760 அப்படின்னு வந்துரும். so into 10 பண்றப்பவே நமக்கு 5000 something தான் கிடைக்குது. நமக்கு இங்க என்ன ஆன்சர் கிடைக்கணும்? 9000 something கிடைக்கணும். கரெக்டாடா? so அப்ப இன்னும் எத்தனை கவுண்ட் ஆட் பண்ணலாம்? 2 கவுண்ட்டுக்கு எனக்கு 1000 வேல்யூ மாதிரி ஆட் ஆகும். 2 கவுண்ட்டுக்கு எனக்கு என்ன ஆகும்? 1000 மாதிரி ஒரு வேல்யூ ஆட் ஆகும். பிகாஸ் 576 நம்பர்ன்றதுனால 2 வேல்யூக்கு எனக்கு 1000 something ஆட் ஆகும். அப்ப 2 எடுத்தேன்னா இங்க ஒரு 1000 ஆட் ஆச்சு, 6000 something. எகைன் ஒரு 2 எடுத்தேன் அப்படின்னா இது ஒரு 7000 something. எகைன் ஒரு 2 வேல்யூ எடுத்தேன் அப்படின்னா இது வந்து ஒரு 8000 something வேல்யூ. so 2 4 6 ஒரு 3 2 counts எடுத்தோம் அப்படின்னா 2 4 6. so 10க்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா 576 into 6 count செக் பண்றேன். சாரி 16 10 plus 6 என்னதுடா? 16. so 576 into 16 செக் பண்ணலாம். so 576 into 16 என்ன பண்ணுவோம்? 6 6 are 36, remainder 3, 6 7s are 42, 42 plus 5 45, 6 5s are 30, 30 plus 4 34. சரி அடக்கனா? 1 6 is 6, 1 7 is 7, 1 5 is 5. so what is the answer? 6 5 plus 6 11. so remainder 1, 1 plus 4 5, 5 plus 7 12, 2 remainder 1, 4 plus 5 9. பாருங்க 9216. என்ன செல்லம் கிடைச்சிருக்குது நமக்கு? 576 into இந்த கவுண்ட் எப்படி கண்டுபிடிச்சேன்னு புரியுதாமா? நான் 1 2 3 4 ஒன்னொன்னா கண்டுபிடிக்கல. டைரக்டா ஃபர்ஸ்ட் 10 கண்டுபிடிச்சேன். அடுத்தது 10க்கு அப்புறம் 20க்கு போனா இன்னும் அப்படியே டபுள் ஆகும். ஓகேவா? சோ அப்ப எனக்கு 10000 சம்திங் தேவையில்லை. சோ நான் என்ன பண்ணி பாக்குறேன்? ஒரு 2 கவுண்ட் ஆட் பண்ண அப்படின்னா 1000 சம்திங் ஆட் ஆகும். அடுத்த 2 கவுண்ட்டுக்கு ஒரு 1000 சம்திங் ஆட் ஆகும். அடுத்த 2 கவுண்ட்டுக்கு 1000 சம்திங் ஆட் ஆகும். அந்த மாதிரி இது கூட ஒரு 3000 சம்திங் ஆட் ஆகணும்னா எனக்கு இன்னும் எத்தனை கவுண்ட்ஸ் வேணும்? ஒரு 6 கவுண்ட்ஸ் தேவைப்படுது. so 10 plus 6 16. அப்போ 576 into 16 நான் செக் பண்ணி பாக்குறேன். ஓகேவாமா? இல்ல எனக்கு இதுவும் டவுட்டா இருக்கு, இன்னொரு 500 ஆட் ஆனா மேபி இங்க வந்துருமானா? இங்க பாருங்க டைரக்டா ஒரு 500 மட்டும் ஆட் பண்ணி பாருங்க. 576 கூட பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஒரு 500 ஆட் பண்ணாலே இந்த நம்பர் என்னன்னு ஆயிடும்? 9716 மாறிடும்.
சோ அப்ப இந்த நம்பரை விட அதிகமா போயிடும். சோ உங்களுக்கு எதுதான் இங்க கரெக்ட் வேல்யூ? into 16 அப்படின்றத கரெக்ட் வேல்யூ. into 17 நீங்க செக் பண்ணணும்ன்ற நீடே இல்ல. புரியுதாடா கண்ணா நான் என்ன சொல்றேன்னு? So 576 into 16 அதனுடைய ஆன்சர் என்ன பாத்தீங்க? 9216. So 8 minus 6 2, 4 minus 1 3, 6 minus 2 4. ஓகேவாமா? So 432. இப்ப இது வந்து ரிமைண்டர். அடுத்த ஸ்டெப்புக்கு இது என்ன ஆயிடும்? டிவைசரா மாறிடும். So first இந்த கம்ப்ளீஷன் பண்ணிடலாமா நம்ம? 576 into 16 இந்த ஸ்டேட்மெண்ட்ல இந்த டிவிஷன் ப்ராசஸ் ஸ்டேட்மெண்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணோம். So 576 into 16. What is the remainder that we have got here? 432. சரியாமா? So இப்ப என்ன பண்ண அடுத்த ஸ்டெப் நம்மளோடது? 576 will become the dividend and 432 will become the divisor. So 432 இங்க இருக்குது. இங்க பாருங்க 576 நான் என்ன பண்றேன்? உள்ள டிவிடெண்டா எடுத்து எழுதுறேன். ஓகேவாமா? So 576 எத்தனை டைம்ஸ் போகுதுன்னு பார்க்கணும். பாருங்க 400 இது 500. So 1 டைம் தான் போகும். ஏன்னா 400 டபுள் பண்ணீங்க அப்படின்னா 800 சம்திங் வரும். கரெக்டா? So 432 into 2 அப்படின்றத நீங்க செக் பண்ணணும்ன்ற நீடே கிடையாது. 432 into 1 equals 432. So நம்ம அதை இங்க எழுதுறோம். And subtraction process பண்றீங்க. So 6 minus 2 இங்கே subtraction இருக்கும். 6 minus 2 4, 7 minus 3 4, 5 minus 4 1. So 144 is the remainder. இந்த ரிமைண்டர் பாருங்க இந்த டிவைசர் விட கம்மியா இருக்கும். 1 நீங்க பண்ணது கரெக்டா அப்படின்றது எப்படி தெரியும்? இந்த ரிமைண்டர் should be less than the divisor. ஓகேவாமா? இல்ல இதுக்கு ஈக்குவலாவோ இதுக்கு அதிகமாவோ வருதுன்னா நீங்க இங்க இன்னொரு கவுண்டே வந்து ஆட் பண்ணணும்னு அர்த்தம். லைக் 1 டைம்ன்றது 10ல 2 டைம்ஸ் எடுத்துக்கணும்ன்றது அர்த்தம். புரியுதாடா? சோ இப்போ இந்த ப்ராசஸ் நம்ம ஸ்டேட்மெண்ட்டா ரெப்ரசென்ட் பண்ணனுமா? இப்போ 432 வந்து டிவைசரா இருக்கிறப்ப what is the quotient? 1. So 432 into 1 plus what is the remainder here? 144. சரியாமா? So அடுத்த ஸ்டெப் நமக்கு என்னது? This 432 will become the dividend. கரெக்டா? 432 இங்க உள்ள டிவிடெண்டா வந்துரும். Then what is the divisor here? 144. The remainder வந்து டிவைசரா மாறிடும். So 144 is the divisor. இப்போ quotient and remainder நம்ம ப்ராசஸ்ல கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க இத 100 டேபிளா அசியூம் பண்ணிக்கோங்க. 100 டேபிள் அப்படின்னா into 4 பண்றப்ப நமக்கு 400. 100 into 4 அப்படின்னா 400. So நான் இதுக்கு 4th கவுண்டையும் செக் பண்ணும். அதனுடைய ப்ரீவியஸ் கவுண்ட் 3rd கவுண்டையும் நான் செக் பண்ணணும். ஓகேவாமா? சோ இன்னும் கொஞ்சம் ரஃப் காலத்துக்கு நான் இங்க பாருங்க இது ஆக்சுவலி ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்றதுனால நான் அதை வைண்ட் அப் பண்ணிட்டேன் அந்த இடத்துல. சோ இங்க ஒரு ரஃப் ஒர்க் பண்ணிடுறேன். எப்போதுமே வந்து ரைட் சைடுல வந்து உங்க ரஃப் ஒர்க் வச்சுக்கோங்க செல்லம். நான் இங்க பிரசன்டேஷனுக்காக நான் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். சோ 144 into 4 நம்ம செக் பண்ணிக்கலாம். 144 into 3 நம்ம செக் பண்ணிக்கலாம். 4 4s are 16, remainder 1. 4 4s are 16, 16 plus 1 17. 4 1 is 4, 4 plus 1 5. So 576 கிடைக்குது நமக்கு. ஓகேவா? சோ இந்த கவுண்ட் நமக்கு தேவையில்லை because 432 இல்ல அதை விட கம்மியோ தான் கிடைக்கணும். அப்ப இதை செக் பண்ணலாம். 3 4s are 12, remainder 1. 3 4s are 12, 12 plus 1 13, remainder 1. 3 1 is 3, 3 plus 1 4. So 432. பாருங்க எக்ஸாக்ட்டா அதே நம்பர் கிடைச்சிருக்குது. So 144 into 3 equals 432. Remainder 0. சேம் நம்பர் சப்ட்ராக்ட் பண்றப்ப நமக்கு என்னது 0 ஆயிடும். So இங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணலாமா? 144 into 3 times multiply ஆகுறப்ப the answer is 432. Therefore the remainder is 0. இப்ப என்ன அர்த்தம் இங்க? the process வந்து wind up ஆயிடணும். அதாவது இதோட ஸ்டாப் ஆயிடணும், டெர்மினேட் ஆயிடணும். எதனாலனா இங்க 0 ரிமைண்டரா வந்துட்டதுனால this cannot be a divisor for the next step because in Euclid's division lemma b should not be equal to 0. அப்ப எந்த ஸ்டெப்ல நமக்கு 0 வருதோ அந்த ஸ்டெப்போட டிவைசர் a equals bq plus r அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கறப்ப b is the divisor according to Euclid's division lemma. So என்ன வேல்யூ? b equals இங்க 144. b equals 144. Therefore I can conclude that என்னன்னு HCF of or GCD கூட எழுதலாம். HCF of a comma b higher value first. So 10,224 comma 9,648 equals 144. This is the greatest common divisor or highest common factor. சரியாடாமா? ரெண்டத்தையும் காமனா டிவைட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாசிபிள் நம்பர் அதுதான். ஓகேவா? இந்த 10,224 144 ஆல டிவைட் ஆகும். 9,648 அப்படின்றதும் 144 ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாசிபிள் நம்பர் இதுதான்.
இதுக்கப்புறம் எந்த ஒரு நம்பரும் இது ரெண்டுத்தையும் காமனா டிவைட் பண்ணாது. ஓகேவா? இதுக்கு ப்ரீவியஸா இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வேணா கூட ஏதாவது இப்ப 2 டேபிள் வந்து இது டிவைட் பண்ணும், 4 டேபிள் வந்து இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணும். புரியுதா? நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. இருக்கிறதுலே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஃபார் போத் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ் வந்து என்னது? 144. சோ இது வந்து லெம்மா. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்னது? லெம்மா, யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. இதை ரிப்பீட்டடா நம்ம அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை கொண்டு ஒரு அல்காரிதம் ஃபார்ம் பண்ணி நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா கண்ணா? நெக்ஸ்ட் fourth subdivision பாருமா. fourth subdivision Euclid division algorithm to find HCF of 84, 90, 120. So இப்படி பாக்குறப்ப நமக்கு 3 integers கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த 3 integers ஓட நம்ம HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு Euclid division lemma என்ன சொல்றாங்க? A equals BQ plus R அப்படின்றப்ப we can find HCF of any integers, positive or negative integers. We'll take one dividend and divisor and we'll find a quotient and remainder respectively. Correct ஆமா? So அப்ப இதுக்கு நான் வந்து introduction இப்ப ஸ்டார்டிங்ல இந்த sum ஸ்டார்டிங்ல நான் ஒன்னு சொல்லிருப்பேன். ஓகே, என்ன சொன்னேன் பாருங்க. Euclid division algorithm we have to apply twice. எதுக்காக இந்த twice? To find the highest common factor of 3 positive integers. புரியுதாமா? So A equals BQ plus R அப்படின்றது lemma, division statement. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ரிப்பீட்டடா பண்றப்ப அது அல்காரிதம் அப்படின்னு சொல்றோம். B is not equal to 0 and remainder should be greater than or equal to 0 and less than divisor. இது ஒண்ணு. இது ரிப்பீட்டடா ஒரு அல்காரிதம் மாதிரி பண்றோம். எதுக்காக? ரெண்டு இன்டிஜர்ஸ்க்கான ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்க. இப்ப 3 வரப்ப நம்ம என்ன பண்ணணும்னா we have to apply it twice. அந்த அல்காரிதத்தை நம்ம 2 டைம் ரிப்பீட் பண்றோம். எதுக்குன்னா first we'll find HCF of first 2 numbers. We'll find HCF of first 2 numbers A and B கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா இப்ப இதுல A, B, C இருக்கு. A க்கு B க்கு HCF கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிச்சிட்டு you name it as D. என்னடா கண்ணா? You name the HCF of A and B as D. இப்ப இங்க ரிமைனிங் இருக்கிறது என்னது? D and C. இப்ப இந்த D and C க்கு you'll find the HCF and that will be your final answer. எதுக்கு? HCF of this 3 numbers என்னவா இருக்கும்? இந்த ஃபைனலா ஒன்னு கண்டுபிடிக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த ஆன்சரா இருக்கும். So D equals என்னது? HCF of அந்த A, B. அடுத்தது என்ன பண்றோம்? அந்த D க்கும் ரிமைனிங் இருக்கக்கூடிய தேர்ட் இன்டிஜர் இங்க நமக்கு என்னது? 120. அதுக்கும் நம்ம HCF கண்டுபிடிக்க போறோம். புரியுதாமா என்ன சொல்றேன்ட்டு? So first என்ன பண்ணலாம் பாருங்க. Fourth subdivision we have got the integers 84, 90 and 120. First 2 integers should be considered. So 84 and 90 ல நமக்கு என்னது? எது பெரிய நம்பர்? 90. So that will be considered as A, that is dividend. Okay வாடா கண்ணா? So this will be our dividend and divisor என்னது? இதை விட சின்னதா இருக்கக்கூடிய இன்னொரு நம்பர் 84. So this will be our divisor. So இப்ப இந்த process start பண்றோம் அப்படின்னா 84 dividing என்னது? எந்த நம்பரை டிவைட் பண்ணுது? 19ன்ற இந்த நம்பரை. So 1 times போகும். பார்த்தோன்னே சொல்லிடலாம். 84 ரிமைண்டர் என்னதுடா? 6. ஓகேவா? இப்ப 6 அப்படின்ற இந்த ரிமைண்டர் அடுத்த ஸ்டெப்போட டிவைசர் ஆயிடும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம லெம்மால ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா A equals BQ plus அப்ப 90 தான் வந்து நம்மளுடைய A. கரெக்டா? So 90 equals 84 into எத்தனை டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம்? 1 டைம் மல்டிப்ளை பண்ணா போதும். 84 into 1 is 84 plus இன்னும் எவ்வளவு ஆட் பண்ணா நமக்கு இந்த 90 கிடைக்கும்? 6 அப்படின்றத ஆட் பண்ணா 90 கிடைச்சிரும். இந்த ப்ராசஸை நம்ம ஸ்டேட்மெண்டா ரெப்ரசென்ட் பண்றோம். அவ்வளவுதாமா. சரியா? சோ இப்ப அடுத்த ஸ்டெப்ல நமக்கு என்ன ஆகுது? இந்த டிவைசர் will become the dividend for the next step. கரெக்டா? இது அப்படியே வந்து உள்ள இங்க டிவிடெண்டா போயிடும். பிகாஸ் இதுதான் இப்ப பெரிய நம்பர். இது என்னது? சின்ன நம்பர் இந்த ரிமைண்டர். அப்ப இது வந்து will become the divisor for the next step. So 6 into dash equals 84. டைரக்டா எழுத தெரியும்னா நீங்க டைரக்டா பண்ணலாம்டா. இல்ல அப்படின்னா நான் டிவிஷன்ல நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் you can do that. 6 1 is 6. கரெக்டா? So இங்க ரிமைண்டர் என்னது? 2 and 4 comes down. அப்ப 6 14s are 24 because 6 4s are 24. அப்ப டோட்டலா இங்க quotient வந்து 14. 6 4s are 24. ரிமைண்டர் வந்து 0. இதோட இந்த ப்ராசஸ் டெர்மினேட் ஆயிரணும். புரியுதாமா? இப்ப இங்க டோட்டலா எவ்வளவு டைம்ஸ்டா? 14 டைம்ஸ். ஓகேவா? 6 into 14 equals 84 plus அப்ப ரிமைண்டர் எனக்கு எதுவுமே கிடைக்கல. So 0. இதோட என்னோட ப்ராசஸ் டெர்மினேட் ஆயிரணும். ஃபர்ஸ்ட் இந்த HCF of 84 and 90 என்னதுடா கண்ணா? இதுல வரக்கூடிய டிவைசர் HCF of A, B. அப்ப 90, 84 equals இந்த லாஸ்ட் ஸ்டெப்ல எந்த ஸ்டெப்ல உங்களுக்கு ரிமைண்டர் 0 வருதோ அந்த ஸ்டெப்போட டிவைசர் தான் உங்களுக்கு என்னது?
highest common factor. So 6. இப்ப இந்த 6 தான் என்னது உனக்கு d. d அப்படின்ற புது இன்டீஜர். ஓகேவா? இப்ப இந்த இன்டீஜருக்கும் 120க்கும் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? HCF கண்டுபிடிக்க போறோம். புரியுதாமா நான் என்ன சொல்றேன்னு? So 3 இன்டீஜர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கு எடுத்து நம்ம ஒரு HCF கண்டுபிடிச்சிட்டோம். that is equal to 6. இப்ப இந்த 6க்கும் 120க்கும் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவாமா? சோ இப்ப என்ன பண்ணலாம்? 6, 120. இதுல எது a? a equals 120 because this is the greater number and this should be our dividend. b equals என்னது? 6. ஓகேவாமா? சோ இப்ப இத என்ன பண்ணலாம்? நம்ம டிவைட் பண்றோம் அப்படின்னா லாங் டிவிஷன்ல போட்டு பார்க்கணும். டைரக்டா பண்ண தெரிஞ்சவங்க டைரக்டா பண்ணிடலாம். என்ன பண்ணணும்? 120 equals a equals b cube plus r. b என்னது? 6. கோஷன்ட்ட உங்களால டைரக்டா கண்டுபிடிக்க முடியும்னா கண்டுபிடிச்சிருங்கடா. பிகாஸ் இங்க 12 தான். 6 2s are 12. அப்ப 6 into 20 அப்படின்னா 120. 6 2s are 12. இங்க ஒரு 0 இருக்கு. அப்ப இங்கேயும் நீங்க என்ன பண்ணுங்க? ஒரு 0 சேர்த்துக்கோங்க. இப்ப 6 into 20 120. 120 அப்படியே கிடைச்சதுனால your remainder is 0. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நமக்கு 0 கிடைச்சிருச்சு. இப்படியே டைரக்டா கண்டுபிடிக்கிறதுனால பண்ணலாம். இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம் நீங்க? 120 divided by 6. 6 2s are 12. இங்க அப்படியே 0 comes down. 0 என்னது? 0வே தான். So என்னது? Remainder 0. 6 20s are 120. அவ்வளவுதான். சோ இப்ப என்ன பண்ணலாம்? இந்த ஸ்டெப்ல 0 வந்துட்டதுனால இந்த ஸ்டெப்ல வரக்கூடிய divisor is the highest common factor. So this is HCF of என்னது? HCF of 120, 6. HCF of 120, 6 is equal to 6. இப்படி எடுத்து எழுதிடுறீங்க. பட் ஆக்சுவலா இது இந்த ரெண்டு நம்பரோட HCF நான் சொல்லுவோம். இந்த டோட்டலா இந்த 3 பாசிட்டிவ் இன்டீஜரோட HCF இதுதான். HCF of 84, 90, 120 equals 6. புரியுதாடா? இந்த 6 அப்படின்னு சொல்லி நமக்கு கடைசியா கிடைச்சிருக்கிறது. இது ஆக்சுவலா என்னது? D and C. A, B, C 3 எடுக்கிறப்ப இந்த ABக்கு நம்ம ஒரு HCF கண்டுபிடிச்சு அதை நம்ம D ன்னு சொல்லி நேம் பண்றோம். இந்த D யும் ரிமைனிங் இருக்கிற இந்த C க்கு ஒரு HCF கண்டுபிடிக்கிறோம். That is our final answer. புரியுதா? சோ எடுத்து எழுதுறப்ப திருப்பி என்ன பண்ணுங்க? அந்த 3 நம்பரையுமே HCF ன்னு இப்படி எடுத்து எழுதிட்டு equal 6. ஓகேவா? So this is our final answer. புரிஞ்சுதாமா என்னன்ட்டு? பெரிய ப்ராசஸ்லாம் கிடையவே கிடையாது. இது நான் ரஃப் ஒர்க்குக்காக இந்த பிளேஸ் ஒர்க் விட்டு வச்சேன்டா. பட் நமக்கு இங்க ரஃப் ஒர்க் வர லெவலுக்கே பெரிய சம் கிடையாது. சின்ன சின்ன நம்பர்ஸ் தான். சோ இங்க பாருங்க 2 டைம் தான் ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட் ஆயிருக்கீங்க. அடுத்ததுல ஒரு டைம் தான் ஸ்டேட்மெண்ட்டே வந்திருக்குது. சோ சிம்பிளா முடிஞ்சிருச்சு. 3 நம்பர்னா ஃபர்ஸ்ட் 2 நம்பர். அதுக்கு வர HCF அடுத்த நம்பரோட 2 நம்பரா கன்சிடர் பண்ணி பண்ணணும். டோட்டலா நம்ம 2 நம்பரா தான் எடுக்க முடியும் அப்படின்றத இங்க கிரைட்டீரியா. ஓகேவாமா? புரிஞ்சுதா? தேங்க்யூ டா கண்ணா. சோ பாப்பு கவனிடா. Exercise 2.1 next sum, 7th sum. Find the largest number which divides 1230 and 1926, leaving remainder 12 in each case. So அப்ப இங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? இந்த क्वेश्चन ஃபர்ஸ்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோமா. Find the largest number which divides. ஓகேவா? ரெண்டு நம்பருக்கு காமனா அப்படின்ற மாதிரி வருது. அதாவது which divides 1230 and 1926. இந்த ரெண்டு நம்பரையுமே காமனா டிவைட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர். ஓகேவா? அதுலயே லார்ஜஸ்ட் நம்பர். அப்ப இது சிம்பிளா நம்ம என்னன்னு சொல்லிடலாம். இவ்வளவு பெரிய சென்டென்ஸா படிக்கிறதுக்கு பதிலா HCF, highest common factor. Factor is nothing but divisor. கரெக்டா? GCD, greatest common divisor. Largest number which divides both 1230 and 1926 பதிலா சிம்பிளா நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கிறோம்ன்றது புரிஞ்சுது. லார்ஜஸ்ட்க்கு இங்க கிரேட்டஸ்ட்னு வச்சுக்கோங்க. நம்பர் அப்படின்றது நம்பர் which divides அப்படின்னா என்னது? டிவைசர். காமன் அப்படின்றது எதனால வருது? இந்த ரெண்டு நம்பருமே காமனா டிவைட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் கண்டுபிடிக்க போறோம். சோ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் நம்ம இங்க கண்டுபிடிக்க போறோம். GCD is also known as HCF. சரி, இவங்க டைரக்டா வந்து find HCF of 123 and 213, find HCF of 28 and 32 அப்படி கொடுத்திருக்காங்களா? கிடையாது. they have given a clue, ஒரு hint கொடுத்து நம்மள நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம எந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்றதே நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எடுத்த உடனே இங்க 1230க்கும் 1926க்கும் HCF கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிடாதீங்க. they have not given the question directly. Now find the HCF of 1200 and 1900, 1400 and 1600 சொல்லி டைரக்டா क्वेश्चन கேட்கல. இன்ஸ்டெட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, நம்பர்ஸ்க்கான ஹிண்ட் இங்க கொடுத்துட்டாங்க.
1230 and 1926 leaving remainder 12 in each case. அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் எதுன்னா 1230 இருந்து 12 சப்ட்ராக்ட் பண்ணுங்கடா கண்ணா. ஓகேவா? இது எதனால பண்றோம் அப்படின்றதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் பாருங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் 73 அப்படின்ற ஒரு நம்பரை நம்ம 4 ஆல டிவைட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது 4 ஆல டிவைட் பண்றப்ப 4 1 is 4, ரிமைண்டர் 3, 3 comes down, 4 8s are 32, so remainder 1. இதுக்கு மேல நமக்கு ப்ரொசீட் பண்றதுக்கு எதுவும் இல்ல. so quotient இங்க ரிமைண்டர். இப்ப இந்த ரிமைண்டர் 1 வருது பாத்தீங்களா, இதுதான் வந்து இந்த 73 எக்ஸாக்டா 4 ஆல டிவைட் ஆகிறதுக்கு பண்ணா ஸ்டாப் பண்ணுது. so இப்ப இந்த ரிமைண்டர் 1 வந்து இங்க எக்ஸ்ட்ராவா இருக்குது இந்த டிவிடெண்ட்ல. அப்ப நம்ம இந்த 73ல இருந்து இந்த 1 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோ கண்ணா, 73 அப்படின்ற நம்பரை நம்ம 4 ஆல டிவைட் பண்றப்ப 1 அப்படின்ற ரிமைண்டர் என்ன பண்ணுது, இந்த நம்பரை இந்த 4ன்ற நம்பர் எக்ஸாக்டா டிவைட் பண்றதை ஸ்டாப் பண்ணுது. so 73ல இருந்து அந்த 1 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா we get the number 72 which will be exactly divisible by 4. that means which leaves the remainder 0. so அந்த ரிமைண்டர் அப்படின்றது என்னது, இந்த டிவிடெண்ட்ல நமக்கு அடிஷனலா இருக்கக்கூடிய ஒரு நம்பர். so அதை சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு வர ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர் என்ன ஆகும், it will be exactly divided by the divisor. புரியுதாடா கண்ணா? so அதனால நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா 1000. இது மட்டும் உங்களோட ரஃப் கால்குலேஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லியிருக்கேன். so இது வந்து உங்களோட கால்குலேஷன்ல வராது, இதுதான் நமக்கு வரும். so 1230ன்ற நம்பர் வந்து நம்ம இப்ப HCF கண்டுபிடிக்க போறது இல்ல. அதுல இருந்து இந்த ரிமைண்டர் 12 in each case ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த நம்பரை நம்ம ஒரு அந்த டிவைசரால டிவைட் பண்றப்போ 12 ரிமைண்டரா வருது. இந்த 1926 அந்த நம்பரால டிவைட் பண்றப்போ 12 ரிமைண்டரா வருது. சோ அந்த ரிமைண்டரை I have to subtract from this. அப்ப என்ன ஆகும், இது 8 ன்னு மாறிடும். இது borrow பண்ணனால 2, 2 minus 1, 1. and again இங்க என்னது 1 2 அப்படியே இருக்கும், 1 அப்படியே எழுதுவோம். so 1218 அப்படின்ற நம்பருக்கு தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த நம்பருக்கு பதிலா instead of 1213 what is the number that we are going to find out, 1218. and இன்னொரு நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம், 1926 கொடுத்திருக்காங்க. அதுல இருந்தும் நம்ம என்ன பண்ணணும், 12 அப்படின்ற அந்த ரிமைண்டர் எக்ஸ்ட்ராவா வரக்கூடிய அந்த நம்பரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஓகேவா? so 6 minus 2 4, 2 minus 1 1, 9 அப்படியே 1 1 அப்படியே. ஓகே, so 1914. அப்ப இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு தான் நீங்க HCF கண்டுபிடிக்க போறீங்க. HCF of these two numbers is found out. ஓகேவா? இததான் நம்ம கண்டுபிடிக்கணும். 1230 and 1926க்கு பண்ணாதீங்க. leaving remainder 12 in each case ன்னு சொல்லி ஒரு நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த ரெண்டு நம்பரை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுன்றதுக்கு இங்க ஹிண்டா கொடுத்திருக்காங்க. புரியுதாமா? சோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம HCF ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடாது. அதுல இருந்து இந்த 12 சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற நம்பர்ஸ்க்கு தான் நம்ம HCF ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ இது எழுதுறப்ப இதுல எது A எது Bன்றது நம்ம பாத்திருப்போம்ல previous sumsல. HCF கண்டுபிடிக்கிறதுக்கு we'll follow Euclid's division algorithm. which is nothing but repeated application of Euclid's division lemma. கரெக்டாடா? சோ இப்போ இந்த அல்காரிதத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், we should choose a divisor and a dividend. அப்ப இதுல எது dividend, பெரிய நம்பர் 1900. அப்ப HCF of நான் எப்படி எழுத போறேன், A, B அப்படின்ற இடத்துல 1914, 1218 இது ரெண்டுத்துக்கும் தான் நான் HCF கண்டுபிடிக்க போறேன். புரியுதாடா கண்ணா? சோ இப்போ இதுல எது A வந்து 1914, எது B 1218. ஓகே, what is Euclid's division lemma? ஸ்டேட்மெண்ட் தெரியுமா, ஞாபகம் இருக்கா? A equals BQ plus R, where B should not be equal to 0 and R should be greater than or equal to 0 and less than modulus of B. So இது ரிப்பீட்டடா பார்த்துட்டு வரோம். சோ இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ஞாபகமா இருக்கணும். புரியுதாடாமா? சோ அடுத்தது பாருங்க, இந்த டிவிஷன் ப்ராசஸ் நம்ம ப்ரொசீட் பண்றோம் அப்படின்னா 1218 is our divisor. This number should divide 1914 அப்படின்ற இந்த நம்பரை டிவைட் பண்ண போகுது. எத்தனை டைம்ஸ் கண்டிப்பா பார்த்தோன்னே சொல்லலாம், 1 டைம் தான் போகும். பிகாஸ் இதை நம்ம டபுள் பண்ணோம்னாலே 2000 கிட்ட போயிடும். பட் இங்க இருக்கிறதே 1900 சம்திங் தான். சோ 1 டைம் தான் போகுது. 1218 அப்படின்றப்ப we should do subtraction in order to find the remainder. so 2 plus 4 6, இங்க 0 ஆயிடுது. அப்ப 9, இது 8 minus 2 6, 1 minus 1 0. so 696 is the remainder. இதோட நம்மளோட வேலை முடிஞ்சதா? கண்டிப்பா இல்ல. This division process should be represented in terms of lemma, அந்த statement. அப்ப
A equals B cube plus R னா இங்க எது A 1914 is A, எது B 1218 is B into Q. What is the quotient that we have found out? 1. So into 1 plus what is the remainder that we have got? 696. So next stepல இந்த algorithm பொறுத்த வரைக்கும் அடுத்த lemma statement repeat ஆனா என்ன பண்ணும்? This divisor should become the dividend because it is larger value and this remainder should become the divisor because it is lesser when compared to the divisor. ஓகேவா? So அப்ப இது அப்படியே divisor ஆ இருக்கும். அடுத்தது என்னதுடா கண்ணா? இங்க உள்ள வர வேண்டிய நம்பர் இந்த previousல இருக்கக்கூடிய divisor. So இது இங்க வந்துரும். இப்ப பாருங்கம்மா 696 எத்தனை கவுண்ட் போகும்ன்றது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. 1 டைமா 2 டைமான்றது செக் பண்ணி பார்க்கறதுல தப்பே கிடையாது. 600 டபுள் பண்ணோம்னா நமக்கு 1200 கரெக்டா? சோ 1200 கிட்ட தான் ஏதோ நம்பர் இருக்குது. 90 டபுள் பண்ணோம்னா 180. அப்ப 1200 பிளஸ் 180ன்றப்ப 1380 சம்திங் வந்துருது. சோ 696 into 2 அப்படின்னு போறோம்னா அது 1300 தாண்டி வருது ஆன்சர். கரெக்டா இல்லையா? அப்ப நான் 1 டைம் எடுத்தாலே போதும். கரெக்டாமா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இதுல புரியாதவங்க எனக்கு இந்த மென்டல் கால்குலேஷன் புரியலன்றவங்க வாட் யூ கேன் டூ 696 into 2 சொல்லி இந்த கவுண்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு வர ஆன்சர் இதை விட அதிகமா இருந்தா யூ கேன் இக்னோர் இட். ஓகேவா? சோ 696 into 1 டைம் தான் போகுது. சோ 696 அடுத்தது என்ன? சப்ட்ராக்ஷன் பண்ணும். 8 minus 6 is 2. 1 plus 1 2. இங்க 1 மாறிடும். So 4 plus 1 5. இது 0 மாறிடும். அப்போ what is the remainder here? 522 is the remainder. So இங்க எழுதிடலாமா? அதை ஃபர்ஸ்ட் இதை ரெப்ரசென்ட் பண்ணலாமா? 696 into 1. quotient வந்து நமக்கு 1 plus remainder எவ்வளோமா? 522. ஓகேவா? So அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணும்? 522 அப்படியே அடுத்த ஸ்டெப்போட டிவைசர் ஆயிடும். 522 அடுத்த ஸ்டெப்போட டிவைசர் ஆயிடும். அப்போ வாட் இஸ் த டிவிடெண்ட்? எந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ணோம்? ப்ரீவியஸ் ஸ்டெப்போட டிவைசர் டிவிடெண்ட் ஆயிடும். 696 அப்படியே இங்க உள்ள வந்துரும். So 696 equals. புரியுதா கண்ணா என்ன சொல்றேன்னு? 696 எத்தனை டைம் போகும்? இதுவும் சொல்லிடலாம். 1 டைம் மட்டும்தான். Because 500 டபுள் பண்ணா 1000 கிட்ட போயிடும். நமக்கு இங்க தேவையே 600 தான். So 1 டைம் அப்படின்றதுதான். So 522 அப்படியே எழுதிருங்கம்மா. 6 minus 2 4. 9 minus 2 7. 6 minus 5 1. So 174 அப்படின்றதா நமக்கு ரிமைண்டர். ஓகேவா? So அது இங்க எழுதிடலாமா? 522 into 1 times தான் போகுது. ரிமைண்டர் எவ்வளவு கிடைக்குது? பிளஸ் 174 plus 174. இதை ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்க. Again, this will become our dividend. 522ன்றது உள்ள போயிடணும். 174 is the divisor. So 174 வெளியில அப்படியே இருக்கும். அப்ப அதை இங்க பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னது? 174 is the divisor. உள்ள என்ன வரணும்னு சொன்னா இந்த 522. சரியாமா? சோ இப்ப இது பாருங்க. 100 அப்படின்றது நம்ம எடுத்துக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே? 100 200. சோ எத்தனை கவுண்ட்ன்றதுக்கு என்ன பண்ணலாம்? 100 200 300 400 500. சோ 5 கவுண்ட்ஸ் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பட் இங்க என்னன்னு பாருங்க. 174. அப்ப 5 கவுண்ட் கிட்ட எல்லாம் வராது. இன்னும் ப்ரீவியஸாவே இது ஸ்டாப் ஆயிடும். கரெக்டா இல்லையா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 150 டேபிள் மாதிரி செக் பண்ணலாமாடா? வெறும் 100 டேபிள் செக் பண்றதுக்கு இதை நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்க 50s கிட்ட இந்த 10th பிளேஸ் மாதிரினா 150 டேபிளை செக் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா 15 டேபிளும் ஈஸி தான். அப்ப எப்படி எழுதலாம்? 15 டேபிள் 15 30 45 at 60. ஓகேவா? இது வரைக்கும் போதும். ஏன்னா இங்க அப்புறம் 150 டேபிள் அப்படின்றப்ப நீங்க என்ன பண்ணணும்? 0 0 0 0ன்னு சொல்லி பக்கத்துல எழுதிட்டு வரணும். இப்ப பாருங்க 4th கவுண்ட் கிட்ட நமக்கு என்ன ஆயிடுதுடா? 4th கவுண்ட்லயே 600ன்னு வந்துருது. என்ன வந்துருது? 600. 500 விட அதிகமான வேல்யூ. இது வந்து 1 கவுண்ட்டுக்கு வருது. 150 into 1. இது 150 into 2. 150 into 3. 150 into 4. அதுக்கே நமக்கு 600 வந்துருது. அப்ப நம்ம 150ன்ற டேபிள் சூஸ் பண்றப்பே 3rd கவுண்ட் தான் நமக்கு கரெக்டா வருது. அப்ப நம்ம இந்த 174க்கு நம்ம என்னதான் பண்ணணும்? 3rd கவுண்ட் தான் செக் பண்ணணும். 174 into 3. செக் பண்ணி பாருங்கம்மா. 3 4s are 12. Remainder 1. 3 7s are 21. 21 plus 1 22. 3 1 is 3. 3 plus 2 5. 522 எக்ஸாக்டா கிடைக்குது. So 174 into 3. Quotient 3. 520 அப்படியே கிடைக்குது. So what will be the remainder? What will we get? 0 அப்படியே கிடைக்கும் செல்லம். 0 ஓட நம்ம process terminate ஆகிடணும். ஓகேவா? This cannot be the divisor for the next step. So இதோட process terminate ஆகுது. இதையும் நம்ம லெமால ரெப்ரசென்ட் பண்ணணும். 174 into 3. 174 into 3 ஓட வேல்யூ என்னது? 522. So what is the remainder? 0. புரிஞ்சுதாமா? So இப்ப இந்த ஸ்டெப்ல நமக்கு 0 வந்துட்டதுனால what should we do? இந்த 0 இருக்கிற ஸ்டெப்போட டிவைசர் தான் நமக்கு என்னது? GCD.
greatest common divisor of the given two numbers. எந்த ரெண்டு நம்பருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம்? 1914 and 1218 க்கு கண்டுபிடிக்கிறோம். 1914 and 1280 தான் நம்மளோட ஃபைனல் நம்பர்ஸ். இந்த ரெண்டு நம்பர் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? நம்ம ஸ்டார்டிங்லயே இந்த 12ன்ற ரிமைண்டரை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு ஒரு எக்ஸாக்ட் நம்பரை எடுத்துக்கிறோம். அந்த நம்பரோட டிவைசர்ஸ் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா 174 காமன் டிவைசர் ஃபார் போத் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ். So எடுத்து எழுதலாமாமா? HCF of GCD and HCF are same. HCF of 1914 comma 1218 equals 174. So this is our final answer. Okay chalo, thank you. இது ரெஃபர் பண்ணிக்கோங்க மயில. இந்த பாருங்க, இந்த ப்ளூ கலர் காலம் அண்ட் திஸ் ஒன், திஸ் இஸ் அவர் ரஃப் கால்குலேஷன். இந்த பிளாக்ல பார்டர் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? ஸோ ரஃப் கால்குலேஷன். மற்ற எல்லாமே வந்து இருந்துச்சுன்னா பெட்டர், பிகாஸ் இந்த சப்ட்ராக்ஷன் ப்ராசஸ்ல இருக்கணும். எப்படி நீங்க இந்த 1914 and 1218 எடுத்தீங்க, இந்த நம்பர்ஸ் தான் எடுக்கிறீங்கன்றதுக்கு யூ ஷுட் நீட் அ எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஃபேர் ஒர்க். பாருங்க, லெம்மா ஸ்டேட்மெண்ட்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பாருங்க. 1, 2, 3 and 4. 4th ஸ்டேட்மெண்ட்ல தான் உங்களுக்கு உங்களோட HCF கிடைச்சிருக்கு. ஓகேமா கண்ணா, கவனிடா. எக்ஸசைஸ் 2.1 8th சம். ஸோ இதெல்லாமே நம்ம எதை பேஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அண்ட் அல்காரிதம். அல்காரிதம் அப்படின்றப்ப ரிப்பீட்டட் அப்ளிகேஷன் ஆஃப் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. ஸோ இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, மேஜர் இது பர்பஸ் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக. யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் இஸ் the easiest way to find a highest common factor. அதுவும் பெரிய நம்பர்ஸ்க்கு, லார்ஜர் நம்பர்ஸ்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸி. ஓகே, நத்திங் பட் ரிப்பீட்டட் டிவிஷன், அவ்வளவுதான். ஸோ இஃப் D is the highest common factor of 32 and 60, question பாருங்க, if D is the highest common factor of 32 and 60. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாமாடா? given, okay, given டேட்டாவை நீங்க ரெப்ரசென்ட் பண்றீங்க. HCF of 32 and 60. இதுல எதுடா பெரிய நம்பர்? 60 தான் நமக்கு பெரிய நம்பர். கரெக்டா? சோ A, Bன்ற பேட்டர்ன் எழுதுறப்போ 60, 32. இது கம்பல்சரியான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இது கம்பல்சரி தான். ஓகே, எது ஏவா எடுக்கணும், எது பியா எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்னா this should be written like this. ஓகே, HCF of 60, 32 equals, இப்போ இதனுடைய ஆன்சர் நம்ம எடுத்து எழுதல. இன்ஸ்டெட் இந்த HCF ஆன்சரை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா D அப்படின்ற ஒரு வேரியபிளால ரெப்ரசென்ட் பண்றோம். அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, find x and y satisfying the equation D equals 32x plus 60y. D equals 32x plus 60y அப்படின்ற ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற விதத்துல இந்த D அமைஞ்சிருக்கு. சோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். HCF கண்டுபிடிக்கிறதுக்கு what is the pattern that we should use here? Euclid's division algorithm. So அதுக்கு நமக்கு தேவை Euclid's division lemma, the proven statement of division. So A equals BQ plus R, where B should not be equal to 0ன்றது ஒரு condition and the remainder should be greater than or equal to 0 and less than the divisor. So this is the generalized universalized Euclid's division lemma. சரியாமா? So A equals BQ plus R அப்படின்றதுல A அப்படின்றது என்னது? Dividend, which is the bigger number. அப்ப 60 equals, இப்ப B அப்படின்றது என்னது? Divisor. 32 into எத்தனை டைம்ஸ் நமக்கு வரும்னு பாத்தீங்கன்னா 32 into 2 அப்படின்னு எடுத்துட்டோம்னா it becomes என்னது? 64. அப்ப இதை விட அதிகமான நம்பர் வந்துருது. அப்ப 32 into 1 டைம் எடுத்தா போதும். அப்ப ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும்டா இங்க? 28. So what is the remainder? 28. 32 into 1 plus 28. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இப்படி இதை டைரக்டா தான் செய்யணும்ன்ற எந்த நீடும் கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம், இப்படி உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு you can do a long division here. Okay, so 60 equals அப்படின்றப்ப 60 என்னது? Dividend. So 60 இங்க உள்ள இருக்கும். Equals என்னது? 32. அப்ப 32 is the divisor. எத்தனை டைம்ஸ் தான்? 32 ones are 32. ரிமைண்டர் இங்க 8 வரும். இது 5 minus 3 2. So 28. பாருங்க, இப்ப இதுதான் நம்ம இங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். இது Q இருக்கிற பிளேஸ்ல, இது R இருக்கிற பிளேஸ்ல. So next stepல நமக்கு என்ன ஆகும்? This divisor will become the dividend. ஓகேவா? ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த divisor அடுத்த ஸ்டெப்போட டிவிடெண்டா மாறிடும், உள்ள வந்துரும். ஓகே, தென் அப்ப இதனுடைய டிவைசர் யாரு? ப்ரீவியஸ்ல வந்து ரிமைண்டர். ஓகே, this will catch this place. ஓகேவா? 28. இதுவும் எத்தனை டைம்ஸ் நம்ம பார்த்தோம்னே சொல்லலாம், into
1 டைம் தான், பிகாஸ் டபுள் பண்றப்ப அது 40 and 56 மாதிரியே வந்துரும். சோ அப்ப நம்ம 28 into 1 தான் எடுக்கிறோம். ரிமைண்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா it is 4. கரெக்டா? 29, 30, 31, 32 4 தான் ரிமைண்டர். டைரக்டா செய்ய முடியலன்றவங்க இங்க 28 ones are 28. சோ சப்ட்ராக்ஷன் பண்ணி பாக்குறப்ப 2 plus 2 4, இது 2 மாறிடும். சோ 2 minus 2 0. 4 அப்படின்றது ரிமைண்டரா இருக்கு. This will become the divisor for the next operation. அப்ப dividend எந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ணணும்? ப்ரீவியஸ்ல இருக்கக்கூடிய டிவைசரை நம்ம இங்க டிவைட் பண்ண போறோம். சோ அப்ப என்னடா கண்ணா எழுதுவீங்க? 28 equals இந்த ரிமைண்டர் இங்க வந்துரும். சோ 4 into how many times? இது பார்த்தனே சொல்லலாம். 4 டேபிள் தெரியுமே. 4 sevens are 28. 4 sevens are 28 plus 0. There is no remainder, which means 0. அப்ப இங்க என்ன எழுதலாம்? 4 sevens are 28. இங்க 0. சோ இது வெரிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வருது. இந்த டிவிஷன்ல வரதுல நீங்க இந்த ஸ்டேட்மெண்டா எழுதுறீங்க. டைரக்டா ஸ்டேட்மெண்ட்லயே எழுதிட்டாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, தப்பு கிடையாது. ஓகேவாமா? இப்ப நம்ம HCF கண்டுபிடிச்சிட்டோமா? டெஃபினட்டா கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி? இந்த ஸ்டெப்ல நமக்கு 0 அப்படின்ற ரிமைண்டர் வந்துச்சு. சோ இந்த ப்ராசஸோட இந்த ஸ்டெப்போட நமக்கு என்ன ஆயிடுது? இந்த ப்ராசஸ் டெர்மினேட் ஆயிடுது. சோ 3 டைம் நமக்கு ரிப்பீட் ஆயிருக்குது இந்த லெம்மா, இந்த டிவிஷன் ப்ராசஸ். இது நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கண்டுபிடிச்சிருக்கோம் அல்காரிதம். அப்ப இந்த ஸ்டெப்ல வரக்கூடியதா இந்த 0ன்ற ரிமைண்டர் வரக்கூடிய ஸ்டெப்ல இருக்கிற ஃபேக்டர் தான் நமக்கு என்னது? இந்த டிவைசர் தான் HCF. சோ HCF of 60, 32. அதாவது D ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 4. D ஓட வேல்யூ என்னடா கண்ணா? 4. ஏன்னா D ன்னு சொல்லி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க क्वेश्चनல. இல்ல அப்படின்னா நீங்க சிம்பிளா என்ன பண்ணலாம்? HCF of 60, 32 equals 4 ன்னு எழுதிட்டு போயிடலாம். இங்க D is the highest common factor of 32 and 16 போட்டிருக்காங்க. சோ நீங்க D ஓட வேல்யூ இப்ப என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க? 4 ன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்தது பாருடாமா, நமக்கு கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் என்னன்னா எடுத்து எழுதுங்க. D equals 32x plus 60y. D equals 32x plus 60y. அப்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா தங்கம்? என்ன பண்ணலாம்? D இருக்கிற இடத்துல நம்ம 4 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 32x plus 60y அப்படியே இருக்கும். கரெக்டா? சோ அதுக்கு பதிலா நமக்கு இங்க ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருக்குது பாத்தீங்களா? இங்க டிவிஷன்லமா 1, 2, 3 3 ஈக்குவேஷன் கிடைச்சிருக்குது. இதுல 4 பாருங்க, இந்த இடத்துல ஒரு 4 அப்படின்னு ஒரு டேர்ம் வர மாதிரி இருக்குதா? 4 தான் நம்மளுடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஏன் இந்த ஈக்குவேஷன்ல என்னன்னா 4 வருது அப்படின்னா, இது பாரு மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அப்ப 4 sevens are இது 28 ன்னு சொல்லி ஒரே டேர்மா மாறிடும். இதுதான் தனியா ஒரு டிஃபரெண்ட் டேர்ம், செப்பரேட் டேர்மா நமக்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவாடா? சோ கன்சிடர் ஈக்குவேஷன் நம்பர் 2. கன்சிடர் ஈக்குவேஷன் நம்பர் 2. இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாடா, இப்ப நமக்கு என்ன இருக்கு? 32 equals 28 into 1. இது ஒரு term. இது ஒரே term. Into multiplicationல இருக்கிறப்ப this will be considered as a single term. Plus 4. இது வந்து ஒரு different term. Separate term. அடுத்த term. ஓகேவாமா? இப்ப நமக்கு D equals அப்படின்னு தான் இருக்குது. நமக்கு D ஓட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருச்சு? 4. So இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போறோம்னா 4 equals அப்படின்னு சொல்லி rearrange பண்ண போறோம். நம்ம என்னடா கண்ணா பண்ண போறோம்? We are going to rearrange this equation in terms எப்படி? 4 equals ன்னு வர மாதிரி நம்ம rearrange பண்ண போறோம். So இந்த 4 வந்து நான் என்ன பண்றேன்னா அதே சைடு வச்சுக்கிறேன். 4 equals அப்படின்னு அதே சைடு வச்சுட்டேன்னா, இன்னொரு சைடுல equal to இந்த சைடுல என்ன இருக்குடா கண்ணா? ஆல்ரெடி 32 அப்படின்ற நம்பர் இருக்குது. இந்த 28 அப்படின்றது என்னதுடா? 28 அப்படி into 1ன்றது 28 ன்னு ஆயிடும். இங்க 28 வேணா ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க. 28 into 1ன்றது என்ன ஆயிடும்? 28. So இந்த 28 அந்த சைடு போறப்ப என்ன ஆகும்? plus 28 அந்த சைடு போறப்ப it becomes minus 28. என்னமா? It becomes minus 28. So 4 நம்ம அதே சைடுல வச்சிருக்கிறதுனால plus 4 னே எழுதுறேன். equal to இந்த சைடு என்னடா இருக்கு? 32. So அதுவும் அதே சைடுல இருக்குது. அப்ப 32 னே எழுதுறேன். minus 28. இந்த 28 மட்டும் தான் இன்னொரு சைடுக்கு மூவ் ஆகுது. அப்ப 28 இன்னொரு சைடுக்கு மூவ் ஆறப்ப minus 28 போணும். So 32 minus 28. இந்த இடத்துல நல்லா பாத்துக்கோடா, நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு வெரிஃபை பண்ண போறோம். அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க 4 ப்ரூவ் பண்ணல, நம்ம find the value of x and y ன்னு சொல்லி x and y வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப நீங்க 4 equals 4 ன்னு சொல்லி எழுதிட்டேன்னா உடனே அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணிடுவாங்க நிறைய பேரு? 32 minus 28 equals 4. Therefore 4 equals 4. Satisfied ன்னு எழுதிடாத. நம்ம என்ன பண்ணணும்? Find x and y. அப்ப அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? இங்க 32 and 16ன்ற terms வர மாதிரி நம்ம இத மாத்தணும். கரெக்டா? மாத்தணும்னா நம்மளா இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடாது. இங்க இருக்கிறதுல இருந்து எடுத்து செய்யணும். அடுத்ததுல பாருங்க, 4 equals 32 minus
இப்ப 28 அப்படின்னு இருக்குதாடா, இங்க 28 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குதா, இங்க பாருங்க நமக்கு இந்த ஈக்குவேஷனை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 28 அப்படின்னு வர மாதிரி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கா, 28 இருக்கு, 32 இருக்கு, 60யும் இருக்கு. ஏன் நான் இந்த ஈக்குவேஷன் 28 இங்க இருக்கிறத சூஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சூஸ் பண்றேன்றதுக்கு சொல்றேன் பாருங்க. நமக்கு இதுல D 32 60 இது மூணு தான் இம்பார்ட்டன்ட். D யோட வேல்யூ என்ன 4 இருக்குது, 32 ஓட வேல்யூ என்ன இங்க இருக்கு, அப்படியே 32 இருக்குது. அடுத்தது 60 தான் நமக்கு தேவைப்படுது. சோ இங்க இருக்கிற 28 இன் டர்ம்ஸ் ஆஃப் 60ல வர மாதிரி நம்மளால எழுத முடியுதான்னு பாக்குறோம். சோ இங்க இருக்குது ஈக்குவேஷன், இங்க என்னடா ஈக்குவேஷன் நம்பர் 1 இருக்குது. சோ 32 minus 28 அப்படின்றதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஈக்குவேஷன் 1 க்கு எழுத போறோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் 1 நான் செப்பரேட்டா இங்க எழுதுறேன் பாருங்க. ஈக்குவேஷன் 1 வந்து ரீஅரேஞ்ச் பண்றோம். ரீஅரேஞ்ச் எப்படி ரீஅரேஞ்ச் பண்றோம், 28 ஈக்குவல்ஸ் அப்படின்ற மாதிரி. ஏன்னா 28க்கு பதிலா தான் நம்ம இங்க ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப 28 ஈக்குவல்ஸ் இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னு இருக்கு, 60 equals 32 plus 28 ன்னு இருக்கு. அப்ப 28 இந்த சைட்லயே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈக்குவல் டு இந்த சைடு இந்த 32 மூவ் ஆகணும். சோ 60 minus 32 என்னடா கண்ணா, 60 minus 32 இங்க எழுதலாமா, 28க்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம், 60 minus 32 அப்படின்னு எழுதலாம். ஓகேவாமா, புரிஞ்சுதா? சோ அடுத்தது நல்லா கவனிச்சுக்கோ, இந்த இடத்துல நீங்க ஆபரேஷன்ஸ் பண்ணவே கூடாது. லைக் 60 minus 32 எவ்வளவுன்னு சொல்லி சிம்பிளிஃபை பண்ணிட்டு வரக்கூடாது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகணும், அப்பதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது என்ன பண்றோம், 4 equals இந்த பிராக்கெட்ல இருந்து இதை வெளியில எடுக்கணும். சோ 32 minus into plus minus, so minus 60. அடுத்தது minus into minus plus, so plus 32. சரியாமா? சோ இப்போ 4 equals 32 நமக்கு இங்க எத்தனை டைம்ஸ் இருக்குது, 2 டைம் இருக்குது. கரெக்டா இல்லையா? 32 plus 32. 32 minus 32 கேன்சல் ஆயிருக்கும். 32 plus 32. அப்ப 32 2 டைம் இருக்கு, which means 32 into 2. என்னடா கண்ணா, 32 into 2. எதனால? repeated addition is known as multiplication. அப்ப ஒரு நம்பர் 2 டைம் ரிப்பீட் ஆகுது அடிஷன்ல அப்படின்னா 32 plus 32 அப்படின்னா நம்ம இதை எப்படி எழுதலாம், 2 into 32 ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். கரெக்டா இல்லையா? So 32 into 2 minus, okay, minus 60. minus 60 ஒரு டைம் தான் இருக்கு. So 60 into 1. என்னடா கண்ணா பண்றீங்க, 60 ஒரு டைம் தான் இருக்குது. So 60 into 1. இப்ப என்ன பண்றோம்னா 4 equals இங்க மைனஸ மாத்தணும். எதனாலனா நம்ம ஈக்குவேஷன்ல பாருங்க, D வேல்யூ 4 ன்னு தெரிஞ்சிருச்சு. 32x plus 60y என்ன கொண்டு வந்திருக்காங்க, plus 60y. அப்ப 32 into 2, 32x க்கு கரெக்டா வருது. அடுத்தது plus 60ன்றதுனால நம்ம என்ன பண்றோம், plus 16 எழுதிட்டு அப்ப இந்த மைனஸ் என்ன பண்ணிக்கலாம், உள்ள இந்த 1 ஓட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரியா? சோ minus 1, 60 into minus 1. புரியுதாடா? இதுக்கு ஒரு பிராக்கெட் போட்டுருங்க. 32 into 2க்கு ஒரு பிராக்கெட் போட்டுருங்க. இங்க பாருங்க மைனஸ் நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க உள்ள minus 1க்கு எடுத்துட்டேன், இதுக்கு எடுத்துக்கிட்டேன். சோ minus 60 into 1க்கு பதிலா நான் என்ன பண்றேன், 60 into minus 1 ன்னு மாத்திடுறேன். அப்ப plus 60 minus 1 அப்படின்னு வந்துரும். ஓகேவா தங்கம்? நான் இந்த பிராக்கெட்டை கூட எரேஸ் பண்ணிட்டேன் பாருங்க உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக. minus 60 into 1ன்றதுக்கு பதிலா இந்த மைனஸை நான் 1க்கு கொண்டு போய்க்கிறேன், இந்த பாசிட்டிவ் இதை இங்க கொண்டு வந்துக்கிறேன். பிகாஸ் a into minus b அப்படின்னாலும் minus ab தான், minus a into plus b அப்படின்னாலும் minus ab தான். மொத்தத்துல இந்த சிம்பிள் ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்க போகுது. சோ இந்த இடத்தை மட்டும் நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். minus 60க்கு பதிலா plus 60 into minus 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்ப நமக்கு கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் அந்த D யோட இதை கம்பேர் பண்ணலாமா, D equals 32x plus 60y யோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுடா, D யோட வேல்யூ 4 அது தெரிஞ்சிருச்சு. 32க்கு 32, x இருக்கிற இடத்துல என்னடா கண்ணா இருக்கு, 2 இருக்கு. x இருக்கிற இடத்துல 2 and 60க்கு 60 கரெக்டா இருக்குது. 60க்கு 60 கரெக்டா இருக்கு. y யோட வேல்யூ -1 சிம்பிளோட எடுத்துக்கோ. y யோட வேல்யூ -1 எடுத்து எழுதலாமா. D equals 4 கம்பேர் பண்றப்ப D equals 4ன்றது நமக்கு ஆல்ரெடி கிடைச்சது. இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. எது இம்பார்ட்டன்ட், x ஓட வேல்யூ 2, x equals 2 and y equals -1. x equals 2 and y equals
-1. So இது நம்ம prove பண்றதுனா நம்ம 4 equals இங்கன்னு சொல்லி 32 minus 28 equals 4. 4 equals 4, left hand side equals right hand side னு prove பண்ணிருப்போம். நம்மள இங்க என்ன பண்ண சொல்லிருக்காங்க? Value of x and y கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அந்த ஈக்குவேஷன் satisfy பண்ற மாதிரி. அப்ப நம்ம இதுல இருக்கக்கூடிய செகண்ட் ஈக்குவேஷனை நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றேன். கன்சிடரிங் ஈக்குவேஷன் நம்பர் 2. அதுல 32ன்ற நம்பர் இருக்கிறதுனால நான் அப்படி எடுத்துக்கிறேன். 32 இருக்குது, 4 அப்படின்றது இருக்குது. So D equals தானே இந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. So 4 equals 32 minus 28 நான் ரீஅரேஞ்ச் பண்றேன். ரீஅரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எனக்கு இந்த ஈக்குவேஷன்ல எதெல்லாம் அலௌடு? 4 இருக்கலாம், 32 இருக்கலாம். பட் 28 தேவையில்லை. So 28க்கு பதிலா எனக்கு அந்த இடத்துல யார் இருக்கணும்? 16ன்ற இந்த நம்பர் இருக்கணும். So 28 60 கனெக்ட் பண்ற மாதிரி ஈக்குவேஷன் என்ன இருக்குதுன்னு பாக்குறேன். This first equation is there connecting 28 and 60. 60 அப்படின்றதையும் 20 அப்படின்றதையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. சோ நான் இத நான் இங்க ரீஅரேஞ்ச் பண்ணிருக்கேன்டா. ரீஅரேஞ்ச் பண்றது எப்படி? 60 equals 32 plus 28 னு இருக்கிற ஈக்குவேஷனை இப்போ இந்த 28 தான் நான் எடுக்கணும். சோ 28 equals 60 minus 32 னு ரீஅரேஞ்ச் பண்றேன். என்னடா கண்ணா? 28 அதே சைடு வச்சுட்டு இந்த 32 அந்த சைடு கொண்டு போறேன். சோ 28 equals 60 minus 32. இப்போ இந்த 28க்கு பதிலா அந்த 60 minus 32 நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். உடனே சப்ட்ராக்ஷன் பண்ணிடாத. நீங்க எல்லாமே என்ன பண்றீங்க? எக்ஸ்பேண்ட் பண்றீங்க. சோ 60 minus 32 னா உனக்கு திருப்பி சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 28 னு ப்ரீவியஸ் ஸ்டெப்பே தான் கிடைக்கும். சோ அத ஒண்ணே ஞாபகம் வச்சுக்கோ. 60 minus 32ன்றது திருப்பி சப்ட்ராக்ட் பண்ண கூடாது அடுத்த ஸ்டெப்ல. இன்ஸ்டெட் என்ன பண்ணனும்? 4 equals 32. இதுல இருந்து வெளியில எடுக்கறீங்க. -60 plus 32 வெளில இருக்குது. 32 நமக்கு இங்க 2 டைம் இருக்கு. சோ 32 into 2 னு எழுதுறீங்க. அடுத்து 60 ஒரு டைம் தான் இருக்குது. சோ 60 -60 into 1 னு எழுதுறீங்க. இது நமக்கு பிளஸ்ல வேணும்ன்றதுனால +60 into -1 னு எழுதுறோம். ஓகேவாடா? தென் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்றதுதானே. சோ சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாத்தீங்கன்னா d equals 32x plus 50y ஓட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா you get the value x equals to and y equals -1. சோ புரிஞ்சுதாமா? இது டிஃபிகல்ட் நினைக்காதடாக்கனா HCF கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்பை மட்டும் ரிவைண்ட் பண்ணி திருப்பி இந்த இடத்தை மட்டும் போட்டு பாரு. கண்டிப்பா you can understand. ஓகேவா எடுத்தாங்க? இது கஷ்டம்னு நினைக்காத. நீங்க கண்டுபிடிச்சிருக்கிற HCFல இருக்கிற ஸ்டெப்பை எடுத்துதான் நீங்க இதை செய்றீங்க. அந்த நீங்க கண்டுபிடிச்ச இந்த ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஈக்குவேஷனை திருப்பி இடம் மாத்தி போட்டு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி நீங்க இந்த இத x and y values ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. சோ திருப்பி இந்த சம் மட்டும் பாருங்கடா கண்ணா. கண்டிப்பா you can understand. ஓகேவாமா? Thank you டா. இதனுடைய ஸ்கிரீன்ஷாட் போஸ்ட் பண்ணிருப்போமா, நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். கண்ணா கவனிடா. Exercise 2.1 9th sum. A positive integer when divided by 88 gives the remainder 61. So ஒரு integer எடுத்து divide பண்றோம். So what is the divisor here? The divisor is 88. Divisor 88 and divisor 88 இருக்கிறப்போ remainder என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 61. ஓகேவா? So இப்போ இங்க dividend தெரியுதான்னு பாத்தீங்கன்னா dividend தெரியல. So அந்த dividend நமக்கு unknown. பட் அதுல என்ன கன்சிடர் பண்ணலாம் நம்ம? any positive integer. So integer number line already நிறைய டைம் பார்த்திருப்போம். 0 ஓட ரைட் சைடுல இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் integers. +1 +2 +3 +4 and 0 ஓட லெஃப்ட் சைடுல இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் integers. -1 -2 னு. So இப்ப இந்த ரைட் சைடுல இருக்கக்கூடிய இந்த infinite number of positive integersல any positive integer. ஓகேவா? அது when divided by 88 gives the remainder 61. What will be the remainder? So இது scenario number 1. First situation. So இப்ப அடுத்த situation பாருங்க. What will be the remainder when the same number is divided by 11? ஓகேவா? இப்போ நீங்க இங்க dividend ஒரு நம்பர் எடுக்கிறீங்க பாத்தீங்களா? So இதே நம்பரை நல்லா கவனிச்சுக்கோ. dividend நமக்கு இங்க சேஞ்ச் ஆகல. What will be the remainder when the same number is divided? So அப்ப the same dividend when it is divided by 11. அப்ப second situationல நமக்கு என்னது divisor? Divisor is 11. அப்போ remainder என்னவா இருக்கும்னு சொல்லி நம்மள கேக்குறாங்க. This is the question. புரியுதாடா? question என்னன்றது புரியுதா? So இப்ப நம்மளோட situation என்னது? a equals b cube plus r அப்படின்ற division lemmaவை நம்ம இங்க apply பண்ணுவோம். கரெக்டா? Because dividend, divisor, remainder, quotient இந்த terms எல்லாமே division related. அப்ப நம்ம இங்க Euclid's division lemmaவை apply பண்ண போறோம். a equals b cube plus r where b is not equal to 0 and your remainder should be greater than or equal to 0 and less than
மாடல்ஸ் ஆஃப் பி. சரியாமா? சோ இப்போ என்ன பண்ணலாம்னா a இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், a அப்படின்னே கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா வேற ஏதாவது உங்களுக்கு வந்து நம்பருக்கு x இல்ல y அந்த மாதிரி ஏதாவது வேரியபிள் கொடுக்கணும் அப்படின்னா you can substitute any variable that you want. இப்போ நான் வந்து a அப்படின்ற வேரியபிளே எடுத்துக்கிறேன். ஓகேவா? this dividend let it be a. என்ன டிவைசர் நான் எடுக்கிறேன் அப்படின்னா 88. அதுதான் கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. சோ 88 கோஷன்ட் பத்தி கவலை கிடையாது. பிகாஸ் நீங்க எந்த டிவிடெண்ட் எடுக்கிறீங்களோ அதனுடைய ரெஸ்பெக்டிவ் கோஷன்ட் இங்க கிடைக்கும். எப்போதுமே இந்த மாதிரி வேரியபிள்ஸா கொடுக்கிறதுக்கு ஒரு சிங்கிள் ஆன்சர் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டா? இந்த டிவிடெண்ட் என்னவா இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான கோஷன்ட் உங்களுக்கு இங்க கிடைக்கும். ஓகேவாமா? சோ 88 Q நே எழுதிக்கலாம். 88 Q அப்படியே எழுதிக்கோங்க. பிளஸ் ரிமைண்டர் they have mentioned. என்ன ரிமைண்டர் வரணும்? 61 அப்படின்ற ரிமைண்டர் தான் வரணும். ஓகேவா? சோ இதுதான் அவங்க क्वेश्चन படி கொடுத்திருக்கிற ஸ்டேட்மென்ட். இப்போ a equals 88q plus 61 அப்படின்றது நமக்கு என்னதுடாக்கனா அந்த இன்டிஜரோட ரெப்ரசன்டேஷன் டிவிஷன்ல இந்த டிவிஷன் process நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம். இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ இதே நம்பர் ஓகேவா? இப்போ இந்த ஏன்ற நம்பருக்கு நமக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கிடைச்சிருச்சு. நமக்கு என்னடாக்கனா ஒரு ரெப்ரசன்டேஷன் கிடைச்சிருச்சு. சோ இது பாருங்க, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் லைக் ஒரு நம்பர்ல நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வருவோம். ஓகேவா? பிகாஸ் இது எப்போதுமே அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷனா இருக்குன்னா கொஞ்சம் குழப்பற மாதிரியே இருக்கும். சோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ்பிரஷன்ல நம்பர்ல பார்த்துட்டு வந்துடலாம். a equals 88q plus 61. என்னடாக்கன்னா 88q plus 61. அப்ப இந்த q வந்து நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. 0 1 2 3 இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 0 1 2 3 இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்க இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி ட்ரை பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்றேன், எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 1 அப்படின்ற வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இந்த கோஷன்ட்ல நான் என்ன பண்றேன்டா 1 அப்படின்ற வேல்யூவை நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சோ 88 into 1 நல்லா கவனிச்சுக்கோ. 88 into 1 plus 61 அப்படின்ற ஒரு ஆன்சர். தங்கம் இதை ஃபுல்லா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக சம் வேற, இது வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக செய்யறது. இது நம்ம சம்குள்ள வராது. So 88 into 1 plus 61 அப்படின்னா 88 plus 61. ஓகேவா? So 8 plus 1 9, 6 plus 8 14. So 149. இப்ப நம்மளோட பாசிட்டிவ் இன்டீஜர் இங்க என்னது 149 அப்படின்ற பாசிட்டிவ் இன்டீஜரை நம்ம வந்து 88 ஆல டிவைட் பண்றப்ப we get the quotient 1. So 81 are 88. ரிமைண்டர் என்னதாக்கன்னா நமக்கு கிடைக்குது 61ன்ற ரிமைண்டர் கிடைக்குது. சோ அவங்க கொடுத்திருக்கிற क्वेश्चनோட பாசிட்டிவ் இன்டிஜர் பாத்தீங்களா, அதுக்கு நம்ம இங்க எப்படி ஏன்னு சொல்லி ஒரு அசம்ஷன் எடுத்தோமோ அதுக்கு பதிலா இங்க நம்பரே நம்ம எடுத்துட்டோம் 149. இப்ப நீங்க a அப்படின்னு எழுதினாலும் 149 எழுதினாலும் ஒண்ணுதான். கரெக்டா இல்லையா? 149 எழுதினாலும் ஒண்ணுதான். சோ அதே மாதிரிதான் இங்க a equals 88q plus 61 அப்படின்றதுதான் இந்த 149ஓட ரீப்ளேஸ்மெண்ட். அதை புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? இது அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷனா இருந்தா புரியாதுன்றதுக்காக நான் நம்பரா சொல்றேன். 149 நீங்க ஒரு இன்டிஜர் டோட்டலா ஒரு அப்சல்யூட் வேல்யூவா கிடைக்குது இல்லடா, இதுக்கு ஜெனரலா ஒரு அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷனா இங்க இருக்குது. சோ 88q plus 61 அப்படின்றத என்னது நம்ம கன்சிடர் பண்ணிருக்கிற அந்த பாசிட்டிவ் இன்டிஜர். இப்ப அடுத்த क्वेश्चन என்னது, இதே நம்பரை when the same number is divided by 11 what is the remainder னு கேக்குறாங்க. சோ இப்ப இதே நம்பர் 149 அப்படின்ற இந்த நம்பரையே நம்ம என்ன பண்ணோம் 11ன்ற டிவைசரால டிவைட் பண்ணி பார்க்கணும். அப்படி பண்றப்ப 11 1s are 11, ரிமைண்டர் என்னடாக்கனா 4 minus 1 3, அப்ப 39 அப்படின்னு வரும். 11 3s are 33, so ரிமைண்டர் 6. 6ன்ற ரிமைண்டர் கிடைக்குது. என்ன ரிமைண்டர் கிடைக்குதா 6ன்ற ரிமைண்டர் கிடைக்குது. சோ இப்போ 149 நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோமா, இங்க அதே மாதிரி இப்ப எந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணும், இந்த 88q plus 61ன்ற நம்பரை டிவைட் பண்ணி பார்க்கணும். கரெக்டா இல்லையா? சேம் நம்பர் இஸ் டிவைடட் பை 11. அப்ப 88q plus 61க்கு நான் எதை டிவைசரா சூஸ் பண்றேன், 11 நான் டிவைசரா சூஸ் பண்றேன். புரியுதாடாக்கனா? 11 டிவைசரா சூஸ் பண்றோம். 11 ஆல டிவைட் பண்றப்ப புரியுதா? இங்க 149 இது வந்து எக்ஸாம்பிளுக்காக உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்பர்ல இருக்கிறத பண்ணா உங்களுக்கு புரியுன்றதுக்காக. சோ இப்போ இந்த 149 இருக்க வேண்டிய இடத்துல தான் யார் இருக்கா, ஒரு ஜெனரல் அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் 88q plus 61 நம்ம எடுத்திருக்கிற பாசிட்டிவ் இன்டிஜரோட அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன். சோ 88q plus 61 11 ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்டா 8q. ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் பண்ணோம்னா என்ன பண்ணலாம், 8q ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா we'll get 88q. என்னடாக்கனா 88q. அப்ப அடுத்ததுல நமக்கு என்ன வரும், பேலன்ஸ் இங்க 61 வரும். பட் நல்ல கவனி, இந்த 61 அப்படின்றது ரிமைண்டரா நம்ம எடுக்கலாமா?
61 அப்படின்ற ரிமைண்டர் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கிற டிவைசரை விடவே அதிகம். நம்ம கன்சிடர் பண்ணிருக்கிற டிவைசரை விடவே அதிகம். கரெக்டா? சோ அப்ப இந்த 61 வந்து கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும், நம்ம 11 ஆல இங்க டிவைட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நமக்கு இங்க கோஷன்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட 61 அப்படின்னு இந்த கிடைக்கிற ரிமைண்டர் தப்பு. நம்ம என்ன பண்ணணும், 61 we have to divide. இங்கேயே எனக்கு பண்ண வந்து புரியல, இங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகல, இங்க பண்ணா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்றவங்க இப்போதைக்கு இது ரிமைண்டர் மாதிரி எடுத்துக்கோங்க. 61 அப்படின்றது இங்க கிடைச்சிருக்கிற ரிமைண்டர். பட் நம்மளோட கிரைட்டீரியா என்ன, ரிமைண்டர் should be less than divisor b. கரெக்டா? அப்ப இங்க 61 less than 11 இருக்குதா? இல்ல. சோ இது வந்து wrong. அப்படின்னா நம்ம 61 திருப்பி என்ன பண்ணணும், இந்த 11 ஆல டிவைட் பண்ண முடியும்ன்றதுதான் அர்த்தம். கரெக்டா? சோ 11 ஆல நம்ம டிவைட் பண்றோம் அப்படின்னா 11 5s are 55. என்னடாமா? 11 5s are 55. ரிமைண்டர் என்னடா கண்ணா? 6. பாருங்க, இங்க நீங்க நம்பர்ல கிடைச்ச அந்த 6 இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்லயே உங்களுக்கு ரிமைண்டர் கரெக்டா கிடைச்சிருச்சா 6 ன்னு சொல்லிட்டு. So this will be the remainder when the same positive integer is divided by 11. 6 will be the remainder. ஓகேவா? இல்ல மேம், எனக்கு இந்த இடத்துல 88 plus 61ன்றது இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்குன்றவங்க இப்ப இத 149 டிவைட் பண்ணீங்களா? இந்த 149 ஆக்சுவலா இங்க என்னவா இருக்குன்னு பாருங்க, 88 plus 61 இருக்குது. கரெக்டா இல்லையா? 88 plus 61 தான் 149 ஆகி இருக்குது. கரெக்டா இல்லையா? சோ இப்ப நான் பாருங்க இத அப்படியே டிவைட் பண்ணி காமிக்கிறேன். 88 plus 61 அப்படின்னு இருக்குதுன்னா நான் என்ன பண்றேன்னா 11 8s are 88. கரெக்டாமா? புரிஞ்சுதா நான் என்ன சொல்றேன்னு? 11 8s are 88. இதுக்கு பேலன்ஸ் 0 தான். சோ 61 இருக்கு. பட் இதுவும் நம்ம என்ன பண்ணலாம், 11 6 are, sorry 11 5s are, என்னமா 11 5s are 55. கரெக்டா இல்லையா? சோ இந்த பிளஸ் 61 0 plus 61 என்ன ஆயிடும், உனக்கு 61 அப்படின்னு தான் இருக்கும். ஓகேவா? சோ 61 நான் எத்தனை டைம்ஸ் போகுன்றேன், 11 5s are 55. சோ 5 டைம்ஸ் போகும். 61 minus 55 is 5. புரியுதா? இங்க எப்படி இந்த 88 plus 61 தனித்தனியா 85 அப்படின்னு எடுத்து பண்றீங்களோ அதேதான் இங்க. இங்க என்ன வந்திருக்கும், கோஷன்ட்ல நீங்க ஒரே ஸ்டெப்பா பண்ணிருந்தீங்க. திருப்பி பண்ணலாமா? 88 cube plus 61 ஒரே ஸ்டெப்பா நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா 11 ஆல டிவைட் பண்றப்ப இதுக்கு என்னடா கண்ணா கிடைச்சிருக்கும், 8q. என்னமா? 8q. இங்க எப்படி 8 எடுக்கிறீங்களோ அது 8q. சோ 88q பேலன்ஸ் என்ன நமக்கு 0. 0 plus 61 அப்படியே கீழே வந்துருது. 0 plus 61 is nothing but 61. கரெக்டா? இது எத்தனை டைம்ஸ் போகும், 11 5s are அப்படின்னு போகும். கரெக்டா? 11 5s are 55. So 55 அப்படின்னா 61 minus 55 equals 6. So balance என்னடா 6. இங்கே 6 தான். ஓகே. So ரிமைண்டர் வந்து நமக்கு 6 ன்னு கிடைச்சிருச்சு. So நீங்க இத ஒரே ஆபரேஷனா பண்ணி கோஷன்ட் 8q plus 5 ன்னு வச்சு ரிமைண்டர் கண்டுபிடிக்கலாம். இல்ல எனக்கு இது மட்டும் தான் புரியுது, இது பேலன்ஸா வருது அப்படினாலும் நீங்க தனியா திருப்பி எடுத்து என்ன பண்ணலாம், 61 11 ஆலயே டிவைட் பண்ணிட்டு கோஷன்ட் 5 and ரிமைண்டர் 6 ன்னு சொல்லி எடுத்து எழுதலாம். புரியுதாமா? சோ இப்ப நம்ம இத வந்து யூக்ளிட் டிவிஷன் லெம்மால ரெப்ரசன்ட் பண்ணலாமா? என்னது, 88q வந்து it is divisible by 11. எக்ஸாக்ட்டா டிவைட் ஆயிடுது. பாருங்க பேலன்ஸ் உங்களுக்கு இங்க என்னது 0 plus 61 தான். கரெக்டா இல்லையா? சோ 88q is divisible by 11. 88q is divisible by 11. இப்ப நீங்க யாரை தான் டிவைட் பண்ற மாதிரி இருக்குது, 61 தான் திருப்பி 11ல டிவைட் பண்ணி பாக்குற மாதிரி இருக்குது. அப்போ 61 அப்படின்றது டிவிடெண்ட், 11 அப்படின்றது நம்மளோட டிவைசர். எத்தனை டைம்ஸ் போகுது, 5 டைம்ஸ் போகுது. சோ 11 into 5. சோ ரிமைண்டர் என்ன 6. ஓகேவாடா? இதுக்கப்புறம் நீங்க 0 வர வரைக்கும் இந்த ஸ்டெப் கொண்டு போகணுமான அவசியம் கிடையாது. பிகாஸ் இங்க நீங்க HCF கண்டுபிடிக்க போறது இல்ல. என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, what is the remainder when the same number is divided by 11. So இந்த 88q plus 61ன்ற இதே பாசிட்டிவ் இன்டிஜரை 11 ஆல டிவைட் பண்றப்ப என்ன ரிமைண்டர் கிடைக்குது, என்ன ரிமைண்டர் கிடைக்குது உங்களுக்கு, 6ன்ற ரிமைண்டர் கிடைக்குது. So remainder is 6. Okay, so this is our final answer. R equals 6 is the final answer. இது ஃபுல்லா இந்த பாக்ஸ் குள்ள இருக்கிறது ஃபுல்லா உங்களோட ரஃப் ஒர்க்டா கண்ணா. இத பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இங்க செஞ்சிருக்கிறேன். ஓகேவா? இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் தான் உங்களுடைய ஃபேர் காப்பி. ஓகே. சோ இங்க என்ன அப்படின்னா 88q plus 61 அப்படின்ற இந்த பாசிட்டிவ் இன்டிஜரை நான் தனித்தனியா வந்து 88q ஒரு பக்கம் 11 ஆல் டிவைட் பண்ணிருக்கேன், 61 11 ஆல் டிவைட் பண்ணி உங்களுக்கு சம் சொல்லியிருக்கேன். இல்ல எனக்கு டோட்டலாவே இதை ஒரே இதாவே டிவிஷன் பண்ண தெரியும்ன்றவங்க இந்த மெத்தட் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 88q plus 61 இருக்கு, இது 11 ஆல் டிவைட் பண்றப்ப 8q plus 5ன்ற கோஷன் டு ரிமைண்டர் 6ன்றதும் கிடைக்கும். சோ இப்படி ஒரே டிவிஷனாவும் பண்ணிக்கலாம். ஓகேவாடா? either this one or this one. நீங்க ரெண்டையும் எழுதணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? நீங்க ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரை கண்டுபிடிச்சு
கண்டுபிடிச்சிருவீங்க. அதே பாசிட்டிவ் இன்டீஜர் 11 என்ற டிவைஸர் வச்சு பண்றப்ப என்ன கிடைக்குதுன்றத வந்து நம்ம இப்ப பண்ண வேண்டிய ஸ்டெப். So either this method தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணி பண்ற டிவிஷன் or this one. பட் எது இம்பார்ட்டண்டா இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். 88q is divisible by 11 அப்படின்றது இருக்கணும். 61 நம்ம 11 ஆல டிவைட் பண்றப்ப நமக்கு என்ன கோஷன் கிடைக்குது? 5ன்ற கோஷன் அண்ட் ரிமைண்டர் 6 கிடைக்குது. ஓகேவா? சோ இந்த லெம்மா ரெப்ரசன்டேஷன், யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா, இந்த ஸ்டேட்மெண்ட் ரெப்ரசன்டேஷன் கம்பல்சரி இருக்கணும். ஓகேவாமா? தேங்க்யூ டா கண்ணா. நெக்ஸ்ட் சம் பாருடா. Prove that two consecutive positive integer are always co-prime. 10th sum exercise 2.1ல என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்கன்னா two consecutive positive integers. So remember an integer line. So 0 ஓட ரைட் சைடுல இருக்கிறது எல்லாமே நமக்கு என்னது? பாசிட்டிவ் integers. இந்த consecutive அப்படினாலும் என்னன்றது பார்த்திருப்போம். What is consecutive? next number, successive, அடுத்தடுத்து வரக்கூடிய. For example 3 ன்னு ஒரு integer எடுக்கிறீங்கன்னா இதனுடைய consecutive integer என்னது? 4. 7 அப்படின்னு ஒரு integer எடுக்கிறீங்கன்னா இதனுடைய consecutive integer என்னது? 8. ஓகேவா? next integer அத consecutive positive integer. So இந்த இடத்துல நம்ம நெகட்டிவ் இது பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. Are always co-prime. இந்த அடுத்தடுத்து இருக்கக்கூடிய இந்த மாதிரி integers pair வந்து எப்போதுமே co-prime இருக்கும் அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. What do you mean by co-prime? ஓகேவா? இந்த ரெண்டு நம்பருக்கும் highest common factor என்னவா தான் இருக்கணும்? 1. ஓகேவா? It should not have என்னது any highest common factor other than 1. So HCF பாத்தீங்க அப்படின்னா 1 தான். இப்ப 7 ஓட factors பாத்தீங்கன்னா யாருன்னா 1 and 7. 8 ஓட factors பார்த்தா அப்படின்னா 1, 2, 4, 8. ஓகேவா? சோ இப்ப இது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா 1 மட்டும் தான் காமனா இருக்கும். புரியுதா? So these two numbers should have only 1 as their common factor. அதுதான் நம்ம co-prime அப்படின்னு சொல்றோம். புரியுதாடா கண்ணா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 13, 14 அப்படின்னு ரெண்டு நம்பர் கன்சிடர் பண்றோம்னா consecutive. இப்ப அதை தான் நம்ம ப்ரூவ் பண்றோம். 13 is a prime number. So இதோடைய factors என்னென்ன வரும்? 1 and 13 will be the factors for this number. 14 ஓட prime factors என்னது? prime இல்ல, factors என்னது? 1, 2, 7, 14. கரெக்டா எடுத்தாங்க? So 1, 2, 7, 14 ரப்ப இது ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கக்கூடிய factors யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா 1 மட்டும் தான் காமனா இருக்கும். 1 மட்டுமே காமனா இருக்கணும். So when two numbers have 1 only as their common factor, they are said to be co-prime. புரியுதாடா? So common factor 1 தான் அப்படின்றப்ப highest common factor உங்களுக்கு இங்க என்னதான்? 1 தான். So when HCF of two numbers are said to be 1, they are said to be co-prime. So நம்ம இத வந்து நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு எடுத்துக்கலாம் இந்த கான்செப்ட். கரெக்டா? Because Euclid's division lemma இந்த algorithm வந்து நம்ம HCF பேஸ் பண்ணியும் வரும். கரெக்டா? So நம்ம இந்த கான்செப்ட வந்து எடுத்து நம்ம இத ப்ரூவ் பண்ண போறோம். So என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜெனரல் தான். So general அப்படினாலே நம்ம என்ன பண்ணணும்? ஒரு assumption, variable வச்சு ஒரு assumption பண்ணணும். So let x இல்ல n, a, b, c எது வேணாலும் வச்சுக்கலாம். Let x be a positive integer. Let x be any positive integer. So அப்ப இதனுடைய consecutive positive integer என்னவா இருக்கும்? x plus 1. கரெக்டா இல்லையா? x plus 1 எப்படி சொல்ற? 3 ன்னு ஒரு integer எடுக்கிறீங்கன்னா இதனுடைய அடுத்தது என்னது? 3 plus 1 அதாவது 4. 7 அப்படின்ற இந்த integer எடுக்கிறீங்கன்னா 8 என்னது? 7 plus 1 அதாவது 8. So x என்ன எடுக்கிறீங்களோ x plus 1 தான் என்னது? அதனுடைய consecutive positive integer இருக்கும். கரெக்டா இல்லையாமா? So இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்ப என்ன அப்படின்னா நம்ம யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் எடுக்கணும். எதுக்காக? co-prime அப்படின்ற கான்செப்ட் எதை சொல்லுது? Their HCF will be 1. The highest common factor for both those two numbers will be 1. So HCF வந்து இந்த டிவிஷன் அல்காரிதம்ல நம்ம என்ன பண்ணுவோம்? எந்த ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு ரிமைண்டர் 0வா வருதோ a equals bq plus r ன்னு எழுதுறப்ப எந்த ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு ரிமைண்டர் 0வா வருதோ அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற டிவைசர் தான் நமக்கு HCF. கரெக்டாடா? சோ இப்போ இங்க பாருங்க நம்ம ரெண்டு நம்பர்ஸ் கன்சிடர் பண்ணிருக்கோம். என்னென்ன நம்பர்? x உம் x plus 1 தான் கன்சிடர் பண்ணிருக்கோம். So HCF of x and x plus 1. இதுல எது பெரிய நம்பர்? எதை ஏன்ற பொசிஷன்ல எடுக்கணும், எந்த நம்பரை bன்ற பொசிஷன்ல எடுக்கணும் அப்படின்னா பாருங்க இப்ப x plus 1 பார்த்தா தானே உங்களுக்கு புரியாது. 7, 8, 3, 4, 13, 14 பாக்குறப்ப புரியும்ல. இப்போ 3 நீங்க x ன்னு எடுக்கிறீங்கன்னா 4 x plus 1 எடுப்பீங்க. இதுல எதுடா கண்ணா பெரிய நம்பர்? 4 தான் பெரிய நம்பர். 7 x ன்னு எடுக்கிற அப்படின்னா 8 x plus 1 எடுப்ப. இதுல எது பெரிய நம்பர்? 8 தான் பெரிய நம்பர். அதாவது x plus 1.
சோ எல்லாத்துலயும் எதுடா கண்ணா பெரிய நம்பரா வரும்? எக்ஸ் பிளஸ் ஒன். ஒன்னு அதிகமா இருக்குது, பார்த்த உடனே சொல்லலாம். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு இங்க அது அண்டர்ஸ்டாண்டிங்காக திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணேன். சோ எக்ஸ் பிளஸ் ஒன்னை தான் நம்ம என்ன எடுப்போம்டாமா? ஏ அப்படின்னு எடுப்போம். எக்ஸ் என்ன நம்ம எடுக்க போறோம்? பி அப்படின்னு எடுக்க போறோம். இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு தான், அதாவது நம்ம இப்ப வேரியபிளா வச்சிருக்கோம். பட் ஆக்சுவலா வந்து இங்க இது நம்ம பாசிட்டிவ் இன்டிஜராவும் இது அதனுடைய கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜராவும் அஸ்யூம் பண்ணிருக்கோம். சோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போறோம். ஹெச்சிஎஃப் என்னவா வரணும்? 1 அப்படின்னு வரணும். சோ 1 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா என்னது? நமக்கு இது கோப்ரைம்னு ப்ரூவ் ஆயிடும். ஓகேவாமா? சோ இது என்னதுடா கண்ணா? ஏ. இது என்னதுடாமா? பி. ஓகே, இப்ப a equals b cube plus r என்ற ஃபார்மட்ல எழுதணும். அப்ப x plus 1 equals x into, நல்லா பாத்துக்கோ, x into என்னது? கோஷன் நம்ம கண்டுபிடிக்கணுமா? சோ அப்ப இதுக்கு என்ன பண்ணிடுங்க நீங்க? பெஸ்ட் டிவிஷன் பேட்டர்ன் போட்டுருங்க. சோ x plus 1 தான் நம்மளுடைய டிவிடெண்ட். இதுல எது டிவைசரா இருக்க போது? x அப்படின்றது தான் டிவைசரா இருக்க போது. சோ x ones are x. x into 1 x. So remainder இங்க என்னது? 0. 0 plus 1 என்னடா? இந்த 1 கீழ வருமா? 0 plus 1 equals 1. சரியாமா? So இப்ப 0 plus 1 க்கு பதிலா நான் இங்க என்ன எழுதுறேன்? 1 அப்படின்றத எழுத போறேன். இப்ப இந்த 1 வந்து என்னது? ரிமைண்டர். 1 வந்து என்னடா? ரிமைண்டர். So இது வந்து நம்ம அப்புறம் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது ஸ்டேட்மெண்ட்டா ரெப்ரசென்ட் பண்ணோம். So இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா x into இது கோஷன்ட் 1. x into 1 plus ரிமைண்டர் எவ்வளவு கிடைச்சிருக்குது? அதுவும் 1. So x into 1 plus 1. So a equals b cube plus r என்ற ஃபார்மட்ல ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. அடுத்தது அல்காரிதம்னா என்னது? ரிப்பீட்டடா இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பண்ணிட்டே போகணும். கரெக்டா? இந்த டிவிஷன் ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே போகணும். இது ரஃப் காலம் இந்த சைடு இருக்கிறது. சோ இதை விட்டுறலாம். சோ இப்ப ரிப்பீட் பண்ணிட்டு போறப்ப என்ன ஆகும்? நமக்கு இந்த டிவைசர் இருக்குது பாத்தீங்களா? This will become our dividend. The previous steps divisor will become the dividend and this remainder will become the divisor and this remainder will become the divisor. அதாவது இப்ப 1 வந்து ரிமைண்டரா இங்க வந்திருக்காடா கண்ணா? இது அப்படியே நீங்க டிவைசரா வச்சுக்கிட்டு என்ன டிவிடெண்ட் எழுத போறீங்க? இங்க இருக்கக்கூடிய டிவைசரை உள்ள டிவிடெண்டா எழுத போறீங்க. 1 into dash equals x. 1 into x equals x. கரெக்டா? 1 நீங்க எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்றீங்களோ அதே கிடைக்கும். So 1 into x, x. So x minus x என்ன subtraction process பண்றப்ப 0. Remainder என்னடாமா? 0. So 1 into x plus 0. 1 into x plus 0. இப்ப என்ன பண்ணலாம்? இது a. 1 ன்றது என்னது? Equals b into q. So bq. x ன்றது q plus r. கரெக்டாமா? Plus r. இப்ப ரிமைண்டர் 0 வந்துருச்சு. சோ இந்த ஸ்டெப்ல இருக்கக்கூடிய டிவைசர் பாருங்க, b யோட வேல்யூ என்னன்னு பாருங்க, 1. இந்த ஸ்டெப்ல b யோட வேல்யூ என்னடா கண்ணா? 1. அதாவது உங்களோட HCF வந்து 1. HCF 1 ன்னு வந்து நம்ம என்னன்னு கன்க்ளூட் பண்ணிடலாம்? 2 consecutive positive integers are always co-prime. Therefore 2 consecutive positive integers are co-prime. அது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகேவாமா? என்ன சொல்றேன்னு புரியுதா? co-primeோட கான்செப்ட் என்னன்றது பாக்குறோம். இங்க hence proved எழுதிக்கலாம். co-primeோட கான்செப்ட் என்னன்னு பாக்குறோம். co-prime அப்படின்னு நம்ம ரெண்டு நம்பரை சொல்றோம்னா அந்த ரெண்டு நம்பரோட HCF வந்து 1 இருக்கும். காமன் ஃபேக்டர்ஸ் 1 மட்டுமே இருக்கும். ஓகேவா? அந்த ரெண்டு நம்பருக்கு அதனோட எக்ஸாம்பிள் தான் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சோ HCF அப்படின்றதுனால யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம HCF கண்டுபிடிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒரு அசம்ஷன் பண்றேன். x plus 1 ன்னு ஒரு அசம்ஷன் பண்றேன் அந்த ரெண்டு நம்பருக்கும். அந்த ரெண்டு நம்பர்ல எது பெரிய நம்பர்? x plus 1 தான் பெரிய நம்பரா இருக்கும். சோ அதை நான் டிவிடெண்டா சூஸ் பண்றேன். xன்றது சின்ன நம்பரா இருக்கும். சோ அதை நான் டிவைசரா சூஸ் பண்றேன். இங்க அந்த டிவிஷன் ஆபரேஷன் பண்றோம். x plus 1 x ஆல டிவைட் பண்றப்ப 1 டைம்ஸ். ஓகேவா? x into 1 x. சோ பேலன்ஸ் என்ன? இங்க 0 plus 1 அப்படின்னு இருக்கும். சோ நான் அதை 1னே டைரக்டா எடுத்து எழுதிக்கிறேன். இப்ப இந்த ரிமைண்டர் அடுத்த டிவிஷன் ப்ராசஸோட டிவைசர் ஆகிடுது. இந்த டிவைசர் இங்க வந்து டிவிடெண்டா மாறிடுது. நம்மளோட யூசுவல் ப்ரொசீஜர் தான். இப்ப எதால மல்டிப்ளை பண்ணா நமக்கு x கிடைக்கும்? 1. x ஆல மல்டிப்ளை பண்ணா x கிடைக்கும். ரிமைண்டர் 0. சோ நான் இந்த a equals bq plus r ஃபார்மட்ல எழுதுறப்ப எனக்கு b 1 ன்னு வந்துருது. தட் இஸ் இந்த டிவைசர் 0 வர ஸ்டெப்ல வர டிவைசர் 1 ன்னு வருது. தட் இஸ் HCF equals 1. சோ ரெண்டு லெம்மா ஸ்டேட்மெண்ட் எங்க கிடைக்குது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். அவ்வளவுதான்டா கண்ணா, ப்ரூஃப் முடிஞ்சது. ஓகேவாமா?
சோ கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எப்போதுமே. ஓகே, எக்ஸ்னா எப்படி அசியூம் பண்றது, அடுத்த இன்டீஜர்னா அதை எப்படி அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன்ல எக்ஸ்பிரஸ் பண்றது, இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க பண்ணிடலாம். இல்ல எனக்கு இது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குன்றப்போ உடனே என்ன பண்ணுங்க, ஒரு நம்பர் ஃபார்மேட்டை சைட்ல ட்ரை பண்ணி பாத்துரு. இப்ப 7 8 அப்படின்னு இருக்குன்னா நீ என்ன பண்ணுவ, 7 டிவைசரா சூஸ் பண்ணுவ, 8 எப்படி 7 1s ஆர் என்ன பண்ணுவீங்க 7 ரிமைண்டர் 1. அப்ப இது ரிமைண்டர் வருது, அடுத்து என்ன பண்ணுவ, இதை டிவைசர் ஆக்கிட்டு இங்க 7 எழுதுவ. 1 7 is 7. ஓகே, ரிமைண்டர் 0. எப்படி லாஸ்ட் ஸ்டெப்ல என்ன டிவைசர் கிடைக்குது, இந்த 0 ரிமைண்டரா வர இடத்துல என்ன டிவைசர் கிடைக்குது, 1 தான் டிவைசரா கிடைக்குது. சோ கண்டிப்பா 4 பிரைம்னு ப்ரூவ் ஆயிடும். இதே ஸ்டெப்ப 7 இருக்கிற இடத்துல நீ என்ன பண்ண போற, எக்ஸ்ன்னு போடுவ. 8 இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவ, எக்ஸ் பிளஸ் 1 போடுவ. அது சப்ஸ்டியூட் பண்றீங்க. சோ ஒரு நம்பர் ஃபார்மேட் இங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்றது ஈஸியா இருக்கும். ஓகேவாமா? தேங்க்யூ டாக்கண்ணா.